श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्रार्ध्यौ दम्पती जगदाहंपदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गां श्रीभाष्य पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्ताते। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कविनामनचारिणः शृण्वन् रामकथानाथं गौनयामि परां गतिम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामधूतं शिरसा नमामि। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं भाष्वपारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाजयिनप्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। जयत्याश्रितसन्त्रासत्वं तरित्वं प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। शिवपतिயான भगवान धर्मத்தை காட்டவே ராமாவதாரம். எல்லாரும் சொல்லிடுறோம் ராவண வதத்துக்காக தான் ராமாவதாரம் அப்படின்னு. ஆனால் அது பிரதானம் கிடையாது. ராவண வதத்தை பகவான் நினைச்சா ஒரு க்ஷணத்தில் வைகுண்டத்திலேருந்து சங்கல்பம் பண்ணாலே போரும், ராவணன் அழிஞ்சிருவான். ஆனால் தர்மத்தை நிலைநாட்டி சாதுக்களை ரட்சிக்கிறது, அந்த குணத்தை தர்மத்தை லோகத்துக்கு தானே மனுஷனாக இருந்து காட்டணும் அப்படின்றது தான் அவதாரம். அதனால தானே இத்தனை வருஷம் இருந்து நான் ராஜ்யம் ஆளப்போறேன் அப்படின்னு தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச அப்படின்னு காட்டுறேன். அந்த தர்மத்தை காட்டவே அவதாரம். பக்தர்களை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நேற்று சபரி மோட்சம் பார்த்தோம். நம்ம எந்த ஒரு அன்றைக்கே சொன்னோம், எந்த ஒரு நாவலாக இருந்தாலும் ஒரு 10 வாட்டி படித்தா அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். ஆனால் இத்தனை யுகமாக ராமாயண கதை கேட்டுன்னு தான் இருக்கும். இந்த சங்கத்திலேயே நமக்கு 30வது வாட்டி ராமாயணம் நிறைய பேர் சொல்லியிருக்கா. இருந்தாலும் அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, காவியம் எழுதும்போது நிறைய ரசங்களை வைப்பா. அதில் சில பேர் பிரதானமான ரசங்கள் அப்படின்னு கோவத்தை கொண்டு ஒரு காவியம் பண்ணலாம். அழுக வரா மாதிரி நவரசமும் இருக்கும் காவியத்தில். அதில் முக்கியமாக ஒரு ரசத்தை எடுத்துப்பான். ஸ்ருங்கார ரசம் அப்படின்னு காதலை சொல்லக்கூடிய ஒரு காவியங்கள் இருக்கும், அப்படி இருக்கும். சில பேர் சொல்கிறா ராமாயணம் ஸ்ருங்காரத்தை சொல்ல வந்த காவியம், ஸ்ருங்காரத்திலேயே விப்ரலம்ப ஸ்ருங்காரம் அப்படின்வா. அப்படின்னா 2 தம்பதிகள் பிரியும் போது அவர்களுக்குள்ளே இருக்கிற காதலை காட்டுறது. சீதை இல்லைன்னு ராமருடைய அழுகையும், ராமருக்காக சீதை இருக்கிற அந்த மாதிரியான பிரேமையை இங்கே காட்டுறாது விப்ரலம்ப ஸ்ருங்காரம். ஆனால் நவரசத்தில் எந்த ரசத்தை வசத்தியாக வச்சு மற்ற ரசத்தை அங்கமாக வைப்பார். ஆனால் வால்மீகி மகரிஷி என்ன சொன்னார், நவரசத்தையும் அங்கமாக வச்சு தர்மத்தையும் பக்தியையும் வசத்தியாக வச்சதுனால தான் அந்த சுவாரஸ்யம் போகாமல் திருப்பி திருப்பி கேட்க அந்த தர்மம் புரிய நமக்கு அனுகிரகமாக இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது சில கதைகள் நமக்கு புரியுறது. கொஞ்சம் வயசாச்சு கேட்கச்சு சில ஏன் பகவான் இப்படி பண்ணேர்ன காரணம் புரியுறது. இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு தர்மங்கள் புரியுறது, அதில் இருக்க சூக்ஷ்மங்கள் நமக்கு புரியுது. அதனால ராமாயணத்தை திருப்பி கேட்க நம்மளுடைய மனோபாவம் இன்னும், நம்மளுடைய அந்த ஞானம் வளர வளர ராமாயணத்தை திருப்பி கேட்கறோம். ரகசியத்திரிசாரம் காலக்ஷேபம் ஆனவுன்னு திருப்பி ராமாயணம் கேட்டால் இன்னும் அதிகமான அர்த்தங்கள் புரியும். ஸ்ரீபாஷி கேட்டுட்டு திருப்பி ராமாயணம் படித்தா இன்னும் அர்த்தம் புரியும். ஏன்னா நம்ம ஞானம் ஏற ஏற அதனுடைய உள் ஞானம் நமக்கு புரியும். இல்லை சாமான்யமாக கதையாக தான் தெரியும் குழந்தையில கேட்கும்போது. அதுதான் அந்த ராமாயணத்தினுடைய அழகு. நேத்தே பார்த்தோம் சபரி மோட்சம். ராம லக்ஷ்மணர்கள் 2 பேரும் சபரியினுடைய கிரகத்தில் அங்கே அந்த கிணறுலேருந்து இருந்த தீர்த்தத்தில் அனுஷ்டானம் பண்ணி
பண்ண உடனே ராமருக்கு ஒரே சந்தோஷமாம். அப்பேற்பட்ட ரிஷிக்காக வந்த அந்த கிணறு, அதில் நம்ம அனுஷ்டானம் பண்ணோம். இப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்தது, சீதாதேவி இருக்கா அப்படின்ற ஒரு தைரியம். இத்தனை நாய் சோக்கத்தில் தான் இருந்தேன். ஆனால் சபரியை பார்த்தவங்க சொன்னேர், ராமர் சபரி சந்தோஷப்படுறா ராம தரிசனம். ஆனால் ராமர் சொல்றேன், சபரி தரிசனத்தில் இப்போ எனக்கு ஒரு கவலை போச்சு. என்னன்னா சீதாதேவி இருக்கான்றது நிச்சயம், அந்த ஒரு தைரியம் மன நம்பிக்கை எனக்கு வந்தது. மேற்கொண்டு நம்ம தேட போகலாம், இனிமேல் எல்லாம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு லக்ஷ்மணர்கிட்ட சொல்றேன். ஆனால் சோகம் இருக்கு, சீதை இல்லை அப்படின்னு, சீதாதேவி இல்லைன்ற சோகம் இருந்துட்டே தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போறா. பம்பா நதி, அந்த இடத்துல ஹம்பின்னு சொல்றோம் இல்லையா, பம்பா நதி கரையில ராமரும் லக்ஷ்மணரும் எழுதிருக்கே. ஆச்சரியமான இடமா இருக்கு. பட்சிகள்லாம் ஜோடி ஜோடியாக போயிட்டு இருக்கு, மிருகங்கள்லாம் ஜோடியாக இருக்கு. அந்த ஒரு ஆச்சரியமான இதை ராமர் பார்க்கிறார். லக்ஷ்மணர்கிட்ட சொல்றார், லக்ஷ்மணா எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கு, நான் மட்டும் இப்படி இருக்கேனே. இந்த காட்சி இதே போல சீதாதேவி எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா அங்கேயும் இதே மாதிரி குளிர்ச்சியாக சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து சீதைக்கு இன்னும் அழுகதான் வரும். ஏன்னா ஒவ்வொரு இதை காட்டுவார். ஆனா இந்த இடத்துல நம்மள இல்லையே அப்படின்னு, ராமர் இல்லையே, நான் சொல்ல முடியலையே அப்படின்னு சில சந்தோஷத்தை பார்க்கும்போது துக்கம் வரணும், நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு. அப்படி இப்போ ஏற்பட்ட இதுவா இருக்கு அப்படின்னு சௌமித்ரே பஸ்ய பம்பாயாக கானனம் சுபதர்ஷனம் யத்ர ராஜந்தி சௌலாபா த்ருமா சசிகரா இவ பரதஸ்ய ச துக்கேன வைதேஹ்யா ஹரணேன ச சோகார்த்தஸ்யாபி மே பம்பா சோபதே சித்திரகானனா. அப்பேற்பட்ட பம்பா நதியினுடைய சாகரம். ஆனா துக்கம் மேல துக்கம் வருது அப்படின்னு சொல்றேன். திருப்பியும் பரதனுடைய பிரிவு, மக்களை விட்டு பிரிஞ்சது, இப்படி ஒவ்வொரு கஷ்டம் வந்துட்டே இருக்கே. இப்ப தாயாரையும் விட்டு பிரிஞ்சாச்சு, சீதாதேவியும். அப்பேற்பட்ட சோகம் வந்துட்டு இருக்கேன். கச்ச லக்ஷ்மண பஸ்யத்வம் பரதம் பிராதவத்சலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மணர் சொல்றார், அண்ணா உற்சாகமா இருக்கணும். பிரேமையிலையும் ஒருத்தர் மேல அதிகமான பிரேம வைக்கக்கூடாது. ரொம்ப பிரேம வச்சுட்டா அவ இல்லாதப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிறது. ராமர் சொல்றார், எப்படி இருக்க முடியும் லக்ஷ்மணா, பிரேமையே இல்லாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு உடம்பு சரியா இல்லாதப்ப சீதாதேவி எனக்கு ஔஷதம் போல இருப்பாள், பக்கத்திலேயே விளையாடச்ச ஒரு தோழி போல இருப்பாள். ராஜ்யம் பண்ணும்பொழுது தர்மபத்னியாக இருப்பா. யக்ஞயாகத்திலெல்லாம் அவ்வளவு இதுவாக ஒவ்வொரு கைங்கரியமும் பக்கத்துல இருந்து எல்லாமே பண்ணுவார். அவ்வளவு பவ்யமா இருக்காளே அப்படின்னு அப்படி பக்கத்துல போனா சாதாரண சமயத்துல நல்லா எனக்கு சிரிப்பு மூட்டுற மாதிரியாக கிண்டல்லாம் பண்ணுவார். திருவாராதனம் பண்ணச்ச எனக்கு சிஷியாக இருந்து எல்லாம் பெருமாளுக்கு பண்ண வேண்டிய கோலங்கள்லாம் முன்னாடியே போட்டு பஞ்சபாத்திரம்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவா. திருவாராதனம் அப்படின்றதே ஆத்துல பண்றது, தம்பதியா பண்றது தான். ஏன்னா ரெண்டு பேருக்கும் இந்த காரியம் உண்டு, அவாவா இது பண்றான், அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட கஷ்டம் எப்படி விட்டுட்டு நம்மளால இருக்க முடியும்? அந்த சோகம் தானே அப்படிங்கிறது. ஆனா லக்ஷ்மணர் அவ்வளவு சொல்றாரு, அவ்வளவு பிரேம அதிகமா வைக்க கூடாதுன்னு. அப்ப இவர் மட்டும் அண்ணாவுக்கிட்டே இருந்து காட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அந்த கேள்வி எடுபடாதான். அந்த பிரேமைய பகவானிடத்துல வைக்கலாம். ஏன்னா அவர் சாஸ்வதம். நம்ம பிராணம் போனாலும் ஆத்மா நிச்சயம் அவனை ஒரு நாள் அடையதான் போகிறோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலாவது பக்தியோகமோ இல்லை சரணாகதியோ பண்ணி பகவான் அடையலாம். அவன் சாஸ்வதம், நம்ம ஆத்மா சாஸ்வதம். அதனால அந்த பகவானிடத்துல பக்தி அதி பிரேம மட்டும் இருக்கலாம். ஆனா லோகத்துல நம்ம பார்க்க விஷயத்துல எது மாயை அப்படின்னா எது சாஸ்வதம் இல்லையோ அது மேல அப்பேற்பட்ட பிரேமை இருக்கக்கூடாது. அதனால லக்ஷ்மணனுக்கு அது இல்லை. ஆனா பகவானுக்கும் தாயாருக்கும் அதிப்பிரேகம் இருக்கலாமேன்னா ரெண்டு பேருமே பரபிரம்மஸ்வரூபம் தான். அதனால சுவாமி தேசிகரன் சொல்றார், ஏக லட்சியம் தயாயாக. அவ ரெண்டு பேருக்கு ஒரே லட்சியம் தான், என்னன்னா பக்தர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி சுக்ரீவன் அப்படியே இந்த பம்பா நதியில் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்ப அவர் சொல்றார், நேத்தி தானே அந்த ராட்சசன் சொன்னார் இல்லையா, இங்க சுக்ரீவன் ஒருத்தர் இருப்பான், அவரை போய் பாருங்கோ, அவர் உதவி பண்ணுவேர் அப்படின்னு சொன்னேரே. மேற்கொண்டு யார் சுக்ரீவன் பார்க்கலாம் அப்படின்னு ராமர் லக்ஷ்மணர் கிட்ட சொல்லிட்டே இருந்தேரான். அதே பம்பா நதிக்கு எதிர்ற ஒரு குகைக்குள்ள அந்த சுக்ரீவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் இப்படி பார்க்கறான், குரங்கு தானே அப்படி பார்க்கறான், இப்படி பார்க்கறான். அத்தனை நாய் அவருக்கு ராம லக்ஷ்மணர்கள் கண்ணு தெரியல, அவனுக்கு பார்க்கல. ஆனா எப்ப ராமர் சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னாரோ, எப்ப பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சதோ கட்டாட்சம் பட்டுதான்
சுக்ரீவன் அப்படி திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா பெருமாள் அனுகிரகம் இருந்தால் தான் முடியும். ராமாயணம் கேட்கணுமோ சொல்லணுமோன்னாலும் அவர் அனுகிரகம் இருக்கணும். ஆனால் சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவர் அனுகிரகம் இருந்தால் தான் முடியும் சுவாமி, நான் எங்கே போய் பெருமாளை சேவிக்கிறது, திருமலைக்கு எங்கே போகிறதுன்னு அப்படி இல்லை. நம்ம வந்து சேவிக்கணுன்ற ஆசை இருந்தால் அவனே அந்த அனுகிரகத்தை பண்ணுவான். அப்படி சுக்ரீவர் அப்படி பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு வந்து பெருமாளை பார்த்ததுமே, இவா 2 பேரை பார்த்ததுமே ஒரு பயம் வந்துடுதான். இது ஒரு வேளை வாலியை அனுப்பிச்சு வந்திருக்காளோ, இவா 2 பேரும் கையில் வில்லம்பெல்லாம் வச்சிருக்காளே, இவா என்ன வாலி தான், வாலி வந்து அந்த இடத்துக்கு வர முடியாது, அதனால இவாள் அனுப்பிச்சானோ. ஏதௌவானமிதம் துர்கம் வாலி பிராணி ஹதௌ துருவம், என்ன வதம் பண்ண அனுப்பிச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்கே ஹனுமார் வந்தேறான். ஹனுமார் வந்து உடனே சுக்ரீவன் ராஜாவை பார்க்குறேன், சுக்ரீவன் காட்டுறார், அங்கே 2 பேரையும் பாரு, அவ பாரு என்ன வதம் பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னேரா. ஹனுமார் அப்படி திரும்பி பார்த்ததுமே அங்கிருந்தே கண்ணில் பாஷ்பம் கையை கூப்பினேராம். அவருக்கு தெரிஞ்செடுத்து அவ யாரு அப்படின்னு. அப்பேற்பட்ட மகா ஞானியாச்சே. சொல்றேன், நீயே அப்படி நினைக்கிற, அவ ஆஜானுபாகுவா இருக்கா, மகா வீரர்கள் போல தெரிகிறா, ஏன் நம்ம அவளை வச்சுட்டு வாலியோட யுத்தம் பண்ணக்கூடாது, அப்படி யோசிய அப்படின்னு சுக்ரீவர்கிட்ட சொல்றேன். சுக்ரீவன் சொல்றேன், இல்லை இல்லை எனக்கு பயமா இருக்கு, நீ எதுக்கும் வேற ஒரு ரூபத்துல போய் ராமர்கிட்ட போய் அங்க போய் பாரு, அவ யாருன்னு கேட்டு யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, என்ன எதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிறேன். இங்க ஹனுமார் சந்தேகத்துல போகல, சுக்ரீவன் பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவர், அதனால அந்த கபிரூபம் பரித்யஜ்ய ஹனுமான் மாருத ஆத்மஜா, அந்த கபீர் ரூபத்தை விட்டு அவள்லாம் தேவர்கள் தானே, அப்படியே மாறினேராம் ஒரு பிரம்மச்சாரியா. பிக்ஷு ரூபம் தத்தோ பேஜ சடபுத்திதயா கபிஹி அப்படின்னு பிக்ஷு ரூபத்தில் போனேராம். பிக்ஷு ரூபம்னா பிரம்மச்சாரி ரூபமும் சொல்லலாம், சந்நியாச ரூபமும் சொல்லலாம், 2மே பிக்ஷு ரூபம் தான். ஆனால் வியாக்கியானத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஹனுமான் பிரம்மச்சாரி, அவர் ஏன் திருப்பி பிக்ஷு ரூபத்தில் திருப்பி அவர் பிரம்மச்சாரின்னு வேஷத்தில் போனேர்னு சொல்லணும், அவரே பிரம்மச்சாரி தானே அப்படின்னு, அதனால சந்நியாச இதில் போனேர் அப்படின்னு சொல்கிறா. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இவர் என்ன பண்ணேர்னா, பக்கத்தில் நேர போன உடனேயே இவர் சந்தேக புத்தியோடு இருந்தால் யாருன்னு கேட்டிருப்பார். அவ கிட்ட போனவனையே 2 பேரையும் அப்படியே சாஷ்டாங்கமாக சேவிக்கிறாராம் ஹனுமான். சந்நியாச ரூபத்தில் இருக்கும்போது அவளை சேவிக்கலாமா, கிரகஸ்தர்கள் யாரு அவளை போய் சேவிக்கலாமா அப்படின்னா, அவ பகவான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த அர்த்தத்தோட சேவிக்கிறேன். அதுவும் ஆச்சாரியனா இருந்தா, கிரகஸ்தாளா இருந்தா கூட சன்னியாசி சேவிக்கலாம். அதுக்கு உதாரணமே சுவாமி பிரம்மதந்திர ஸ்வதந்திர பரகால சுவாமி வேதாந்த தேசிகருடைய சிஷ்யர். அவர் சன்னியாசாசிரமத்தில் இருந்தார், சிஷ்யரா இருந்தாலும். ஆனா சுவாமி தேசிகனை தினமும் சேவிச்சு அவர்கிட்ட தான் காலக்ஷேபெல்லாம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாம அவருடைய குமாரர் இவருக்கு ஈடு, ஒரே ஒன்னா படிச்சா இருந்தா கூட அவருடைய குமாரர் குமாரவரதர்கிட்டையும் அவர் பகவத் விஷயம் காலக்ஷேபம் பண்ணி குமாரரையும் என் ஆச்சாரியனா ஏத்துக்கணும் அப்படின்னு இருந்தேன். கடைசி காலத்துல கூட சுவாமி தேசிகன் அவதார சமாப்தி அப்போ தன்னுடைய சிரஸை வந்து தன்னுடைய குமாரர் மடியிலையும் திருவடிய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி மடியிலையும் வச்சுட்டு போனேர் அப்படின்றா. சன்னியாசாசம் வந்தாலும் ஆச்சாரிய ஸ்தானம்னு வந்துடுத்துன்னா ஆச்சாரியன் தான் வசதி. அப்படி இங்க சாட்சாத் பகவானே, அதனால பகவானை சேவிச்சேர். உடனே அழகாக ஹனுமார் 2 பேரையும் கைகளை குவிச்சேர். ராஜருஷிதேவ பிரதிமௌ தாபசௌ சம்ஸ்திதௌ விரதௌ தேசாம் கதம்மிமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணினௌ பத்மத்ரீக்ஷணௌ வீரௌ ஜடாமண்டலதாரிணௌ விசாலாக்ஷௌ வீரௌ மனுஷ்யௌ தேவரூபிணௌ சர்வபூஷணபூஷார்ஹ கிமர்த்தம் ந விபூஷிதஹ அப்படின்னு கேட்குறார். உங்களை பார்த்தா நீங்கள் தேவர்களா மனுஷர்களா? உங்களை பார்த்தா உங்களோட புஜபலாக்கிரமத்தை பார்த்தா பெரிய மகா ராஜவம்சம் போல தோன்றுறது. உடம்பெல்லாம் பார்த்தா ஏதோ அலங்காரங்கள்லாம் பண்ணி நிறைய நம்ம நகைகள் போட்டு திடீர்னு போட்டுக்கலன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி அந்த மச்சம் மாதிரி இருக்கும் இல்லையா, பார்த்தா நகைகள்லாம் போட்டுருந்தவரா இருக்கு. ஆனால் இங்கே ரிஷி ரூபத்தில் இருக்கேர். ஏன் இப்படி ரிஷி ரூபத்தை எடுத்துட்டு இருக்கேர்? ஆனால் ரிஷி ரூபத்தை எடுத்தவா மொத்தமாக வனவாசத்துக்கு வந்து விரக்தியில் வந்துட்டா அப்படின்னா அவள் கையில் வில்லம்பு வச்சுக்க மாட்டா. அப்போ நீங்கள் யார்? இப்பேற்பட்ட ஆச்சரியமாக இருக்கிறீரே. பத்மத் அப்படியே வேதாந்தத்தில் என்னென்ன சொல்கிறதோ, பகவானுடைய திருவடி, பகவானுடைய முகம், பகவானுடைய கண்கள் என்னவோ அப்படியே சொல்கிறாராம் அவருடைய வர்ணிச்சு.
இந்த தேசம் இது வானரர்களுக்கு உடையான தேசமாச்சே, இங்க எப்படி நீங்கள் இங்க வந்திருக்கீங்கள்? யாரையோ தேடி வந்தா மாதிரி இருக்கு. எல்லாம் பார்த்த உடனே அவர் அப்படியே ஆச்சரியமா ராமலட்சுமணர்களை சேவிச்சு ஹனுமார் சொல்றாராம். உடனே பகவானை சேவிச்ச உடனே ஏவம் மாம் பரிபாஷந்தி கஸ்மதௌ நாபிபாஷதஹ. உடனே ராமர் பதில் சொல்லலை, ரெண்டு பேருமே பதில் சொல்லலை. ஏன்னா நம்ம ஃபோன் ஒருத்தருக்கு பண்ணிட்டு நீங்க யாரு அப்படின்னு கேட்டா அவளுக்கோ வரும்போது நீ யாருன்னு சொல்லு, அப்புறம் தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை அப்படியும் நாம நம்மளை பத்தி சொல்லிட்டு இருக்கோம்ல, நம்ம என்ன அவ எதுவுமே பதில் சொல்லலை. நம்ம யாருன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் கேட்கணும் நீங்க யாருன்னு. சரி, ஒருவேளை அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் பகவான் அப்படின்னு. சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஷ்டித்வா நரயூதபஹ பிராப்தோஹம் பிரேஷிதஸ்தேன சுக்ரீவேண மகாத்மனா. அதுதான் ஹனுமாருடைய குணமும். ஹனுமாரே ஒரு அந்த குரங்கு வானர ராஜ வம்சம் தான். அவ அப்பாவே ராஜா தான். ஏன்னா வானரர்களுக்கு நிறைய தேசம் இருக்கு, அந்தந்த காடு அவாவா வானரம். ஆனா அவர் இங்க கிஷ்கிந்தேல இருந்து வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. வாலி மகாராஜா, வாலியினுடைய சிஷ்யனாவது சொல்லலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாத சுக்ரீவன் பக்கத்துல தான் இருக்கு. யாருக்கு தர்மம் அவளாட முடியலன்னாலும் அவ பக்கத்துல தான் ஹனுமார் அங்க பக்கத்துல நின்றுட்டு சொல்றேன் சுக்ரீவனுடைய சிஷ்யன் நான் அப்படின்னு. சிஷ்யன்னா அவருடைய இதுல ராஜ்யத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ராஜாவானர முக்கியானாம் ஹனுமான் நாமவானரஹா. ஹனுமார் என்ற என்னுடைய திருநாமம் அப்படின்னு சொல்றேன். அபிபாஷத சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபின். ராமருடனே லக்ஷ்மணரை பார்த்து சொல்றேன், லக்ஷ்மணா வந்தவருக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு. இது என்ன இது? ஹனுமாருக்கு பதில் சொல்லாம லக்ஷ்மணரை பார்த்து பதில் சொல்றேரே அப்படின்னா, ஒருவேளை ராஜாவோடு தான் பேசுவான். வெளிநாட்டுக்கு போறவா பிரதான மந்திரி போனா அந்த ஊர் பிரதான மந்திரி தான் ஆட்சிட்டு போகணுன்ற ஒரு புரோட்டோகால். இங்கேருந்து ஒரு சிஎம் போனா அதுக்கு தகுந்த ஈக்குவலண்டான பார்ட்டி தான் வருவா, பெரியவா ஆட்சிட்டு போக மாட்டான் முதல்ல. அதனால இவர் மந்திரி, சுக்ரீவராஜாவுடைய மந்திரி, அதனால லக்ஷ்மணரை பேச சொல்றா அப்படின்னா ராமருடைய குணம் அது கிடையாது. நேத்தே பார்த்தோம், சூர்பனகை கிட்டேயே அரை மணி நேரம் பேசினவர் ஹனுமார் கிட்ட பேசாம நீ பேசின்னு சொல்லக்கூடியவர் கிடையவே கிடையாது. அப்புறம் என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு அவரே சொல்றார். ஹனுமாரை பாத்தியா லக்ஷ்மணா, இவர் யார்? ஏதோ இந்த ரூபத்தில் இருக்கிறே தவிர அவருடைய அழகாக பேசுறே இப்படி. நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேததாரிணஹ ந சாமவேத விதுஷாஹ சக்கியமேவ பிரபாஷிதும். ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அத்தியனம் பண்ணிடுவா மட்டும்தான் இப்படி பேச முடியும். அவ்வளவு. ஏன்னா ரிக்வேதம் படித்தவாளுக்கு வினயம் அவ்வளவு இருக்குமாம், அந்த வேதம் சொல்லி சொல்லி சொல்லி. யஜுர்வேதம் படித்தவாளுக்கு சீக்வன்ஸ், எதை முதல்ல கேட்கணும் எது அப்புறம் கேட்கணும் அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் அவளுக்கு நல்லா தெரியுமா. சாமவேதம் கானம், அது அப்படியே அழகாக இருக்கு. அவர் பேச்சே ஒரு கானம் போல அழகாக இருக்கு. நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா ஸ்ருதா. இவர் கண்டிப்பா நவ வியாக்கரண பண்டிதராகத்தான் இருக்கணும். வியாக்கரணம் படிச்சிருக்கார் பாத்தியா. அவர் பேச்சின ஒரு இதுல ஒரு அபசப்தம் கூட இல்லை. பகுவியாஹர தானேன ந கஷ்டித் அபசப்திதா. ஒரு அபசப்தம், ஒரு தவறு, ஒரு இல்லை. இப்படி சம்ஸ்கிருதத்தை இப்படி பேசணும்னா அவ வியாக்கரண பண்டிதராகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு. பிரபஞ்சன தனைய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயா அப்படின்னு ராமரையே இவருடைய பாஷை ராமரே எப்படி அழகா பேசுவேன்னு பார்த்தோம். அவருடைய ஹிருதயமே இது பண்ற மாதிரியாக ஹனுமாருடைய பாஷை. அதான் தெய்வம் அப்படின்னா அப்படி இருக்கணும், பக்தன் அப்படின்னா இப்படி இருக்கணும் ஹனுமார் போல. உடனே லக்ஷ்மணர் சொல்றார், அண்ணா இவ்வளோ சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம். வியாக்கரணம் எல்லாம் படிச்சிருக்கேன்னு வேற அண்ணா சொல்றேன். நம்ம ஒன்று சொல்லுவோம், அதை ஹனுமார் அதை எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்ற ஒரு பரீட்சை. என்ன காரணம் அப்படின்னா, லக்ஷ்மணர் இவரோ வியாக்கரண பண்டிதர் அப்படின்ட்டு. வியாக்கரணத்தை எழுதின ரிஷி அவரும் ஆதிசேஷ அவதாரம். அதனால லக்ஷ்மணர் ரெண்டு வியாக்கரண பண்டிதர்கள் பேசுற அழக ராமர் பார்க்கணும் அப்படின்னு லக்ஷ்மணரை விட்டு பேச சொன்னேர் அப்படின்னு. அது இல்லாம என்ன அப்படின்னா, ரெண்டு சிஷ்யர்கள் பேசினா ஆழ்வார் இருந்தார் இல்லையா. முதல் ஆழ்வார்கள் 3 பேர் போனா. முதல்ல ஒரு ஆழ்வார் போனார், கோவில் பூட்டிருந்தது, ஆற்றுல சின்ன திண்ணை இருந்ததுன்னு படுத்தின்றார். ரெண்டாவது ஆழ்வார், முதல் ஆழ்வார்களில் பூதத்தாழ்வார், அவர் அங்கே எழுந்தார். உடனே 2 பாகவதா சேர்ந்தா என்ன பண்ணுவான்னா, அப்பா எனக்கே இடம்ல நீ ஏறையா வந்த அப்படின்னு சொல்லாமல் உட்காந்துட்டு 2 பேரும் இடத்த சமமாக இது வச்சுட்டு பகவத் விஷயத்தை பேசினாலாம். 3வது ஆழ்வார் வந்தவொடனே உட்கார கூட இடம் இல்லை, நின்றுட்டே பேசினாலாம்.
இவா பேசுறத பார்த்து பெருமாள் நினைச்சாராம், நாளைக்கு வரைக்கும் என்னால் தாங்காது பாட்டு, அப்பயே ஓடி வந்துட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டாராம். யாரா இருக்கிறான்னு பார்த்தா அப்பேற்பட்ட வாமன ரூபத்திலிருந்து திரிவிக்ரமாவதாரம் எடுத்த சாட்சாத் திரிவிக்ரம பகவானே அங்கே எழுதிட்டேர் அப்படின்னு சிஷ்யர்கள் பாகவதர்கள் பேசுறது பகவான் உடனே அங்கே ஓடி வந்துருவேறாம். அதனால இவா 2 பேர் பாகவதோத்தமர்கள் பேசுறது அவர் கேட்கணும் அப்படின்னு லக்ஷ்மணரை பேச சொன்னேர் அப்படின்னு. அஹமஸ்ய வரோ பிராதா குணயிர்தாஸ்ய உபாகதா. லக்ஷ்மணர் இப்போ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னா, அஹமஸ்ய அவரோ பிராதா, இவருடைய தம்பி நான், ஆனால் குணௌ தாஸ்யம் உபாகதா, அவருடைய குணத்துக்கு நான் அடிமை. தம்பினாலே அவருக்கு சேஷன்னு ஒரு அர்த்தமா இருக்கு. இருந்தா கூட வெறும் தம்பினால இல்லை, இவருடைய குணத்துல நான் ஈடுபட்டேன். அதனால பகவானுக்கு ரூபகிருத்த தாஸ்யம் அப்படின்னு இருக்கு. ரூபன் பகவானை நேர சேவிச்ச உடனேயே அவர் அழகுல மயங்கிறது ரூபகிருத்த தாஸ்யம். அதே குணகிருத்த தாஸ்யம்னா அவருடைய குணம். ஆஹா, சபரிக்கு எப்படி அனுகிரகம் பண்ணேர், ஜட்டாயுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணேர் அப்படின்னு ஸ்மரிக்கிறதுல அந்த குணத்தை நினைச்சே பகவானை, சத்ருவா இருந்தாலும் விபீஷணனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணேர் நினைக்கும் போது அந்த குணத்துல லயம் பண்றது குணகிருத்த தாஸ்யம். அதனால லக்ஷ்மணர் சொல்றார், இவருடைய குணத்துக்கே நான் தாஸ்யம். கிருதஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய லக்ஷ்மணௌ நாம நாமதஹ, இவருக்கு எப்பயுமே கிருதஜ்ஞதா இருந்து கைங்கரியம் பண்றவன் லக்ஷ்மணன் என்று அப்படின்னு. இப்போ உடனே சொல்றேன், இவர் எதுக்கு வந்திருக்கேர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அஹம் சைவ ஹி ராமஸ்ச சுக்ரீவம் சரணம் கதௌ லோகநாதம் புரா பூத்வா சுக்ரீவம் நாதுமிச்சதி பிதா யஸ்ய புரா ஹரிச்சரணௌ தர்மவத்சலஹ தஸ்ய புத்திர சரண்யஸ்ய சுக்ரீவம் சரணம் கதஹ. லோகநாதனான பகவான் சுக்ரீவனை நாத்தனாக்கிறதுக்கு எழுதியிருக்கேர் அப்படின்னு சொல்றீங்க. யாரு லோகநாதன்? சுக்ரீவன் யாரு? அவனே அடிபட்டு அண்ணாக்கு பயந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கான். அவனை நாத்தனா இவன் ஏத்துக்கிறதுக்காக வந்திருக்கான். சம்ஸ்கிருத பதத்துல ஒரு வாக்கியத்துக்கு 2 அர்த்தமாக இருக்கலாம். இப்ப இவர் ஹனுமாருக்கு டெஸ்ட், இவர் வியாக்கரண பண்டிதர் இல்லையா? இதை இவர் எப்படி அர்த்தம் பண்ணிக்க போறேர் அப்படின்றது டெஸ்ட். என்னன்னா, லோகநாதனானவன் சுக்ரீவனை நாதனாக்க நாதும் கர்த்தும் இச்சதி, அவரை நாதனாக்க வந்திருக்கான். ஒண்ணுமே இல்லாத சுக்ரீவனை இப்ப கிஷ்கிந்தைக்கு ராஜாவாக்க போற வந்திருக்கேர் அப்படின்ற ஒரு அர்த்தம். மேலோட்டமான அர்த்தமா இருந்தா அப்பேற்பட்ட லோகநாதனே சுக்ரீவனை நாதனா ஏத்துக்க வந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஹனுமார் எப்படி அதை எடுத்துப்பேர் அப்படின்றது அவருக்கு டெஸ்டாம். அது மட்டும் இல்ல, அப்பேற்பட்ட சரணாகத வத்சலன் சுக்ரீவனை சரணம்னு நினைச்சு வந்திருக்கான் அப்படிங்கிறது. சரணாகதி அப்படின்னா அங்கங்களோட பண்றதா சரணாகதி. வெறும் சரணம் அப்படின்னு சொல்லும் போது எல்லா போற வரவாளர்களா சுவாமி சரணாகதி அப்படின்னா அது சரணாகதி ஆகாது. இங்க என்ன அர்த்தம்னா, மித்திரபாவத்துல வந்திருக்கேர் அப்படின்னு, ஒரு உதவிக்கு வந்திருக்கேர். உதவி வந்தவர் கூட சரணம்னு சொல்றான். ஆனா அந்த சரணாகத்தியை நம்ம உனக்கு இதுன்னு நம்ம எடுத்து ஒருத்தன் சேவிச்சு நீதான் எனக்கு பண்ணணும் அப்படின்ற 5 அங்கத்தோட விசுவாசத்தோட வந்தான்ற கணக்குல இது இங்க இல்லை. அப்படி சொன்ன உடனேயே இப்ப ஹனுமார் என்ன சொல்லணும்? அப்படியா, வாரும், நான் சுக்ரீவன் கிட்ட ஆசிட்டு போறேன், உனக்கு என்ன கஷ்டமோ நீக்கிடுவேர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? உடனே கைகளை குபிச்சேராம், எங்க சுக்ரீவருக்கு நீங்கள் கிடைச்சது பாக்யம் அப்படின்னாராம். அப்போ அவர் அதை அர்த்தத்தை சரியா பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்ப சுக்ரீவனை நாத்தா ஆக்க போற வந்திருக்கேன் இல்லையா, எங்க சுக்ரீவருக்கு பாக்யம் அப்படின்னு ஆசிட்டு போறேன். அவர் உடனே இன்னும் பயப்படுறார், என்னடா இது, போய் பார்த்துட்டு வான்னு சொன்னா கூடவே ஆட்சின்னு வந்துட்டார். அங்கேயே ஹனுமந்த வாகனம். அந்த க்ஷணத்திலேருந்து ராமர் இத்தனை வருஷம் காட்டுல நடந்து வந்தேர் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். எப்போ ஹனுமார் தரிசனம் கிடைச்சதோ அப்போ ஹனுமார் சொன்னார், என் மேல அன்னிலேருந்தே அவர் ஹனுமந்த வாகனம் தான். ராமலக்ஷ்மணர் 2 பேரையும் 2 தோல் எள்ள பண்ணிட்டார். நேரம் அங்க சுக்ரீவன் வந்து கொண்டு விட்டார். சுக்ரீவன் பார்த்தான், ஈஷ புத்தி சம்பன்னஹ ஜிதக்ரோதஹ ஜிதேந்திரியஹ. அவனுக்கு ரொம்ப பயம், மனசுல ஒரு பயத்தோட ஒருத்தரோட நம்ம இவன் என்ன பண்ணுவானோ அப்படின்னு அவளோட ஸ்நேகித்துவம் சரியா வராது, சரியா பேச மாட்டோம், உள்ள ஒரு பயமே இருக்கும். உடனே அதை பார்த்தேன் ஹனுமார், எப்படியாவது அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னு உடனே அக்னி இது பண்ணி, அக்னி சாட்சியாக இனிமேது ராமரும் சுக்ரீவனும் மித்திரர்கள் அப்படின்னு 2 கையை பிடிச்சி பாணிகிரகணம் பண்ணார். எந்த சாஸ்திரத்திலையும் கல்யாணத்துக்கு தான் பாணிகிரகணம், மித்திரத்துவத்துக்கு அக்னி சாட்சியாக அப்படின்னா ஏன்னா அவனுடைய பயத்தை போக்குறதுக்கு ஹனுமார் அதை பண்ணேர். உடனே சந்தோஷப்பட்டேன். ஆச்சாரியன் நமக்கு அந்த சரணாகதிக்கு யோக்கியத்தை இல்லை, விசுவாசம் இல்லைன்னாலும் ஆச்சாரியன் நம்மளை பிடிச்சி எப்படி பகவானுடைய திருவடியில சேர்த்து விடுறாரோ அந்த மாதிரி சேர்த்து விட்டார். இனிமேலும் சுக்ரீவன் நிறைய சந்தேகம் தான் படுறான் ராமர்கிட்ட. ஆனா இவர் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான்.
ராமரை பூஜிச்சார். உடனே ஒரு மரத்தை எடுத்து இப்படி போட்டார், ராமரை உட்கார சொன்னார், பக்கத்தில் உட்கார்ந்து எப்பயும் போல பேசினேர், உண்மை பார்க்கறது எனக்கு சந்தோஷம், பிரியதர்சனாக இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லிட்டு ராமர் சொன்னார், நீங்கள் எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்கேன்னு. ராமரும் சொன்னார், நானும் சீதாதேவியை காணும் அப்படின்னு வந்திருக்கேன், இந்த பக்கமாக வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறானா, எனக்கும் என் ஆண்டியாலும் காணும் சுவாமி, இந்த வாலியை எடுத்துன்னு போய் விட மாட்டேறான், உண்மை போலேயே எனக்கும் கஷ்டம் அப்படின்னு சொன்னான். அப்படி கதை சொல்லிகிட்டே இருப்பானோ. அவ்வளவு பிரேமம் வந்துருத்தான் சுக்ரீவனுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போச்சு. அப்புறம் டெய்லியும் ராத்திரி திடீர்னு எழுந்து உட்காந்து போனா ராமர்கிட்ட கண்ட ஜலம் விட்டுட்டு அவருடைய திருப்பி முதல்லேருந்து அவனுடைய கதையெல்லாம் சொல்லுவான். ஒரு வாட்டி சொல்லுவான், 2 வாட்டி சொல்லுவான், திடீர்னு சொல்லுவான், என்னவோ சுவாமி தெரியல, உம்முடைய பேச பேச என் மனசு கொஞ்சம் சோகங்கள்லாம் போகுது அப்படின்ற ரொம்ப ஸ்நேகமாயிட்டான். ஒரு நாள் திடீர்னு ராமரும் கேட்டாரான், ஏன்பா இவ்வளோ அண்ணா தம்பி தானே நீங்கள், என்ன எதனால சண்டை வந்தது, நீ அவனை சரணாகதி பண்ணிட வேண்டியது தானே, போய் அவன் காலில் விழுந்து ஏதாவது பண்ணிட வேண்டியது தானே, ஏன் இந்த சண்டை வந்ததுன்னு முதல்ல கேட்குறேன். உடனே சொல்கிறான், நாங்கள் அண்ணா தம்பி சந்தோஷமாக தான் இருந்தோம், கிஷ்கிந்தேல இருக்கும்போது எங்களை ஜெயிக்கிறவா யாருமே கிடையாது, அதுவும் வாலிக்கு மகாசக்தி, அவனுக்கு ஒரு வரனே இருக்குது, அவன் எதிர் யார் வராரோ அவளுடைய பாதி சக்தி அவனுக்கு வந்துடுமா. அப்பேற்பட்ட வாலி, அதனால மாயாவி துந்துபின்னு 2 பேர் அவள் அங்கங்கே போய் கேட்டுன்னு வந்தா. அவளுடைய வேலையே என்னென்னா யார் வீரர்களோ அவளை அடித்து ஜெயிச்சு ஒவ்வொருத்தர் வரா, இதுக்கு மேலே எனக்கு யார் வீரர்கள்னு ஒன்று அங்கேருந்து தேவதர்களாக சொல்லி அனுப்பிச்சாலாம், போய் வாலி சுக்ரீவன் இருக்கா, போய் உங்களோட பலத்தை அங்கே காட்டுங்கன்னு ஒன்று. அவள் 2 பேரும் வரான். ராத்திரி வாலி சுக்ரீவன் வாலின்னு கத்துறான். உடனே வாலிக்கு மகா கோபம் வந்தது. யுத்தத்துக்கு மாயாவி யுத்தத்துக்கு 2 பேரும் கதை எடுத்துட்டு வந்தா. இவனை பார்த்த மாத்திரத்திலேயே மாயாவி பயந்துட்டானா, ஓடிட்டான். ஓடி போய் ஒரு குகையில போய் ஒழிஞ்சிட்டான். உடனே வாலி சுக்ரீவன் கிட்ட சொன்னா, நீ வெளில இரு, நான் உள்ள போறேன், என்ன ஆகுமோ தெரியாது, நான் உள்ள பாத்துக்கிறேன், அவன் வெளில வந்தா நீ அவனை அடிச்சிரு அப்படின்னு வெளில நில்லுன்னு. உள்ள போனா ஆயிரக்கணக்கான மாயாவி ராட்சசனை வச்சிருக்கான். ஏன்னா அவன் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கான், பேக்கப் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனால் வாலி யுத்தம் பண்ணுறதுக்கு அத்தனை பேரையும் யுத்தம் பண்ணி எல்லாரையும் வதம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுத்து. ரத்தமாக வெளில வந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ரத்தத்தை பார்த்து சுக்ரீவன் நினைச்சா, இது ஒருவேளை வாலி தான் வந்திருக்கானோ, வாலி வதம் ஆயிட்டார், வாலி இதோடைய ரத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பயந்து போய் திருப்பி வாலியவே ஜெயிச்ச மாயாவி வெளில வந்தால் எனக்கும் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய மலையாக கொண்டு வந்து அதை மூடிட்டு போயிட்டான். மூடிட்டு போய் அங்கே வந்து அவன் கஷ்டத்தில் தான் இருக்கான். அங்கே இருக்கிற வானர்கள்லாம் சொன்னான், சுவாமி ராஜா இல்லாத ஒரு ராஜ்யம் இருக்கக்கூடாது, நாங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிடுறோம்னா. இல்லை ஒருவேளை வாலி வந்தா என்ன, அதனால என்ன, யுவராஜா, அப்போ நீங்கள் யுவராஜன் ஆயிரும், அவர் ராஜாவாட்டுறோம் அப்படின்னு ராஜாவாக்கிட்டான். வாலி எல்லாரையும் வதம் பண்ணி வெளில வந்தான். கல் பூட்டி கிடக்கு. சுக்ரீவான்னு கத்துறான். மகா கோபம் வந்தது. துஷ்டம் பாத்தியா, பார்த்துக்கோன்னு சொன்னா மூடிட்டு போயிட்டான். இவன் எந்த புத்தியில இந்த காரியம் பண்ணான் அப்படின்னு அந்த கல்லை உதைச்சானான். நொறுங்கிட்டு வெளில வந்தான். வாலி வரான் அப்படின்னு சொன்னவன சுக்ரீவன் எப்படி வந்திருக்கணும், ஓடி வந்திருக்கணும் இல்லையா. எல்லாரும் கொடை பிடிக்கிறாளாம், சாமரம் பிடிக்கிறாளாம், அண்ணாவை பார்க்க இவன் வரான். இன்னும் அவனுக்கு மகா கோபம் வந்தது. என்னடா இது, நான் நினைச்சது சரியாயிடுச்சு, இந்த ராஜ்யத்தை எடுத்துக்க தான் இவனுக்கு வந்தான்னு அடின்னு அடிச்சானா. எங்க போனாலும் உன்னை விடமாட்டேன், ராஜ்யத்துக்காக இப்படி பண்ணியே நீதாண்டா எனக்கு சத்ருன்னு எங்க போனாலும் அடி. அவனை கொலை பண்ணவே மாட்டானா. எங்க போனாலும் அழற அளவுக்கு அடிப்பானோ, உயிர் போற வரைக்கும். திருப்பி விட்டுருவானோ, திருப்பி 2 நாள் கழிச்சு வருவானோ. என்ன பண்றதுன்னு தெரியாத சமயத்துல சில வானரர்கள்லாம் சொன்னாலாம், வாலி போகாத இடம் ஒன்று இருக்கு, மதங்கர் மகரிஷி ஆசிரமம். அங்கே ஏன்னா துந்துபின்னு ஒருத்தர் இடம் தெரியா, மாயாவி தம்பி. அவன் துந்துபி திருப்பி வாலிகிட்ட யுத்தத்துக்கு வந்தான். அவன் எப்படின்னா ஒரு பெரிய எரும மாடு ரூபத்தில், மகா பெரிய எரும மாடு ரூபத்தில் வந்தான். வாலி இன்னும் மகா கோபம் அவனுடைய வாளால சுழட்டி அடிச்சான். நேர போய் மதங்க மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சு அவர் மேலே அது விழுந்துட்டு, அவர் உடனே யாரா இது பண்ணான்னு ஞான திருஷ்டியில் பார்த்தேன். வாலின்னு ஒன்று, வாலியோ அவனுக்கு வேண்டியவரோ யார் இங்கே வந்தாலும் அவர் தலை வெடித்து செதறிடும் அப்படின்ட்டு. உடனே எல்லாரும் போய் சொல்கிறா, வாலி நான் ஏன் அங்கே போகிறேன், இனிமேல் நான் அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சுக்ரீவன் கிட்டே இதை சொல்கிறான், இனிமேல் நீங்கள் இங்கே வந்தால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, நீங்கள் இருக்கலாம். என்னதான் வானரனா இருந்தாலும் ஸ்வேச்சை இருக்கணும் இல்லையா. ஒரே ரூமில் எவ்வளோ நாய் தான் இருக்குது. ஒரு வானரனா இங்கேயும் அங்கேயும் குதிக்கணும், ஏதாவது ஒரு சாப்பிடணும், ஏதாவது ஒன்று பிடிங்கி எடுத்துன்னு போகணும். சுக்ரீவனால அந்த தனிமையை தாங்கவே முடியல. அவனால் சாப்பிடணும் அப்படின்னாலும் வெளில போக முடியாது. வெளில போனான்னு தெரிஞ்சால் வாலி அடின்னு அடிப்பான். எப்பயாவது ஒரு நாள் ஹனுமாரா ஏதாவது பழங்கள் கிழங்கள் கொண்டு அவனுக்கு கொடுத்தா அதை சாப்பிடலாமே தவிர, அந்த ஒரு இடத்துல அந்த தனிமையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தவனுக்கு சாக்ஷாத் ராமனே அவருடைய அந்த கும்பிடுறான், அவனுடைய கவலையெல்லாம் சொல்கிறான்.
உடனே ராமர் உடனே கோவம் வந்தது, ஏன்பா அண்ணா தானப்பா, போய் சரணாகதி பண்ணலாம்ல, போய் அவர் காலில் விழுந்து நான் பண்ணது தப்புனா நான் வேணும்ட்டே பண்ணலை, நான் உண்மைதான் மாயாவி வதம் பண்ணிட்டான்னு கேட்கலன்னா, பண்ணேனே நான் பண்ணேன், என்னை காலால் எட்டி உதச்சிட்டான் அப்படின்னு. உடனே ஒரு சரணாகதி பண்ணவனை கூட மன்னிக்க தெரியாதவன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு வாலினோமே மகாபாகா அப்படின்னு கர்த்துமர்ஹசி காகுத்ஸ பயம்மேன பவேத்யதே, உங்களுடைய பயத்தை போக்குறேன். ஏவமுக்தோஸ்து தேஜஸ்வி தர்மஜ்ஞோ தர்மவத்சலஹ அன்ருதம் நோக்த பூர்வம் மே நச்சவக்ஷே கதாச்சன அப்படின்னு பாரியஸ்தயா பயம் குரு, உன்னுடைய பாரியை எடுத்துட்டு உங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் பிடிங்கின அந்த வாலியை நான் வதம் பண்றேன் அப்படின்னு சொன்னேராம். உடனே சுக்ரீவனுக்கு சந்தோஷம். எப்பயுமே பெரியவா அழகா சொல்லுவான், ஒருத்தரை போய் ஆற்றுல போய் சாப்பிட கூப்பிட்டா என்ன சொல்லுவான்னா, நீ கூப்பிட்டதே என் வயிறு ரொம்பிடுத்துடா, என் மனசு ரொம்பிடுத்து அப்படின்னுவா. நீ குழந்தை கூட்டா பிரிப்பா போய் சாப்பிட வாங்குவோம் அப்படின்னா, நீ கூப்பிட்டதே எனக்கு சந்தோஷம். அந்த மாதிரி சுக்ரீவன் சொன்னா, ராமா நீர் வதம் பண்றேன்னு என்ன ரட்சிக்கிறேன்னு சொன்னேர் இல்லையா, அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துடு. ஆனா உம்மை போல ஸ்நேகிதன் எனக்கு திருப்பி கிடைக்க மாட்டான். இப்பேற்பட்டவர், நான் ஒண்ணுமே இல்லாத அழுதுந்த எனக்கு சகல கஷ்டத்தையும் ஷேர் பண்ண நீர் கிடைச்சேர். வாலி மகா பலசாலி சுவாமி, நீர் போய் அவர்கிட்ட சண்டை போடவானான்னு முதல்ல ராமரை பார்த்து பயந்தவன், அப்புறம் ஸ்நேகிதனாக ஆக்கினவன், அவர் மேலேயே இவனுக்கு பரிவு வந்துட்டான். நீர் போய் அவன்கிட்ட அடிப்பாங்க கூடாது, நீர் இல்லைன்னா இன்னும் எனக்கு கவலையாயிடும், என் கஷ்டம் என்னோட போகட்டும் சுவாமின்னு நேரம். உடனே ராமர் பார்த்து, என்னடா இவன் நம்ம எப்பேற்பட்ட இது, இவன் ஒண்ணுமே பண்ண முடியாது வாலி, உனக்கு என்ன உன்னை கேட்குறேன், நீ நான் என்ன பண்ணா நீ ஏத்துப்ப, வாலியை நான் என்னால் வதம் பண்ண முடியும்னு. உடனே அவர் சொன்னார், திருடகட்டித கைலாச கோட்டி விகட துந்துபி கங்கால கூட்ட தூரபிக்ஷ தக்ஷ தட்சிணேதர பாதாங்குஷ்டதர சலன விஸ்வஸ்த சுகிருதாசயா அப்படின்னு அந்த துந்துபியை அப்பேற்பட்ட மலை போல இருக்கிற வாலை பிடிச்சு சுத்தி சுழட்டி போட்டான் சுவாமி அப்படின்னா. ராமர் சொன்னேர், பாதாங்குஷ்டதர, அவன் எலும்பா அங்க கிடக்கிறான் இல்லையா, அதை தன்னுடைய விரல் நகத்தினால அப்படி அடிச்சாரான், எங்கேயோ போய் உழுந்தானான். உடனே இவன் பார்த்தான், சுவாமி அதெல்லாம் சரிதான், வாலி இவனை அடிக்கும்போது அவன் மகா பலசாலியா இருந்தான், சரீரத்தோட ரத்த பிண்டத்தோட இருந்தான், இப்போ ஒண்ணுமே இல்லாத எலும்பா இருக்கான், அவனை போய் நீர் அடிச்சுட்டு வாலிக்கு சமம்னா இன்னும் பயமா தான் இருக்கு சுவாமின்னா. உடனே பார்த்தேன், டே வேற என்ன பண்ணா உனக்கு இன்னும் தைரியம் வரும்னு. ஏன்னா பகவான் மேல மகா விசுவாசம் இருக்கணும். ஆனா பகவான் பாருங்க இந்த இடத்துல ஒவ்வொருத்தரையும் அவனுக்கு விசுவாசத்தை கிரியேட் பண்றேன். ஏன்னா ஆச்சாரியன் மூலமாக சரணாகதின்றது, ஹனுமார் மூலமாக இவன் சக்கியத்தை பண்ணிட்டான் இல்லையா, அப்பேற்பட்டவருக்கு மகா விசுவாசம் இல்லைன்னாலும் பகவானே அந்த மகா விசுவாசத்தை அவனுக்கு உண்டாக்கி அவனை சேர்த்துக்கிறார் அப்படின்றது தான் இங்க அதனுடைய அனுகிரகம். உடனே இந்த சால விருட்சம் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சால விருட்சத்தை இப்படி ஒரு ஆட்ட ஆட்டினா எல்லா இலையும் கீழே உந்துடும் சுவாமி, வாலி ஒரு ஆட்ட ஆட்டினா அப்படின்னு, அவ்வளோதானே அப்படின்னேர். ஒரே பானத்தை எடுத்தேர், 7 சால விருட்சம் வரிசையா இருந்ததை அந்த பானத்தை போட்டேர், அத்தனையும் தொலைச்சிட்டு போய் சமுத்திரத்தை தாண்டி தன்னுடைய திருப்பி அம்புரா துணிலேயே விழுந்துதான். அப்போதான் சுக்ரீவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ நம்ம யுத்தத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு. உடனே ராமர் சொன்னேர், நீங்கள் 2 பேரும் நல்லா யுத்தம் பண்ணுங்க, நான் பின்னாடி இருக்கேன், உனக்கு ஒரு ஆபத்துன்னா நான் அவனை அடிச்சிடுறேன், அவனை வாலியை அடிச்சிடுறேன். உடனே முதல் சண்டைக்கு போகிறான். பிரதம யுத்தத்தில் வாலியை போய் கத்துறான் சுக்ரீவன். இத்தனை வருஷம் பயந்திருந்தவன் திடீர்னு வாலி வாடா என்னோட சண்டைக்கு அப்படின்னு வாலிக்கு மகா கோபம் வந்தது. என்ன இவன் இவ்வளோ தைரியம் இவனுக்கு எங்கேருந்து வந்தது, இப்போ பார் என்ன பண்ணுறேன்னு ஓடி வந்தான். மகா யுத்தம், 2 பேரும் வானர வீரர்கள் தான் 2 பேரும். உடனே அவளுடைய சண்டையே வேற மாதிரி இருக்கும், ஆயுதம்லாம் கிடையாது, மலை கல் குட்டிங்கி எல்லாத்தையும் போட்டு அடிச்சு முஷ்டிக்க யுத்தத்தில் மொத்தர் பொறாண்டிண்டு இடிச்சுண்டு கீழே விழுந்துட்டு அடி தடி சண்டை. சுக்ரீவனால் முடியல. ஒரு க்ஷணத்தில் சுக்ரீவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், என்னடா இவர் காப்பாற்றுவேன்னு சொன்னார், காப்பாற்றவே இல்லையேன்னு பயந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டான். ராமரும் பின்வாசல் வழியாக நேரம் அங்கேருந்து அந்த பக்கமாக வந்துட்டேன். சுக்ரீவனை பார்த்தேன். சுக்ரீவன் ராமர்கிட்ட போய் ஓன்னு அழுதானா, சுவாமி நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன், என்னை வேற யுத்தத்துக்கு அடிச்சு ரொம்ப நாளாக அடி வாங்காமல் இருந்தேன், நல்லா அடி வாங்க வச்சுட்டாரு, ஏன் சுவாமி இப்படி பண்ணேர் அப்படின்னு. அவர் சொன்னேரா, பா உங்கள் 2 பேரும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்கப்பா, நான் தெரியாமல் அடிச்சுட்டேன்னா அப்போது உன் மேலே அந்த பானம் வந்துட்டுனா என்னால் தாங்காதுங்கிறா. அவர் சொன்னாரா, சுவாமி சண்டேல அடி வாங்குறவன் தான் சுக்ரீவன் எல்லாருக்குமே தெரியுமே, அதை பற்றி தெரியலையா அப்படின்னா. உடனே ராமர் சொன்னார், இல்லைப்பா ஏதோ ஒரு அனுமானத்தினால நான் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது சுக்ரீவன்னா என்னால் தாங்க முடியாது,
இப்போ உங்க 2 பேருக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சா நான் அடிச்சிருவேன். சர்வேஸ்வரனுக்கு தெரியாதா யார் வாலி யார் சுக்ரீவன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா சபரியுடைய பக்தியை பார்க்கணும். ராமரை உட்கார வச்சு ராமருக்கு பாத பூஜை பண்ண உடனே லக்ஷ்மணரையும் உட்கார வச்சு உடனே நீர் உட்காரணும் அப்படின்னு பாத பூஜை பண்ண. நம்ம பாத்துக்கு ஒரு கெஸ்ட் வரா, அவ யாரையோ ஆசிட்டு வந்தான்னா அவளையும் இவாளுக்கு சமமா மதிச்சு அவளுக்கு நம்ம பண்ணணும். இவன் என்ன பண்ணானா, ராமர் தானே ராஜா, அவர் தம்பி தானேன்னு முதல்ல இருந்தே கவனிக்கலையா. அவர் மலையை தூக்கி அவரை மரத்தை தூக்கி போட்டே ராமர் உட்காந்து ராமர் இப்படி பார்க்கறாரு, தம்பி லக்ஷ்மணனுக்கு போடவே இல்லையே அப்படின்னு. அந்த 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 அவர் பார்த்த பார்வை ஹனுமாருக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே ஹனுமார் அதை விட பெரிய விருட்சத்தை உடைச்சி லக்ஷ்மணரே உட்காருங்கிறான். ஹனுமாருக்கு புரிஞ்சது இவனுக்கு புரியல. ஏதோ ஒரு வாட்டி அடி வாங்கட்டும். பாகவத் அபச்சாரம் இல்லையா. பெருமாளுக்கு எப்படின்னா தன்னுடைய குழந்தைய அவமானப்படுத்திட்டா இன்னும் மகா கோவம். அது ராஜபுத்திர நியாயம் அப்படின்னுவாங்க. ராஜா குழந்தை இருக்கான், ஒருத்த வரான், ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றான், ராஜாதி ராஜ ராஜகம்பீரங்கிறான். அவன் குழந்தை இப்படி வரும்போது சீப்போடா அப்படின்னா எப்படி கோவம் வரும்? எம் பிள்ளைய நீ சொல்றியா அப்படின்ற மாதிரி தான் பாகவத அபச்சாரம் பகவானால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். லக்ஷ்மணர் இவன் கண்டுக்கிறான். அதனால இப்ப லக்ஷ்மணரை கூப்பிடுற அழகான ஒரு மாலை கட்டி அவனுக்கு நீ போடுங்கிற. அப்ப அவன் குனியறான். அப்ப இவர் மாலை போடணும் இல்லையா. இனிமே லக்ஷ்மணருடைய அனுகிரகம் உனக்கு இருக்குப்பா, நீ போ அப்படின்னு ராமர் அனுப்புறாரு. அந்த மாலை போட்டதுனால ராமருக்கு வித்தியாசம் தெரியுது. உடனே மறுபடியும் போறான். அப்பதான் நடந்து ஒரு 3 மணி நேரம் ஆறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் சுக்ரீவன் போனவொடனே மறுபடியும் கத்துறான், ஏ வாலி வாடா அப்படின்னு. உடனே இவன் நான் இப்ப பாரு அவனை கூட்டிட்டு வந்துடுறேன், இவன் என்ன தைரியம்னு வாலி வெளில வரைச்ச. வாலியினுடைய மனைவியான தார மகா பதிவிரத்தை, மகா பக்தை, மகா ஞானி. உடனே போய் வாலி காலை பிடிச்சிருந்தா. நிவாச விருக்ஷ சாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்சயச்சைவ யசசச்சைக பாஜனம். நிவாச விருக்ஷ சாதூனாம், ஆப்பதையில இருக்கிறவாளுக்கு ஒண்ணுமே, ஒரு வெயில தவிக்கிறவாளுக்கு ஒரு விருட்சம் நிழல் கொடுக்கிறவன் போல ராமர் அங்க வந்திருக்கிறான். அவருடைய இதுவே என்னன்னா, யாரு இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்காளோ அவளுக்கு தான் அவர் அனுகிரகம் பண்ணுவேர். 2 வாட்டி திருப்பியும் இப்பதான் அடி வாங்கி திருப்பியும் வரான்னா அவருக்கு ஒருத்தர் உதவி பண்ண இருக்கான்னு உனக்கு தெரிய வேண்டாமா? அங்கதன் குழந்தை கூட எப்பயோ பார்த்து விளையாடும் போது சுக்ரீவரோட யாரோ அயோத்தியிலிருந்து 2 பேர் வந்திருக்கா ராமலக்ஷ்மணர்கள் அப்படின்னு செய்தியை கொண்டு வந்து ஒரு நாள் சொன்னேர். தசரத சக்கரவர்த்தியுடைய புத்திரர்கள் ராமலக்ஷ்மணர்கள் இருக்காளாம் அப்படின்னு சொன்ன உடனேயே வாலி சொல்றான், அப்படியா? அப்படின்னா என்ன, எனக்கு அந்த ராமரை போய் நான் பார்த்து கூட்டுன்னு வந்துடுறேன், அவருக்கு எனக்கு நல்லா தெரியும், மகா தர்மாத்மா, இந்த சுக்ரீவன் போல இருக்கிறதுக்கெல்லாம் அவர் உதவி பண்ண மாட்டேர் அப்படிங்க. தாரை என்ன சொல்லியும் கேட்கல. ஆனால் ஹிருதயத்துல வாலிக்கு அன்னைக்கே வதம்னு தெரியும், ராமன் கையால போகணும் அப்படின்றது அவனுடைய தலையெழுத்து. உடனே 2வது சண்டைக்கு வர. 2வது சண்டையும் அத்தி இதுவா நடக்கிறது. அடி நடிக்கிறான் வாலி. ஒண்ணுமே பண்ண முடியல சுக்ரீவனால. புரண்டு கடைசியில சுக்ரீவனை 2 கையாலையும் மேல தூக்கினானாம். ஒரு அடி இனிமேல் அப்படி திரும்பினான்னா அவன் முறிச்சி ஆயிடுவான், கீழே விழுந்துருவான். அப்படின்ற ஸ்தானத்துல கண்ணில் ஜலத்தோட சுக்ரீவன் மேல இருந்து அப்படி ராமனை பார்க்கிறான். ததோ ராமோ மகாதேஜா ஆர்த்தா ஹிருஷ்டுவா அரீஸ்வரம். அவனுடைய அந்த ஆர்த்த நாதியை பார்த்து சரஞ்ச வீக்ஷதே வீரோ வாலினோ வத காரணாத். ஒரே ஒரு சரத்தை எடுத்தேர், வாலியை வதம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணேர். ராமனுக்கு ஒரே ஒரு அம்பு போரும். வாலியை வதம் பண்ணணும்னு நேர தொடுத்தேர், அட்டிச்சேர். அவனுடைய வக்ஷஸ்தலத்துல போய் அந்த மலை போல வக்ஷஸ்தலம் ராகவேண மகாபானே வாலி வக்ஷசி பார்த்ததா மலை போல இருக்கிற அவனுடைய மார்பில் போய் குத்தித்தான். இந்த வாட்டி அது வெளில வரல, ஏன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ததஸ்திரம் தஸ்ய வீக்ஷ்யம் ஸ்வர்கமார்க பிரபாவனம் ராமபாணம் சனோக்ஷிப்தம் ஆவஹது பரமான் கதிம் அப்படின்னு பரமகதி இவன் அடைய போறான். ராமபாணம், இது யாருடைய பாணம் அப்படின்னு பார்க்கறான். அதுல ராம் அப்படின்னு எழுதியிருக்கான். இன்னும் அவனை தான் வதம் பண்ணியாச்சுன்னு ராமர் திரும்பிட்டாரான். இனிமேது மேற்கொண்டு பண்ண வேண்டியது சுக்ரீவன் அவனுக்கு கடைசி கர்மா அப்படின்னு திரும்பிட்டேராம். அவன் ராம் அப்படின்னு ராமான்னு படிச்சானோ இல்லையோ உடனே கருணை வந்திருக்கான். அப்படியே திரும்பினேராம். அவன் கிட்ட போறேராம். அவன் கண்டிப்பா திட்டுவான்னு தெரியும். ஆனாலும் அந்திம காலத்துல பகவானுடைய நாமஸ்மரணை பண்ணவன பகவானே அவன் எப்படி தரிசனம் கொடுப்பான் அப்படின்னு அவன் மேல ஒரு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு திரும்புறான். அதான் சொல்றார், உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை. உலகத்துக்கெல்லாம் மூல மந்திரம் எல்லாமே லோக பிரபஞ்சம் பார்த்தா சப்த பிரபஞ்சம் பாவ பிரபஞ்சம் அப்படின்வான். நாமம் ரூபம் இருக்கும். எதையும் பாருங்களேன், ஒன்றுத்துக்கு பேர் இருக்கும். நம்ம தலிகை பண்ணணும்னா சாத்துந்து அப்படின்னா அது பேர்.
அதுக்கு ஒரு ரூபம், இப்படி பண்ணால் இந்த இது தண்ணியாக இருக்கும்ன்றது ரூபம். பகவான் சிருஷ்டி பண்ணும் பொழுதே பஞ்சபூதம் எல்லாம் பண்ணும்பொழுது அதுக்கு நாமம் ரூபம், நாமம் ரூபம், நாமம் ரூபம் அப்படிதான் இருக்கும். அதனால ராமான்னு சொல்ற அந்த நாமமே வேதமே பகவான் தான். ரூபத்தினால சேவிக்கிறவா சேவிப்பா, பகவானை நேர போய் சேவிச்சாதான் சேவிப்பா. அந்த ஞானம் நிறைய பேருக்கு இல்லை. மந்திர ரூபம், ரிஷிகளுக்கு மந்திரம் தான் தெய்வம், மந்திரத்தை தான் சொல்லுவா, அவ கோவில்கிட்ட வரவே மாட்டான். அந்த மாதிரி மந்திர ரூபம் ராமான்னு சொன்னாலே அதுவே சாட்சாத் பகவான் தான். உடனே சொன்னேன், உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, சகல பிரபஞ்சம் சகல சப்தத்துக்கும் மூலம் எதுன்னா வேதம். அந்த வேதம் தான். வேதம் பிரளயம் ஆன உடனே திருப்பி புது சிருஷ்டியை, பழைய சிருஷ்டி எப்படி இருந்ததோ ஒன்று கூட மாறாம பகவான் பண்றேன். எப்படின்னா அந்த வேத சப்தம், அது வேதம் அப்படியே இருக்கு, அதை வச்சே பண்றேன். புது பிரபஞ்சத்தை பண்ற அதே மாதிரி கிரமத்தில் பண்ற இல்லையா, அந்த மாதிரி வேதம் மூலம். வேதத்துக்கு எது மூலம்? பிரணவம் மூலம். பிரணவ மந்திரம். அது பிரணவ மந்திரத்துக்கு சமமானது ராம மந்திரம். அப்படி சொன்னவாளுக்கு என்ன அப்படின்னா, முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும். யாரு ராமான்னு சொல்லிட்டாலோ, அதுவும் அந்திம காலத்துல சொல்லிட்டாலோ, பகவான் தன்னையே தனக்கு தருவேன். தடி பெரும் பதத்தை, அப்பேற்பட்ட வைகுண்டமே, பகவானால அடிப்பட்டவன் மோட்சம்தான் போறான் அப்படின்னு சிவபுராணத்துல சொல்றேன். சிவன் பார்வதி கிட்ட சொல்றேன், சிவபெருமான் இம்மையே மறுமை நோல்கும் மருந்தினை அப்படின்னு இராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அப்பேற்பட்ட மருந்தாட்டும் அந்த வதம் அந்த விழுந்தப்போ அந்த ராமான்னு சொன்னானா, ராமரை எதிர்பார்த்த உடனே சொல்றேன், தம் திருஷ்டுவா ராகவம் வாலி லக்ஷ்மணம் ச மகாபலம் அப்ரவீத் பிரசுதம் வாக்கியம் பருஷம் தர்ம சம்மிதம். அப்பேற்பட்ட ராம லக்ஷ்மணர்களை எதிர வாலி பார்த்தான். உடனே மகா கோபம் வரணும் இல்லையா, என்னை யார் அடிச்சேன்னு. அவன் அடிச்சதே எப்படின்னா, விபுல புஜசைல பூர்ண நிபீடித ராவணர் அண்ணர், ராவணனையே ஜெயிச்சவன் வாலி. ஆனா அப்பேற்பட்ட அந்த வாலியவே பகவான் வதம் பண்ணிட்டு உடனே அவன் பார்க்கறான். பார்த்த உடனே ஸ்லோகம் தான் பண்றான். இங்க ஸ்லோகத்தை நேர திட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ள பார்த்தா ஸ்லோகமா தான் இருக்கும். பகவானை திட்டுறான், என்னையே நான் என்ன பண்ணேன், நான் என்ன அதர்மம் பண்ணேன், என்னையே நீ அடிச்ச அப்படின்றது மேலோட்டமான அர்த்தம். உள்ள போனா துவம் நராதிபதே புத்திரஹ பதிதஹ பிரியதர்ஷனஹ, பிரியதர்ஷனர் நீர். கடைசியில போகும்போது நான் ஒருவேளை உண்மை பார்க்காம போயிருந்தேன்னா எவ்வளவு பெரிய இழப்பை இழந்திருப்பேன். இந்த சமயத்துல உண்மை சேவிக்கிறேனே பிரியதர்ஷனஹ. குலீனஹ சத்வசம்பன்னஹ தேஜஸ்வி சரிதவ்ரதஹ, சத்தியசம்பன்னர், சத்தியசந்தராச்சே, எல்லா விஷயமும் தெரியும். தசரதர் குமாரராச்சே, இக்ஷ்வாக்கு வம்சத்தில் அவதாரம் பண்ணவர், அப்பேற்பட்டவர். சரித்தவிரதா, எப்பேற்பட்ட சாரித்திரம் உமக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா சொல்றான், என்னை ஏன் மறைஞ்சி அடிச்சேர் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றான்னா, அந்த பழியை ஏன் சுமந்தேர் நீர், உமக்கு எதுக்கு இப்ப என்னால உமக்கு ஒரு பழி, என்ன போய் ஒழிஞ்சிருந்து அடிச்சான் ராமன் நாளைக்கு லோகம் பேசும் இல்லையா, அதுக்கு சமாதானம். அந்த ராமனுக்கு நாம் போய் அந்த பழி ராமன் மேல விழக்கூடாதுன்னு வாலி இதை கேட்கறான். ஆனா திட்டுற மாதிரி தான் இருக்கும். நீ ஏன் என்ன வதம் பண்ண, நான் எனக்கு உமக்கு என்ன சம்பந்தம், நீ ராஜான்னா இந்த காட்டுல இருக்கிறவன் என்ன போட்டு ஏன் அடிச்சேர் அப்படின்னு சொல்லு. பரான்முகாவதம் கிருத்வா கோடு பிராத்வா ஸ்வயம் குணஹ. நானோ குரங்கு, நாங்க எப்படியோ இருக்கோம். இப்ப நீர் என்ன சுக்ரீவனோட மனைவியை நீ எடுத்துட்டா அப்படின்னு உமக்கு என்ன, நாங்க குரங்குகளுக்கு அந்த இதுவே கிடையாது, இவாளுக்கு இந்த மனைவி அப்படின்னு நாங்க ஏதோ பண்ணிக்கிறோம். இந்த இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு ராஜா வந்து தண்டனை கொடுத்தேருன்னா இது உம்முடைய ராஜ்யம் கிடையாது. அது இல்லாம நான் என்ன அபராதம் பண்ணேன், நான் ஒரு அபராதம் பண்ணல, என்ன எதுக்கு நீர் வதம் பண்ணேர், அதுவும் ஏன் ஒழிஞ்சிருந்து என்ன வதம் பண்ணேர். இதான் கேள்வி. என்னன்னா நான் தப்பே பண்ணல, இன்னொன்று ஒன்று உமக்கு எனக்கு என்ன, இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம், மூணாவது ஒழிஞ்சிருந்து ஏன் அடிச்சேர் அப்படின்றத கேட்குறேன். உடனே சொல்றேன், ராஜாஹ பிரம்மஹா கோஜீரஹா பிராணிவதே ரதா. இப்படி ஒரு ராஜாவா இருக்கிறவன் சும்மா கையில பானம் இருக்குன்னு இருக்கிறவா போற வரவாளெல்லாம் அடிக்கக்கூடாதாம். அப்ப மகா பாபம் வரும், நீ நரக்கத்துக்கு போயிடுவேன். இந்த குரங்கு மாம்சத்தை நான் வந்து சில மாம்சங்கள் பஞ்ச மகா இதுன்னு 5 நகங்கள் உள்ள மிருகத்தை தான் அடிக்கலான்னு இருக்கு. ஒரு தோல் உபயோகப்படுறதுன்னா அந்த பிராணியை அடிக்கலான்னு இருக்கு. சாப்பிட உபயோகப்படுற பிராணியை அடிக்கலாம் அவளுக்கு. ஆனா குரங்கு மாம்சமோ அதனுடைய சரீரமோ உபயோகப்படாத ஒன்றுத்த சும்மா ஏன் அடிக்கும், சும்மா ஒருத்தன் அடிக்கணும் அப்படின்னா அவனுக்கு நரக்கம் தானே, என்னால உமக்கு ஏன் நரக்கம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராமர் அவனை கோச்சிக்கல,
ஒரு க்ஷணம் அப்படி நிதானப்படுத்தினார். அப்ருஷ்ட்வா புத்தி சம்பன்னஹ விருத்தானாச்சார்ய சம்மதான் மிருகபக்ஷி மனுஷ்யானாம் நிகிரஹ பிரகிரஹவபி தம்பாலயசி தர்மாத்மா பரதஹ சத்யவான் ரிஜஹ. முதல்ல நீ கேட்ட, எனக்கும் நீ ராஜா இந்த தேசத்துக்கு இல்லையேன்னு கேட்ட. சகல பரதன், இப்போ ராஜா யாருன்னா பரதன், அவன் சக்கரவர்த்தி, சகல தேசமும் அவன் கிட்ட உண்டு. நேத்தே பார்த்தோம் இல்லையா, ரிஷி சொல்றா இல்லையா, நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னே ராஜா, நீதான ராஜா. அப்ப இந்த காடு உள்பட எங்க அயோத்திய தேசத்தை, கோசல தேசத்தை சேர்ந்தது தான். சக்கரவர்த்தின்னா ராஜாதி ராஜர்கள், சென்ட்ரல் ஸ்டேட். அந்தந்த ராஜா அந்தந்த இருக்குவா, அந்த சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டுவா, டாக்ஸ் கட்டுவா, அந்த மாதிரி. அப்போ இந்த இடமும் என்னுடைய இடம் அப்படின்னா, அப்போ கூட என்னுடைய இடம் சொல்ல, பரதனுடைய இடம். நான் பரதன் நினச்சி வந்திருக்கேன். எங்களுக்குள்ள ஒரு பிரிவு. நீ வனத்தை பார்த்துக்கோ, நான் இங்கே பார்த்துக்கிறேன். உன்னை அடிக்காமல் நான் திரும்பி போனால் பரதன் கேட்பான், ஏன் தண்டனை கொடுக்காம வந்தே ஒரு அதர்மத்தை பார்த்துன்னு. அதனால இது பரதன் ஏற்றுப்பான். இது அதான் இந்த இடத்துக்கும் உனக்கும் சம்பந்தம். முதல் கேள்வி ஆயிடுச்சு. நான் ஒன்றுமே பண்ணலை, அபராதின்னு சொல்றியே, அப்படி மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. சுக்ரீவனுடைய மனைவி நான் எடுத்துட்டதுனால எங்களுக்குள்ள இந்த குரங்குக்கெல்லாம் இது ஒத்துக்கிறதா இல்லையா, இது ஏன் அப்படின்னு நீ எப்போ கேட்டையோ அப்போ உனக்கு ஞானம் இருக்குது. சாதா குரங்குன்னா வந்து கேட்குமா, நான் ஏன் அவனோட இருந்தேன், நீ எப்படி தர்மத்தை பேசுமா? அப்போ நீ எப்போ தர்மம் இது தர்மமானு கேட்குறியோ அப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீ மாயா மிருகம், வெறும் மிருகம் இல்லை. அதனால மனைவி ஜேஷ்ட பிராதா பிதா செய்வ, ஜேஷ்ட பிராதா பித்ருசமஹா அப்படின்னுவான். பெரிய அண்ணா வந்து அம்மா அப்படின்னா உன் பெண்ணையே நீ வச்சுண்டா மாதிரி அர்த்தமாயிடுறது இல்லையா? எப்பேற்பட்ட மகா பாப்பத்தை பண்ண. பிராதுர்வசி பாரியாயாம் தியக்த்வா தர்மம் சனாதனம். சனாதனம் தர்மம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு அப்பேற்பட்ட மரியாதை கொடுக்கிறேன். அது இல்லாம ஒரு தாயாரையோ, ஒரு சபத்னி மாதா அம்மாவையோ, சபத்னி சித்திகளையோ, தன்னுடைய பெண்ணையேவோ, தன்னுடைய மாட்டு பெண்ணையோ, அப்பேற்பட்ட தம்பி பாரியையோ ஒருத்தன் இருந்தான்னா தஸ்ய தண்டோ வத ஸ்மிருதா. சாஸ்திரமே சொல்லியிருக்கு அவனை வதம் பண்ணணும் அப்படின்னு, மனு நீதி. அப்போ மனு வம்சத்தில் பிறந்தவன் நான் இல்லையா, அந்தபடி நான் உனக்கு தண்டனை கொடுத்தேன். தண்டனை கொடுக்கறதுக்கு ஒழிஞ்சிருந்து தான் கொடுக்கணும், நேரம் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. ராஜா தூக்கில் போடுங்கிறான், அவன் ஓடுறான், ஓடின ஒன்று சுட்டுட்டான், எப்படி அவனுக்கு தண்டனைன்னு முடிவு? ஏன் கண்ணால் சுட்ட அப்படின்னு கேள்வி கிடையாது. அவனுக்கு தண்டனைன்றது இருக்கு. ஒழிஞ்சிட்டு இருந்து அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனா அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். வாலிக்கு புரிஞ்சிடுத்து. என்ன சொல்றேன்னா, பிரஜானாம் ஜஹிதே ரதஹ. ராட்சசர்கள் 16,000 ராட்சசர்கள் வரும்போது நான் யுத்தம் பண்ணி அத்தனை பேரையும் வதம் பண்ண. ஆனா நீ பண்ண பாப்பத்துக்கு உன்னுடைய வானர சைன்யம் அத்தனையும் வதம் பண்ணி சும்மா வருவியா? நீ வேற ராஜா, வா யுத்தம்னு நான் வந்து போர் அப்படின்னு வந்திருந்தா அத்தனை பேரையும் அனுப்பிச்சிருப்பேன். ஒன்னால அத்தனை பேரையும் நான் வதம் பண்ணணும். ஏன் நல்லவாளை நான் வதம் பண்ணணும்? அது ஒன்னே அடிச்சுட்டா போருமே. இன்னும் நீ என்னன்னா, இவா அத்தனை பேருமே, அத்தனை வானரர்களுமே தேவர்கள் தான் ராம கைங்கரியத்துக்கு வந்திருக்கா. அப்பேற்பட்டவன் இந்த பிரதிபந்தகம் என்னன்னா வாலிக்கு முதல்லயே ராவணனை தெரியும். அவன் சொல்றான், ராமா நீர் ஒத்துட்டான், தான் பண்ண பாப்போன்றது பெருமாள் புரிய வச்சுட்டு, ஆனா நீர் எங்கிட்ட வந்திருக்கலாமே, சீதாதேவி நானே கூட்டின்னு வந்து உனக்கு கொடுத்துருப்பேனே அப்படின்னு. ஆனா அவன் ராவணனுக்கு ஒரு காலத்துல சத்தியம் பண்ணிருக்கான், என்னால உனக்கு எந்த ஹானியும் வராது அப்படின்னு. அதனால அவனால அந்த இது பண்ண முடியாது. அதனால உன்னை வதம் பண்ணாதான் என் கைக்கரியமா வந்தவர்களை எனக்கு நான் ஏத்துக்க முடியும். அதனால உன்னை தள்ளுறது. ஏன்னா நமக்கும் பகவானுக்கும், நம்ம பகவான் திருவடி அடையாம இருக்கிறதுக்கு நமக்கு நடுவுல ஒரு பாபம் புண்ணியம்னு இருக்கு. அந்த மாதிரி அவ வந்து கைங்கரியம் பண்ணாததுக்கு நடுவுல இந்த வாலி இருக்கு. வாலியை வதம் பண்ணிட்டு அவளை தன்னுடைய கைங்கரியத்துக்கு சேர்த்துடலாம். அது ராஜ தர்மம். அதனால அதை சொன்ன உடனே வாலி உடனே கைகளை குபிச்சானாம். ஆனா சுவாமி தேசிகன் ஒரு அர்த்தம் சொல்றார். இங்க வாலி கேட்காத ஒரு அர்த்தம் சுவாமி தேசிகன் சொல்றா. அதெல்லாம் விட ஏன் வாலியை வந்து வதம் பண்ணேர் அப்படின்னா, சரணாகதி பண்ணவனை யார் ஒருத்தன் சரணாகதியை ஏத்துக்காம அவனை எட்டி உதச்சி கேவலப்படுத்துறானோ அவனை வந்து அவன் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு. இப்போ நான் ஒருத்தர் சரணாகதி பண்றேன், ₹1,00,00,000 சுவாமி எனக்கு வேணும் அப்படின்னு காலில் விழுறேன். அப்போ பண்ணலைன்னா அந்த பாவம் வராது. என்கிட்ட இல்லை சுவாமி, என்னையே காப்பாற்றிக்க என்னால் முடியாது, நான் எப்படி உண்மை காப்பாத்துறது அப்படின்னு சொன்னா அது வேற. ஆனா இவனால வாலியால அது முடியும். அன்னைக்கு சரணாகதியை ஏத்துண்டு இருக்க முடியும், சுக்ரீவனை விட்டுருக்க முடியும். அப்படியும் அவன் காலால எட்டி உதைச்சான்ற தோஷம்
சரணாகதி பண்ணவாழ நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்றது பெரிய இது. அது என்ன ஆகும்னா, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அவன் புண்ணியம் எல்லாம் உனக்கு வந்துடுமா, அவனுடைய பாப்பம் மொத்தம் நமக்கு வந்துடுமா, நம்ம புண்ணியம் மொத்தம் அவனுக்கு போயிடுமா. ஒருத்தன் நம்ம கிட்ட வந்து காலில் விழுந்து நீதான்ப்பா கதி அப்படின்னு ஒன்று கேட்டு அவனுக்கு உன்னால் பண்ண முடியும், இருந்தாலும் சரணாகதி பண்ணி நீ பண்ணலைன்னா அவன் பாப்பம் உனக்கா, உன் புண்ணியம் அவனுக்கு. அதனால டிரான்ஸ்ஃபர். அதனால சுக்ரீவன் சொல்றார். அதான் உடனே வாலி கைகளுக்கு மிச்சான். ஆவி போகும் வேளையில் அறிவு தந்து உதவினாய், மூவும் நீ முதல்வன் நீ, முற்றும் நீ மற்றும் நீ, தர்மம் நீ புண்ணியம் நீ, பாகும் நீ உறவும் நீ, உயிரும் நீ அனைத்தும் நீ. நான் மரணத்திலையும் வந்து எனக்கு தர்மத்தை எடுத்து சொல்லி என்னுடைய தப்பை காமிச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணியே, நீதான் தர்மாத்மா, நீதான் எனக்கு அனைத்தும் அப்படின்னு கைகளை குபிச்சாராம். வாலி சொல்றார், தம்பி திருஷ்ட், உம்மை நான் பார்த்ததே உம்மை வதத்திலேயே எனக்கு சகல பாபமும் போயிடுது. எப்போ நீர் என்ன வில்லால் அடிச்சேரோ நான் பண்ண சகல பாபமும் போயிடுது. ஆனால் இப்போ எனக்கு என்ன கவலை அப்படின்னா, அடிப்பட்டதுக்கு அப்புறம் உம்மை நான் இப்படி தூஷிச்சேனே, இந்த பாப்பத்தையும் நீர் போக்கிடணும் அப்படின்னு ராமர்கிட்ட கேட்குறாராம். உடனே தர்ம சம்ஹிதாவச்சா தர்மஜ பரிபாலய, ராமருக்கு அப்படியே அவர் கேட்டதும் அவன் தர்மத்தை புரிஞ்சிடும் சந்தோஷப்பட்டு சொன்னேராம், வாலி இப்போ நான் உன்னை எழுப்பிடுறேன், உனக்கு வதமில்லாத உன்னை நான் எழுப்பிடுறேன்னு நான் கைகளை குபிச்சாங்க. கடைசி காலத்தில் அந்திம காலத்தில் பகவானை ஸ்மரணம் பண்ணி போகிறதே பெரிய பாக்கியம். அப்பேற்பட்ட பகவானுடைய முன்னே நான் போகிறேன்றது எப்பேற்பட்ட பாக்கியம். இந்த சான்ஸ் விட்டா எனக்கு திருப்பி இது கிடைக்காது, பரவாயில்ல நான் இப்போ போயிடுறேன் அப்படின்னா ராமர் சந்தோஷப்பட்டேன். உடனே அங்கதன் ஓடி வந்தான். குழந்தை அங்கதன் ஓடி வந்து அழறான். யதா புத்திர குணம் சிரேஷ்டா அங்கதம் கனகாங்கிதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அங்கதனை சொல்றான், என் பிள்ளைய ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன், அவனுக்கு தான் நான் ஒன்றும் பண்ணலை, தார கூட மகா ஜானி, அவள் பொழைச்சிப்பா, இந்த குழந்தைய நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சு என்ன பண்ணியிருக்கணும், அங்கே கூட்டு ஏதாவது ஒரு ஹனுமாரையோ சுக்ரீவனையோ கூட்டு பார்த்துக்கோன்னு சொல்லணும். என்ன ஒருத்தன் அடித்து கொலை பண்ணியிருக்கான், அந்த ராமர் கையில் அந்த அங்கதனுடைய கையை ஒப்படைச்சேராம். இனிமேல் நீர்தான் இவனை பார்த்துக்கணும், அந்த சுக்ரீவனை கூட நம்ப முடியாது, நீர்தான் இவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேராம். அதனால் இன்றைக்கி டிவியில் எவ்வளோ டிபேட் வேணால் போடலாம், வாலியை ஒழிஞ்சு இடிஞ்சது அடித்தது சரியா தவறா அப்படின்னு. ராமாயணத்தில் எந்த ஒரு கேள்விக்கும் ராமன் ஏன் பண்ணேர்னு ராமாயணத்திலேயே பதில் இருக்கு. அந்த ராமாயணத்திலேயே அடித்த வாலிக்கே அவனே பகவானை ஏற்றுக்கிறான், இனிமேல் நீங்கள் ஏற்றுண்டா என்ன ஏற்றுக்காட்டி. ஆனால் பகவான் சொல்றார், எனக்கு பழி வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இத்தனை வானரர்களை வதம் பண்ணுறத இது எனக்கு முடியாது, அதனால ஒன்று தான் வதம் பண்ணேன் அப்படின்னு. உடனே சுக்ரீவன் அழ ஆரம்பிச்சிட்டாதான், ஐயோ அண்ணாவை கொண்டேரு ராமா, எங்கள் அண்ணா என்னதான் இருந்தாலும் என்னை அடின்னு அடித்தான், ஆனால் ஒரு நாளும் கொலை பண்ணணும்னு நினைக்கல, அவனை நான் இப்படி பண்ணிட்டேனே, எனக்கு தான் புத்தி இல்லை, நீராவது சொல்லியிருக்க கூடாதா, எங்களை சேர்த்து வச்சிருக்க கூடாதா அப்படின்னு. ராமர் யோசிச்சாரா, என்னடா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு. ஆனால் வாலி மாற மாட்டான். உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற விரோதம் வந்து என்னப்பா, அது வந்து வேறு மாதிரி, அது போகவே போகாது. ஆனால் வாலி எழுந்தானா, சுக்ரீவனை கூட்டானா, நான் தான் இத்தனை நாய் தப்பாக பேசிட்டேன் ராமர், அவரை ஏன்டா பேசுகிற அப்படின்னு தேவதத்தம்ன்ற ஒரு மாலை எடுத்து சுக்ரீவனுக்கு போட்டானா, சுக்ரீவா சந்தோஷமா இரு, வானரர்கள் எல்லாரையும் அழகாக பரிபாலனம் பண்ணி, நான் ஒன்று சொல்கிறேன், உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் தாரகிட்ட போய் ஆலோசனை கேளு, நான் அதை கேட்கல, நான் அவன் சொல்ல சொல்ல கேட்காம நான் வந்தேன், இனிமேல் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் தார சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி அவன் இருந்தானா. உடனே தார ஓடி வரா. ததர்ஷராமம் சரச்சாபாணிம் ஸ்வதேஜசா சூரியமிவஜ்வலந்தம். யாரோ ஒரு மனுஷன் அடிச்சான்னாலே யார் அந்த மனுஷன், எப்பேற்பட்ட வாலியை யாரால் அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. எதிர கம்பீரமாக கோதண்டபாணியாக நின்றுட்டு இருக்கே, இவர் யா மனுஷன்னு சொன்னார், இவர் தேவராச்சு, சாட்சாத் பகவனாச்சு அப்படின்னு சொல்றேன். துவமப்ரவேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச அப்படின்னு சொல்லும்போது சொல்றேன், துவமப்ரவேயஸ்ச சாஸ்திரங்களாலையும் பூர்த்தியாக சொல்ல முடியாத பரம்பொருளாச்சே நீர். அப்பேற்பட்டவரை இப்படி எங்க வாலி இவ்வளவு சொன்னேரு, உம்மை போய் சொன்னேர் பயந்திருந்து அடிச்சேரேன்னு, உம்மை யாரால ஜெயிக்க முடியும், ஜிதேந்திரியஸ்ச துராசதஸ்ச அப்படின்னு உம்மை போய் அதர்மம் பண்ணேன்னாரே, அவருக்கு என்ன தெரியும், அப்பேற்பட்ட தார்மிகராச்சே நீர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே கஷ்டம்தான், வாலி இல்லாத என்னால் இருக்க முடியாது, அதே பானத்தோட என்னையும் வதம் பண்ணிடும், அவரை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கதறாளாம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் 3 அழகான சேவை. சுமந்திரரை
சுமந்திரர் அங்கே பட்டாபிஷேகத்தில் சேர்க்கும் போது உட்கார்ந்து சேவை சாதிச்சார் சீதாதேவிக்கும் ராமருக்கும். ரெண்டாவது சேவை தாரையினுடைய சேவை கம்பீரமாக வால்மீகி எதிரே அந்த கோதண்டத்தோட அழகாக சேவை. மூணாவது விபீஷணனுக்கு சயன கோலத்தில் ரங்கநாதன் போல சேவை சாதிக்கிறார். அவர் சரணாகதி பண்ண உடனே 3 நாள் அந்த சமுத்திரராஜன். அந்த மாதிரி இந்த 3 சேவை ஆச்சரியமாக சொல்லியிருக்கான். உடனே வாலி சொல்ற, இனிமேல் பகவான் ராமராமான்னு சொல்லி அவன் சத்கதி மோட்சத்தை அடைஞ்சார். மேற்கொண்டு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் அப்படின்னு அவரே சொல்லிட்டு, சுக்ரீவன் கூப்பிடுற, நீர் வந்து எனக்கு ராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒன்று. ராமர் சொல்கிறேன், நான் வரத்துக்கு இல்லைப்பா, நகரத்துக்குன்னா நகரம் கிராமம் இவாழ்ந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அங்கே வரத்துக்கு இல்லை, நான் வனவாசத்தில் இருக்கணுன்றது தான். ஆனால் எனக்கு பதிலாக ஹனுமாரே உமக்கு பண்ணி வைப்பேர் அப்படின்னு ஹனுமாரையே காட்டி கொடுக்குறாராம். உடனே கஜோகவாக்ஷோகவய சரபோ கந்தமாதனஹ மைந்தஸ்ய த்விவிதஸ்சைவ ஹனுமான் ஜாம்பவான் நலஹ. ஹனுமான் ஜாம்பவான் நலன் த்விவிதன் மைந்தன் கஜன் கவாக்ஷன் சரபன் அப்பேற்பட்ட மந்திரிகள் 8 பேர் வந்து எப்படி அஷ்டவசுக்கள் தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாலோ அப்படி இந்த 8 பேரும் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாரா. ராமருக்கு என்ன பட்டாபிஷேக ஸ்லோகமோ அதே ஸ்லோகத்தை வால்மீகி இங்கே சுக்ரீவனுக்கு போடுறார். அபியசிஞ்சன் சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. சுக்ரீவன் தான் அங்கே ராமருக்கு பெருமாள் பேர். அப்படி அதே ஸ்லோகத்தோடைய சுக்ரீவனுடைய பட்டாபிஷேகமாச்சு. பட்டாபிஷேகமாய் அந்த பவித்திரமான தீர்த்தத்தை தன்னுடைய சிரசில் தரிச்சிருந்த சுக்ரீவன் அப்படியே நேர உடனே அங்கதன ராமர் சொல்லிட்டே இல்லையா, அவனுக்கும் ஒரு பையன் இருக்கான்னா கூட வாலியினுடைய பையனை யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு யுவராஜனையும் கூட்டுண்டு எல்லா வானரர்களுமாக அந்த தலையில் இருக்கிற அந்த ஜலம் கூட தொடச்சிக்காம நேர போய் ராமனுடைய சரணத்தில் விழுந்தானாம். அந்த அபிஷேக ஜலம் ராமனுடைய திருவடியில் விழுந்துதான். ராமர் சந்தோஷப்பட்டே, சுக்ரீவா எவ்வளவு கஷ்டத்தில் இருந்த சந்தோஷம் அப்படின்னு அவனை ஆலிங்கனம் பண்ணேர். உடனே சுக்ரீவன் சொல்றான், அத்தனை வானரர்களையும் நான் கூப்பிடுறேன், இப்போ சீதாதேவியை தேட போகலாம், யுத்தத்துக்கு தயார், நாங்கள் இப்பயே போகலான்றார். ராமர் சொல்றார், இது மழை காலமாக இருக்குப்பா, வருஷா காலமாக இருக்கு, அது இல்லாமல் இப்போதான் நீ ராஜா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்த, நான் ஒன்றும் அவ்வளோ குரூரன் கிடையாது, என்னுடைய சொந்த இதுக்காக உங்களை திருப்பி இப்பயே இல்லை, நீ கொஞ்சம் ராஜ்ய அனுபவம் பண்ணு, மழைக்காலம் முடியட்டும், இந்த 3 மாதம் ஆனவுடனே நான் உங்களை அழைக்கிறேன் அப்படின்னு பிரஷ்டவனகிரி அப்படின்னு ஒரு மலையிலேயே போய் எழுந்தேறோம். இத்தனை நாள் சீதாதேவி இருக்கும் போச்சு லக்ஷ்மணர் அங்கங்கே நிறைய அந்த இதெல்லாம் கட்டினர். ஆனால் இனிமேல் என்ன, சீதாதேவியில் ஆற்றுல கிரகம் அப்படின்னா எதுக்கு, கிரகிணிக்காக தான் கிரகம். அப்பேற்பட்ட சீத்தையே இல்லாததுனால இனிமேல் எந்த இதுவும் கட்ட தேவையில்லை. கஷ்டத்தில் அப்படியே குகையிலேயே படுத்துக்கிட்டேராம். அங்கேயே தினமும் தினமும் மழை பெய்யுமா. அந்த மழை பெய்யரிச்சு அவருக்கு எல்லாமே பார்த்தா தன்னுடைய கண்களில் ஜலம் வரா போல இருக்கான். அது ராமனுக்காகவே அழறா போல. அங்கே சீதாதேவியும் எங்கே இருக்காளோ அப்படின்னு நினச்சிண்டு அழுதுண்டு ஒவ்வொரு நாளும் எதுனாலும் லக்ஷ்மணரும் ஹனுமார் மட்டும் பக்கத்தில் இருப்பாராம். இந்த சுக்ரீவன் ஒரு நாள் கூட பார்க்க வரவே இல்லையாம். ஆனால் ஹனுமான் அப்பப்போ சொல்லி அனுப்புகிறார், சுக்ரீவா இப்படி இருக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் உனக்கு இப்போ ஏற்பட்ட ஸ்தானத்தை கொடுத்தது ராமர் தான், அப்பப்போ போய் பாரு, அவர் சொல்லிட்டேர் அப்படின்றதுக்காக 3 மாதம் கழிச்சு நீ இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றான். உடனே எல்லாரையும் கூப்பிடுறது, எல்லாரையும் கூப்பிட்டு அந்த அத்தனை லோகத்தில் இருக்க அத்தனை வானரர்களுக்கும் இவாதான் வானர சக்கரவர்த்தி சுக்ரீவன், அதனால அத்தனை வானரர்களையும் கூப்பிடு, அவ வந்த உடனே நம்ம யுத்தத்துக்கு தயாராக போகலாம், ராம கைங்கரியத்துக்கு போகலாம் அப்படின்னு அழைக்கிறான். அவதான் எப்படின்னு தான் நம்ம அழைச்சோமே அப்படின்னு இவன் ஜாலியாகவே இருக்கான். இமாஸ்பீத குணா வருஷா சுக்ரீவ சுகமன்னுதம் விஜிதார சதாரஸ்ச ராஜ்யே மஹதி ஸ்திதாம் அப்படின்னு இவன் போயிட்டு இருக்கான். ஹனுமான் சுக்ரீவனுக்கு போதை பண்ணாலும் அவன் போதனை பண்ணாலும் கேட்கல. நீலன்ற சேனாபதியை தான் கூட்டேர், 15 நாள்ல அத்தனை வானரர்களும் இங்க வந்துடணும் அப்படின்னு. உடனே ராமர் இந்த பிரஷ்னவனகிரியில அவருடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கே. லக்ஷ்மணன் என்ன ஆகாரம் பழங்கழங்கெல்லாம் கொடுத்தா கூட அவர் அழுதுண்டே தான் இருக்கு. ஆனா அப்ப கூட சொல்லுவா, அப்பேற்பட்ட மனைவியை பறிகொடுத்து அழற தெய்வம் ஒரு தெய்வமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பா. தர்மபத்னி காணாம போனா அழாதவன் முதல்ல மனுஷனே கிடையாது, அப்புறம் தானே தெய்வம். அப்பேற்பட்ட மனைவி, அப்பேற்பட்ட தாயார், தாயாருக்காக அழலன்னா தானே அவன் தெய்வமே கிடையாது. அதனால அப்பேற்பட்ட தாயாருடைய பெருமை அப்பேற்பட்டது. உடனே ஆச்சரியமா மழையெல்லாம் நின்றுத்தான். இந்திரன் சந்தோஷப்பட்டு எல்லா இடத்துலையும் அங்கங்க நதிகள்லாம் ரொப்பிட்டு அவன் திரும்பி போறான். மழைக்காலம் முடிய போகிறது, வெய்யெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. ராமர் லக்ஷ்மணர்கிட்ட கேட்குறார், என்னப்பா இன்னும் சுக்ரீவன் வரவே இல்லையே,
வருவானா ஒரு வேளை வரமாட்டானா, எதுக்கும் நீ ஒரு வாட்டி பார்த்துட்டு வாயேன், அவன் லக்ஷ்மணருக்கு போய் சுக்ரீவனுக்கு போய் சொல்லிட்டு வாயன்று. உடனே சுக்ரீவனுக்கு கோவம் வந்தது. அண்ணாவனுடைய கைங்கரியத்துக்கு அந்த க்ஷணம் வந்து நிற்கமானாமா, நான் என்ன பண்ணுறேன் பாருமா, அவரை இந்த நாய்க்கு ஒன்றும் இல்லாத பண்ணுறேன்னு, எப்படி நீர் வாலியை வதம் பண்ணியோ நான் சுக்ரீவனை அடிச்சுட்டு வந்துடுறேன்றான். உடனே ராமர் சொன்னேன், அப்படி பண்ணக்கூடாதுப்பா, என்னதான் நம்ம அவனை ராஜாவாக்கிட்டு அவனை நம்மளே அடிக்கிறது என்ன நியாயம்? நம்ம ஒருத்தனை வசதி வச்சிருக்கோன்னா அவன் சந்தோஷம், அவன் நல்லா இருக்கான்னா சரி, அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சி ரொம்ப நாள் ஆச்சு, சந்தோஷம் இருக்கா, அவனை அடிக்கிறது ஒரு நியாயம் கிடையாது. நீ போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வா, அப்படி தப்பான எண்ணத்துலலாம் அவன் இருக்க மாட்டான், வருவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்றேன். சமயம் நிபிச்சானாதி கிருதய லவங்கேஸ்வரஹா. உடனே லக்ஷ்மணர் உடனே சொல்றார், இவங்கிட்ட எல்லாம் தர்மத்தையும் உங்களுடைய பரிவியும் காட்டக்கூடாதுன்னா, இப்படி ஒருத்தனை ராஜாவா ஆக்கினவனை திருப்பி வராம இருந்தவனை நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு தன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்துட்டேராம். சீலஸ்ய அத்யாம் கஜைவார் குரு அப்படின்னு ஒரு யானை போல கம்பீரமா அப்படி நடந்தேராம். அவருடைய நடந்த வீச்சில் அப்படியே பாதத்திலிருந்து அந்த மண்ணுகள்லாம் பறக்கிறது. கிஷ்கிந்தையில சில வானரர்கள் பார்த்தா, கிஷ்கிந்தை அப்படின்னாலே ஒரு குகை, அது ஒரு குகை, வெள்ளேந்து பார்க்க இத்தினு குகை மாதிரி தான் இருக்கும். உடனே என்ன பண்ணலாம், பெரிய கல்லை வச்சு மூடிட்டாலாம். ஐயோ லக்ஷ்மணர் கோபத்தில் வரே அப்படின்னு அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் யாருக்கிட்டையாவது கேட்டிருக்கணும். கேட்காம வந்து குகையை வச்சு பூட்டினா உடனே லக்ஷ்மணருக்கு இன்னும் கோபம் வந்துருத்தான். ஏன்டா இப்படி இருக்கீங்க, உங்க ராஜா வாலியை வச்சு பூட்டிதானடா செத்தா, நீ அது கூட தெரியாம நீங்க இப்படி அதே தப்ப நீங்களும் பண்றீங்களேடா அப்படின்னு ஒரே ஒரு எட்டு ஒரு உதைச்சாராம். அந்த கல்லெல்லாம் சின்னதாக பயந்து எல்லாரும் ஓடுறாளாம். உள்ள வந்தா வெளிலேருந்து பார்க்க இத்தினு குகை மாதிரி இருக்கு. உள்ள போனா பெரிய பெரிய பவனங்கள், ஆச்சரியமான பவனம், ராஜ வீதி, ரத வீதி, ஒன்று போனா இங்க வந்து பார்த்தா சுக்ரீவ பவனம், அங்கத பவனம். உள்ள அவள்லாம் குரங்கு மாதிரியே இல்லையா, அப்படியே தேவர்கள் எப்படி தேவலோகத்தில் இருப்பாளோ அந்த ரூபத்திலேயே இருக்காளாம். அந்த குரங்கு பெண்கள்லாம் அப்படியே தேவஸ்திரியாகவே இருக்காராம். லக்ஷ்மணரே ஒரு ஆச்சரியப்படுறாராம், என்னடா இது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது மந்திர், ஹனுமான் மந்திர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒவ்வொரு மந்திர் அப்படியே போறேன். அங்கதன் ஓடி வந்தவொடனே லக்ஷ்மணரே நீர் கோவப்படக்கூடாது, சுக்ரீவ ராஜா மேல கோவப்படாது, உன் மேல எனக்கு எந்த கோவம் இல்லைடா, உன்னை ராஜா வாக்குறவா, இப்ப என்ன பண்றேன் பாரு சுக்ரீவனை அப்படின்னா. அங்கதன் ஓடி போனா சுக்ரீவர்கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி அங்கதான் அவன் விளையாடிட்டு இருக்கானாம். அவளுடைய மனைவியோட ருமா அப்படின்ற மனைவியோட விளையாடிட்டு இருக்கும்போது சொல்றான், லக்ஷ்மணர் ஏன் கோபமா வரு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறான். அனுமார் சொன்னேன், எப்பா அன்னைக்கே போய் ஒரு வாட்டி பாருன்னு சொன்னேன், நீ கேட்கலையே அப்படின்னு. உடனே இன்னும் கோபம் வருது. உடனே என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணினார். அனுமார் சொன்னேன், தாரையை அனுப்பு, ஏன்னா ஸ்திரீகள் கிட்ட அப்படி கோபத்தை காட்ட மாட்டா, தாரை இன்னும் அழகாக பேசுவா, அவளை அனுப்பு அப்படிங்க. உடனே தாரை அனுப்புறான். தாரை சொல்றா, இப்படி நீர் கோபப்படக்கூடாது, சுக்ரீவனும் சாதா ஒரு வானரன் தானே, எல்லா பக்தர்களும் நம்மளை போலேயே மற்றவன் பக்தி பண்ணணும்னு சொல்லக்கூடாது. நான் ராம பக்தி பண்றேன், நான் 1 மணி நேரம் சந்தியாவந்தனம் பண்றேன்றது போற வரவ எல்லாரையும் போய் அவரும் 1 மணி நேரம் தான் சந்தியாவந்தனம் பண்ணணும், அவரும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. அவாவா யதாசக்தி அவாவா பண்றான், தர்மம் பண்ணா போறோம். அந்த மாதிரி நீர் லக்ஷ்மணரை விட்டு காட்டுக்கு வந்து நீர் அப்படி இருக்கலாம், அவன் சாதா வானரன் தானே, அவனுக்கும் ஒரு சந்தோஷம் ஏதோ பண்ணணும்னு இருக்கே தவிர அவருக்கு மனசுல வந்து ராம கைங்கரியம் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணமே கிடையாது. நீ நினைக்கிற நாங்க அவனை பலகை போட்டு உட்கார வச்சு சாதம் போட்டா உடனே கண்ணில் ஜலம் விடுவானா சுக்ரீவன், அந்த ராமனால தானே இன்னைக்கு நான் சாப்பிட்றேன், ஒரு காலத்துல ஆகாரமே இல்லாம இருந்தேனே அப்படின்னு. ஒரு வஸ்திரம், பட்டு வஸ்திரம் எடுத்து கட்டும் போது சொல்லுவானா, இந்த ராமர் போட்ட பிச்சையில தானே நான் இப்படி இருக்கேன். அப்பேற்பட்ட பக்தி அவனுக்கும் இருக்கு. ஆனா ஒரு வாரனால எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல சுவாமி, அதனால உண்மை போல பக்தனா எல்லாரும் ஆயிட முடியாது அப்படிங்கிறது. உடனே தார சொல்றா, கிரகத்துக்குள்ள நீர் வரணும் அப்படிங்கிறா. லக்ஷ்மணர் பார்க்கிறார், நம்ம ஒரு பெண்ணு வந்து திடீர்னு வீட்டில் நடுவில் ஆத்துக்குள்ள கூட்டா டக்குன்னு உள்ள போயிட மாட்டா, யோசிக்கிறார். ஆனா தார அழகா பேசுறாராம், உண்மை போற பாகவதோத்தமர்களுடைய திருவடி எங்க கிரகத்துல படணும், நீர் வரணும் அப்படின்னு சேவிக்கிறாராம். அந்த வந்த வேகம், வந்த கோபம் மெதுவாக அடங்கிது. நேரம் உள்ள வந்தா அது சுக்ரீவ பவனமே. அந்த சுக்ரீவனுக்கு தெரியல, மாலையை போட்டுட்டு சொக்கட்டா ஆடிட்டு இருக்கான். அவன் நினைச்சு பார்க்கல, தாரை போய் பேசுவான் தான் நினைச்சு பார்ப்ப, கையோடு கூட்டின்னு வந்துருவான்றது அவனுக்கு தெரியல. உடனே பயந்தான், மாலையை தூக்கி இப்படி போட்டான். அந்த கட்டின்ற வேஷ்டியோடு தூக்கிதான் லக்ஷ்மணரே வாரும் அப்படின்னு இறங்கி ஓடி வந்து கைகளை குவித்தான். உடனே லக்ஷ்மணன் மகா கோபத்தோட, என்ன நீ அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ண நீ வரமானாமா அப்படின்னு உடனே சொன்னேன், அழகா பேசினான் சுவாமி. லக்ஷ்மணர் சொல்றேர்,
பாவத்திலேயே பெரிய பாவம் என்னன்னா, ஒருத்தன் உதவி பண்ணி அவனுக்கு திருப்பி பண்ணாதது அவ்வளவு பெரிய மகா பாவம். நீ பண்றது என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் அண்ணாவை ராமன் கொன்னேர், ஒன்ன லக்ஷ்மணன் கொண்டான்னு ஆக்கிடாத சரித்திரத்தை அப்படின்னு. உடனே சுக்ரீவன் சொன்னா, உதவி பண்ணேர்னு நீ சொல்றே, ராமர் சாட்சாத் எப்பேற்பட்டவர், அவருடைய புஜபலாக்கிரமம் எங்க, நாம் போய் அவருக்கு உதவி பண்றதா? என்னுடைய உதவினாலதான் ராமர் இப்ப ஜெயிச்சு சீத்தையை எடுத்துக்க போறாரா சுவாமி, நீரே இப்படி சொல்லலாமா? ஆக்ஞை பண்ணணும், ராமன் வான்னு கூப்பிடணும், நான் வரணும் அப்படின்னு பேசின உடனே லக்ஷ்மணர் சந்தோஷப்பட்டேர். சரி, ஒரு பரம பாகவதோத்தமன கோவத்தில் திட்டேனே. சுக்ரீவன் உடனே லக்ஷ்மணர் சேவிச்சாங்க. ஆனால் லக்ஷ்மணர் திருப்பி அவனுக்கு க்ஷமாபணை கேட்டார். ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டப்பா வா அப்படின்னு. சகல சைன்யங்களையும் பல கோடி வானரர்கள், இது எத்தனை நட்சத்திர ஆகாசத்துல நட்சத்திரம் போல அப்படின்ட்டு அத்தனை பேர் வரா. ஒவ்வொரு வானரர்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கா. சில கரடிகள் இருக்கு, ஜாம்பவானுடைய இது. சில பேர் சேப்பா இருக்கா, சில குரங்குகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட குரங்குகள்லாம் அந்த பிரஷ்னவரங்கிற ராமரை அந்த சுக்ரீவன் அழகாக சேவிக்கிறான். சேவிச்ச உடனே அவரை பார்க்குறாரு. அந்த சுக்ரீவன் எப்படி இருந்த சுக்ரீவன் அழுதுண்டு, என் மனைவி எடுத்து போயிட்டான் வாலின்னு சொன்னவன் நல்ல கிரீட்டத்தோட தங்க இதெல்லாம் போட்டுட்டு வந்த உடனே அவனை பார்த்தையா, நம்ம என்ன இப்போ என்னாலே இவ்வளோ பெரிய ஆளாம் பார், நான் போட்ட பிச்சை தான் நினைக்கலையாம். ஆஹா, நம்ம சிஷ்யன் எப்படி இருக்கான்னு சந்தோஷப்பட்டு அவனை கையில் மேலே போட்டு உக்கார் சுக்ரீவா அப்படிங்கிறாராம். சுக்ரீவன் சொன்னாராம், ராம கைங்கரியம் நீ இப்போ என்ன சொன்னாரோ அது நான் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு சைன்யத்தையும் காட்டுறான். நலன் அப்படின்னா, நலன்றவன் சேனாபதி, அந்த சைன்யத்தை காட்டுறேன். உடனே நீலன், நீ இருந்தவா, இந்த சைன்யம், அந்த சைன்யம், ஒவ்வொருத்தர் வராலாம். கரெக்டாக கச்சிதமாக மிலிட்ரியில் எப்படி பண்ணுவா, அந்தந்த குரூப்பை கூப்பிடும் போது ஏர்ஃபோர்ஸ் அவள் எப்படி வருவாளோ, வரா அப்படி போறா, அவள் வரா இப்படி போறா. உடனே சொன்னாராம், அத்தனை வானரர்களும் ராமார்ப்பணம் அப்படின்னாராம் சுக்ரீவன். ராமர் இப்படி பார்த்தார். எல்லா குரங்கும் ஒன்று சுத்துறது, ஒன்று கத்துறது, ஒன்று குதின்னு குதிக்கிறது. இவாளை நம்மளால மேய்க்க முடியாது. ஆனா சுக்ரீவன் வானா கச்சிதமா வரா, சுக்ரீவன் அப்படி போனா பயந்து போறா. சுக்ரீவா, நீதான் ராஜா, நீதான் என்ன உள்பட அத்தனை பேரையும் வழி நடத்திட்டு போகணும் அப்படின்னாரு. இது ராமருடைய குணம். உடனே சுக்ரீவன் சொல்றான், ராமர் முதல்ல சொல்றார், எல்லாரும் இப்ப என்ன பண்ணலாம்னா, சீதா தேவி எங்க இருக்கான்னு தெரியும், நேர யுத்தத்துக்கு போக முடியாது, எங்க இருக்கா? ஒரு திருடன் திருடிண்டு போய் அவாத்திலே வச்சுப்பானா, ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. ஒருவேளை லங்கையில இல்லாம வேற எங்கேயாவது இருக்கா, முதல்ல சீதாதேவி எங்க இருக்கான்னு பார்த்துடுவோம்னு ஒவ்வொரு வானரால சுக்ரீவனே கூப்பிட்டு, இது அப்படியே இன்னைக்கு ஜாகிரபியில மேட்ச் பண்ணா அந்த மேப் அப்படியே இருக்கும். இந்த இந்தோனேஷியான்ற அந்தந்த பேர்ல இந்தந்த தீபம், இந்தந்த தீபத்துக்கு இந்த வானரர்கள் போங்க, இந்த தீபத்துக்கு இங்க போங்க, அங்க அந்த இடத்துல இப்படி இருக்கும், அங்க கிளைமேட் இப்படி இருக்கும்னு உள்பட ஒரு பெரிய சர்க்கம். அது அந்தந்த தேசம் ஃபாரின் போனவா இன்னும் ஈஸியா அனுபவிப்பா அந்த சர்க்கத்தை. அப்பேற்பட்ட அந்த காலத்திலேயே, இது திரேதாயுக காலம், சொல்ற இந்த இடத்துல இங்க மழை இந்த இடத்துல இருக்கும், அங்க உனக்கு ஆகாரமே கிடைக்காது, அத்தனையும் சுக்ரீவன் சொல்றேன். நீங்கள்லாம் இந்த பக்கம் போங்க, நீங்கள்லாம் தட்சிண தேசத்துக்கு போங்க. இந்த தட்சிண தேசத்துக்கு மட்டும் அங்கதான் நிறைய சான்ஸ் இருக்கு. ராவணன் இருக்கிற கையில் அந்த லங்கையில தான் நிறைய இருக்க சான்ஸ் இருக்குனால அங்க வீரரான வானரர்களான ஹனுமார், அங்கதன், ஜாம்பவான் இவாளெல்லாம் தேர்ந்தெடுத்து, நலன், நீலன் இவாளை தேர்ந்தெடுத்து நீங்கள்லாம் இந்த பக்கம் போங்கோ அப்படின்னு அனுப்புறேன். உடனே ராமர் பார்க்கிறேன். ததௌ தஸ்மை ததः ப்ரீதः ஸ்வானமங்கோபசோபிதः அப்படின்னு அவருடைய அங்குல்யமான மோதிரம். ஜனக மகாராஜா கல்யாணத்துக்கு ராமநாமாங்கிதம் சேதம்னு ராமநாமம் போட்டு ஜனக மகாராஜா கொடுத்த மோதிரமாம், சீதாதேவி போட்டு விட்ட மோதிரம். அந்த மோதிரத்தை ஹனுமாரை கூப்பிட்டு ஹனுமார் கையில கொடுத்தே, சீதாதேவியை பார்க்கச்ச தரிசனம் பண்ணச்ச இதை கொடுத்துரு அப்படின்னு. ஏன்னா நம்பிக்கை வரணும் இல்லையா, யார் இவா, அதுவும் வானராளா இருக்கா, சீதாதேவிக்கு ஒரு நம்பிக்கை வரணுமே, இவா வானர தூதாதானா அப்படின்னு. உடனே சீதா அங்க ஹனுமார் நினைக்கிறார், அத்தனை கோட்டி வானரர்கள் இருக்கும் பொழுது எப்போ ராமர் என்னை கூட்டி என் கையில கொடுத்தாலோ அப்ப இந்த கைங்கரியம், ராம கைங்கரியம் நான் தான் பண்ண போறேன். ஆனா அது என்னுடைய பலத்தினால இல்லை, ராமருடைய அனுகிரகத்தினால அப்படின்னு கிளம்புறாளாம். எல்லாம் கிளம்புறான். அங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும் போதே ஸ்வயம் பிரபா அப்படின்ற ஒரு இடம் வருது. அங்க அவளுடைய இடம் பெரிய இடம். அங்க போன உடனே அழகாக பழம், இளநீர் அதெல்லாம் கிடைக்கிறது. எல்லா வானரர்களும் சாப்பிட போயிட்டாராம். எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு. ஆனா ஹனுமார் இருக்கிறதுனால அவர் கேட்கிறார், அந்த அம்மா ஸ்வயம் பிரபா கிட்ட நாங்க இதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு. ராம கைங்கரியமாக போகிறேன், எங்களுக்கு பாக்கியம். அப்பேற்பட்ட பாகவதோத்தமர்கள் நீங்க போகும்போது எல்லாமே எடுத்துக்கலான்றா, எல்லாம் எடுத்துக்கிட்டான்.
அதுக்கப்புறம் இவாளுக்கு வெளில போகிறதுக்கான இடம் தெரியலையா. எப்படி போனாலும் திருப்பி அதே இடத்துக்கே உந்துடுறா. அது ஒரு மாயாலோகம். எப்படி இப்படி போகிறா திருப்பி அதே இடத்துக்கு வர்றா. சுயம் பிரபாவியே வேண்டிண்டாலாம். நாங்கள் ராம கைங்கரியம் போனோம், இங்கேயே 1 மாதம் ஆயிடுத்துமா. சுக்ரீவன் வேற சொல்லியிருக்கான் 2 மாதம் டைம், அதுக்குள்ளே வரலன்னா அத்தனை வானரர்களையும் சிரச்சேதம் பண்ணிடு வேண்டாம். சுக்ரீவன் சொன்னது தான். அதனால நீங்கள் என்னை சீக்கிரம் விடணும், இன்னும் சமயம் கம்மியாகிட்டே இருக்குது அப்படிங்கிறான். உடனே அந்த அம்மா நானே கொண்டு விடுறேன் அப்படின்னு எல்லாரும் கண்ணை மூடுங்கன்னா அந்த இடத்துல சமுத்திர தீரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டான். சமுத்திர தீரத்தில் வானரர்கள்லாம் ஒரு பெரிய இதை போட்டு பேசிட்டு இருக்கா. அங்கதன் சொன்னா உடனே இந்த சுக்ரீவன் சொன்னா 2 மாசத்துல பார்க்கலன்னா என்ன கொலை பண்ணிடுவான்னு, நம்ம பேசாம திருப்பி சுயம்பிரபா இடத்துக்கே போய் இங்கேயே ஜாலியா இருக்கலாம், எப்படியும் கொண்டுடுவான். சீத்தையை பார்க்கறதோ கஷ்டம், இப்பேற்பட்ட சமுத்திரத்தை நம்ம எப்படி தாண்டதுன்னா. உடனே ஹனுமார் பார்த்தேன், டேய் நீ ராஜாவாரத்துக்கு பார்க்குறியா, இது ஒரு சனி இதுவா, என்னைக்கா இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கஷ்டமா இருக்கும். அதனுடைய ராம கைங்கரியத்தை நம்ம விடக்கூடாது, எந்த காரியமா வந்தமோ நீ மாறாதன்றோம். அப்போ உடனே என்ன பண்றது, அப்போ அப்படியே இங்கே உட்காந்து பிராணத்தை விட்டுடலாம், வேற வழி இல்லை. அங்கே போய் சுக்ரீவன் மகா கொடூரன், அவன் நம்மளை தலையை தீவிரத்துக்கு இங்கேயே உட்காந்து எல்லாரும் போயிடலான்றேன். ஹனுமார் சொல்றேன் நம்பிக்கையை விடாதேன்னு ஜாம்பவான் சொல்றேன். அப்போ அந்த சமயமா ஒரு பெரிய பக்ஷி ஒன்று வருதான், சம்பாத்தி அப்படின்ற ஒரு பக்ஷி. அது யாருன்னா ஜட்டாயுனுடைய அண்ணா. அந்த பக்ஷி வரும்பொழுது யமன் மாதிரி இருக்கும், அது பார்க்கச்ச அப்படி வருது. அதை பார்த்து அது 2 ரெக்கையும் கிடையாது, நடந்து தான் வருது. இவா நினைக்கிறான் நம்மளே ராம கைங்கரியம் சரியா பண்ணாததுனால நம்மளை ஒரு கழுகு கொத்த வருதோ அப்படின்னு பயப்படுறான், பிராணம் போயிடுமோ. ஜட்டாயும் ஒரு பக்ஷி, அது ராமனுக்காக கைங்கரியம் பண்ணது, இதுவும் ஒரு பக்ஷியா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அது காதில் விழுந்த உடனே ஜட்டாயுவா நீங்கள் என்ன சொன்னீங்கோ அப்படின்னு ஓடி வந்து, ஜட்டாயுன்னு சொன்னீங்களே அவர் தான் என் தம்பி அப்படின்னு சொல்லி, கருட பகவானுடைய சகோதரன் அருணன், அருணனுக்கு 2 குழந்தை, இந்த பக்ஷி 2ம். கருட பகவானுடைய தம்பி அருணன் வந்து சூரிய சாரதி, அவர் தான் அந்த 7 குதிரையை ஓட்டுறவர். அதனால பார்த்தா அப்பா கிட்ட போகலான்னு சூரியன் கிட்ட இதுங்க 2ம் பறக்க ஆரம்பிச்சுதான். போக 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 அந்த வெயில் தாங்க முடியாமல் ஜட்டாயு வந்து என்னுடைய ரெக்கைகள் சுடருதே அப்படின்னு உடனே அந்த தம்பியை காப்பாற்றணும் அப்படின்னு சம்பாத்தி மேலே வந்து நிழலை கொடுக்க அவருடைய ரெக்கை விழுந்து இவர் ஒரு பக்கம் விழுந்தேராம், இந்த பக்கம் வந்து ஜட்டாயு விழுந்தாராம். அன்னியிலிருந்து நான் என் தம்பியை நான் பார்க்கல அப்படின்னு அப்படி போயிட்டானா, ராம கைங்கரியமாக போயிட்டாரா. ஆஹா சீதாதேவியை காப்பாற்றி மரணை, அந்த ராவணன் இந்த வழியாக தான் போனான், அநேகமாக லங்கையில தான் இருப்பான், கவலைப்படாதீங்கோ, அங்கே போனால் கண்டிப்பாக சீதாதேவி கிடச்சிருவான்னா சொல்கிறானா. உடனே அண்ணா போயிட்டான்னு இவாலாம் தேவர்கள் அந்தந்த மிருக ரூபத்தில் இருக்கிறதுனால சிரார்த்தம் பண்ணணும், அதனால என்னை வந்து சமுத்திரத்தில் கொண்டு விடுங்கோன்னாலாம். ஏன்னா அதுங்க 2 ரெக்கை இல்லை இல்லையா, இவா பிடிச்சின்னு போய் உடைச்சு அங்கே சிரார்த்தம் பண்ணும். அதெல்லாமும் நோட் பண்ணுற அந்த வால்மீகி மகரிஷி நேரம் வந்து சொன்னானா இங்கே தான் சீதை இருக்கு, பறக்கிறானோ, பறக்கிற இடத்துல பார்க்குறானோ சீதாதேவி இங்கே தான் இருக்கா, சந்தேகமே இல்லைன்றான். உடனே அவளுக்கு சந்தோஷம். ஆனால் சொல்கிறாளாம் 100 சதயோஜன விஸ்தீரியம் இந்த சமுத்திரம், இதை எப்படி தாண்டி நாங்கள் போகிறது அப்படிங்கிறாளாம். அவ அந்த அழகா சப்பாதி சொன்னாலாம், ராமருடைய சிஷ்யர்கள் நீங்கள் மோட்சத்தையே போகிறோம், இந்த சமுத்திர சாகரத்தோட சம்சார சாகரம் இன்னும் பெருசு, எத்தனை கோடி ஜென்மா எடுத்திருக்கோம், இதை தாண்டது அதுவும் ராம சிஷ்யர்கள் உங்களுக்கால முடியும் அப்படின்னு சொன்னாம். அப்படியே ரெக்க வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு ருஷி சொல்லியிருக்கேன், நீ ஒரு நாள் வாச்சக கைங்கரியம் பண்ணுவ, அப்போ அது சத்தியமானபடியில் உனக்கு அந்த ரெக்க தானாக வந்துடும் அப்படின்னு ராமருடைய தூத்தர்களுக்கு இவர் வாச்சக கைங்கரியம். இப்போ பகவானை பற்றி சொல்கிறதே கைங்கரியம், பகவான் கேட்கறதே கைங்கரியம். பிரஹ்லாதன் தான் அதுக்கு ஆரம்பித்தார். எடுத்த உடனே என்ன போட்டேன், சிரவணம் கீர்த்தனம். ஏன் சிரவணம்னு போட்டேன்னா கர்ப்பத்தில் இருக்கும்போதே கேட்டதுனால தானே நரசிம்மர் அவரால் சேவிக்க முடிஞ்சது, கர்ப்பத்திலேயே நாரதர்கிட்ட கேட்டு. அதனால சிரவண பக்தியினுடைய பெருமை பிரஹ்லாதனுக்கு முதல்ல நல்லா தெரியுன்றது தான் எடுத்த உடனே போடுறேன். அப்படி எல்லாம் சொல்லி சம்பாத்தி கிளம்பின உடனே எல்லாம் பேசுறான். வீரவானரலோகஸ்ய சர்வசாஸ்திர விசாரதா துஷ்ணி ஏகாந்தமாஸ்ரித்ய ஹனுமான் கிம் நாம ஜல்சி. ஒவ்வொருத்தர் சொல்கிறான். அங்கதான் சொல்கிறான் நான் 100 யோஜனை தாண்டிடுவேன். ஒருத்தன் சொல்கிறான் நான் 50 யோஜனை தான் தாண்டுவேன், ஒருத்தர் 10 யோஜனை தான் தாண்டுவேன். அங்கே சொல்கிறான் நான் 100 யோஜனை தாண்டிடுவேன், ஆனால் திருப்பி என்னால் வர முடியாது, அதோடு தான் என் சக்தின்னு ஒவ்வொருத்தர் சொல்கிறான். ஜாம்பவான் சொல்கிறேன், என்னடா பசங்களா நீங்கள், அந்த காலத்தில் திரிவிக்ரமாவதாரம் எடுக்கும்போது பகவானை நான் 3 பிரதட்சணம் பண்ணேன். திரிவிக்ரமாவதாரம் எப்பேற்பட்ட அவதாரம், நீங்களாம் இப்படி இருக்கீங்களே என்னவா. அவன் சொன்னா அப்படின்னா நீரே போக வேண்டியது தானே சுவாமி, பெரியவாரங்க சொன்னதில்லை. அது என்ன வயசாயிட்டுதாடே பசங்களா நீங்கள்லாம், என்னடா அந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன் வயசாயிட்டுன்னு. ஆனால் ஜாம்பவான் பார்த்தேன், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்கிறான்ல, ஒருத்த அமைதியாக இருக்கான்ல, அவரால் தான் பண்ண முடியும், அவருடைய பலம் அவருக்கு தெரியல அப்படின்னு ஹனுமாரை பார்த்தேறான்.
ஹனுமாரை பார்த்து சொன்னார், வீரவானரலோகஸ்ய சர்வசாஸ்திர விசாரதா துஷ்டி ஏகமாஸ்ரித்ய ஹனுமான் கிம் நாம ஜல்பசி அப்படின்னு நீர் கிளம்பணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமாருடைய சரித்திரம்லாம் சொல்ற. அவருக்கு தெரியல அவருடைய பலம் என்ன அப்படின்னு. அவர் எப்படி அவதாரம் பண்ணார், அஞ்சனாதேவிக்கு அவதாரம் பண்ண உடனேயே பசியா, அவர் பிரம்மச்சாரியாவே அவதாரம் பண்ணாராம். அந்த குழந்தை 6 வயசு குழந்தை பூனல் உபநயனத்தோ அப்படியே அவதாரம். பசி அப்படின்னு அம்மா ஏதாவது பழம் எடுத்துன்னு போகலான்றதுக்குள்ளேயும் சூரியன் அப்போ உதிச்சாராம். சூரியன் பார்க்கச்சா ஒரு செவப்பாக இருக்கிறதுனால பழம் நினச்சி நேரம் போனாராம். அப்பேற்பட்ட பலம். உடனே இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தால் அடிச்சாராம். போய் எங்கேயோ கீழே விழுந்து உடனே அவன் அம்மா கதறான். வாயு பகவானுடைய புத்திரர் ஹனுமார் கோபம் வந்துட்டு வாயுவை ஸ்தம்பம் பண்ணிட்டான். வாயு இல்லைன்னா என்ன, காற்று இல்லைன்னா சக்கல பிராணமும் போயிடும், எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. இனிமேல் இந்திரனால நேராக போய் பேச முடியாது. பிரம்மாவை கூட்டிட்டு வந்து இவரோட மேலே ஒருத்தனை தானே போனோம், என்னதான் இவன் ராஜாவா இருந்தாலும் தப்பு பண்ணிட்டான், பையன் அடிச்சுட்டார். பிரம்மாவை கூட்டிட்டு வந்தோன்னா பிரம்மா ஹனுமாரை வந்து அப்படியே எழுப்பி சொன்னாராம், பிரம்மாஸ்திரம் உன்னை ஒன்றவே பண்ணாது, நீ சிரஞ்சீவி, பிரம்மாஸ்திரம் உன் மேலே பட்டா கூட ஒன்றுமே பண்ணாதுன்னு சகல தேவர்களும் ஒவ்வொருத்தர் சொல்கிறாலாம், எந்த அஸ்திரம் உன்னை பண்ணாது, என் அஸ்திரம் எந்த அஸ்திரமும் உன்னால் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறான், நீ சிரஞ்சீவியாக இருப்பாயின்னு வாயு பகவான் சந்தோஷப்பட்டார். அந்த சரித்திரம்லாம் சொல்கிறார். குழந்தையிலேயே என்ன பண்ணுவாராம், அப்பேற்பட்ட சக்தி. யாராவது விஷயம் தபஸ் பண்ணினா மாலை பிடிக்குன்னு போயிடுவார், புஸ்தகத்தை எடுத்துன்னு போயிடுவார். என்ன காரணம் அப்படின்னா, ராமகதையை படிக்காத புஸ்தகம் எதுக்கு உனக்கு, ராம நாமம் பண்ண சொல்லாத வேற என்ன ஜப்பம் அப்படின்னு பிடிக்கிட்டு போயிடுவாராம். அவள் பார்த்தாலாம், நீ இவ்வளோ துஷ்டையா இருக்க, குட்டி குழந்தை ரொம்ப படுத்துற, உன்னுடைய பலத்தை நீ மறந்துடுவ, ஒரு ராம கைங்கரியத்துக்கு வரும்போது உன் பலம் அப்போ ஞாபகம் வரும் அப்படின்னு ஒரு சாப்பத்தை கொடுத்துட்டாராம். சாப்பத்தை கூட அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இல்லை, ஆனால் ரிஷியினுடைய வாக்கை வந்து அவர் சத்தியம் பண்ணுறார். அதனால நம்மளுடைய பலத்தை நம்ம காட்டிக்க கூடாது அப்படின்னு. நீர் தான் போகணும், ஏன்னா எல்லாருடைய பிராணமும் இப்போ ஹனுமார் கையில். இல்லைன்னா சுக்ரீவன் என்ன சொன்னா, எல்லாரையும் வதம் பண்ணிடுவேன் நான். ராமலக்ஷ்மணர்களுக்கு சீத்தை கிடைக்கலன்னா ராமலக்ஷ்மணர்கள் திரும்ப மாட்டா, திரும்பலைன்னா பரத சத்ருக்னர்கள். இப்போ எல்லாருடைய பிராணமும், ஏன்னா வாயு பகவான்னு பிராணம் தானே, வாயுனால தானே நமக்கு பிராணம், அப்படி இருக்கு. அழகாக சுந்தரகாண்டத்தினுடைய ஆரம்பம், சுந்தரே சுந்தரே ராமா சுந்தரே சுந்தரி கதா அப்படின்னு கிம் நாம சுந்தரம் அப்படிங்கிறது. நாளைக்கு அது பார்க்கலாம். சுந்தரகாண்டத்தில் எதுதான்ப்பா சுந்தரம் இல்லை, அந்த கப்பியும் சுந்தரம், அந்த கதையும் சுந்தரம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமான ஸ்லோகம். உடனே ஹனுமார் நேர அந்த மலை மேலே ஏறினேர். ததோ ராவணநீதாயா சீதாயா சத்ருகர்ஷணஹ ஏஷ பதமன்விஷ்டம் சாரணாச்சரிதே பதி அப்படின்னு மகேந்திரகிரி அப்படின்னு இன்னைக்கு திருக்குறுங்குடி அப்படின்னு ஆச்சரியமான திவ்ய தேசம் திருக்குறுங்குடி பெருமாள் நம்பி 5 நம்பிகள் இருக்கேர். அங்கதான் கைசிக்க துவாதசி புராணம் படிக்கிற ஒரு ஆச்சரியமான திவ்ய தேசம். அங்க மலைமேல் நம்பி அந்த மகேந்திர பர்வத்தத்து மேலே ஏறினேராம். சாரணா சரித்தே பத்தி, சமுத்திரத்திலையும் நீஞ்ச முடியும் ஹனுமானால, ஆகாச மார்க்கமும் போக முடியும். ஆனால் சாரணர்கள் தேவர்கள் எப்படி போவாலோ அப்படி போகலாம், ஏன்னா ஆகாச மார்க்கத்தில் போனால் இன்னும் சீக்கிரம் போய் சேரலாம் அப்படின்னு மலையை உந்தி ஏறணும். அது ஏறத்துக்கு முன்னாடி ஜெய் சீதாராம்னு சொல்லி சசூர்யாய மகேந்திராய பவனாய ஆத்மயோனயே பூதேபியஸ்ய அஞ்சலிம் கிருத்வா சகாரகமனே மதிம் அஞ்சலிம் பிரான்முகாः குர்வன் பவனாய ஆத்மயோனயே ததோஹி வவ்ருத்தே கம்தும் தக்ஷிணோ தக்ஷிணாம் திசம், தட்சிண திசையாக ஒரு உத எல்லாரையும் வேண்டுகிறேன். சசூரியாய மகேந்திராய, சூரிய பகவான் தன்னுடைய ஆச்சாரியன், வியாக்கரணம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தவர் மகேந்திரன். இங்க வியாக்கியானம் இந்திரன், இந்திராதிகளுக்கு இந்திரன் சாட்சாத் பகவானும் எடுத்துக்கலாம். அவருடைய பமனாய வாயு பகவான் எல்லா பூதேபியச்ச அஞ்சலி கிருத்வா, சகல தேவதர்களுக்கும் எல்லாருக்கும் ராம கைங்கரியத்துக்காக போறேன், எல்லாரும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அஞ்சலி பண்றார். இவர் கிளம்பும் போதே சொல்றார், ததோ ராவண சீதாயாக, ராவண கீதாயாக சீதாயா சத்ருகர்ஷனா. இவர் இங்கேருந்து கிளம்புறான். இவர் வந்து பெருசாரு, ஏன்னா ஆகாசத்துல போனோம்னா அவர் எந்த ரூபமும் எடுத்துக்கக்கூடியவர் ஹனுமார், பெருசாயிண்டே இருக்கிறான். அங்க ராவண இழைச்சுட்டே இருக்கான். முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றாரு, ராவண இழைச்சுட்டே இருக்கான். அங்க இவர் பெருசாக அப்படின்ற அங்கேயே என்னன்னா வால்மீகி மகரிஷி ஹனுமாருக்கு மங்களாசாசனம், பிரச்சன்னஸ்ய பிரகாசஸ்ய சந்திரமா இவ திருஷ்யத்தே, அப்படி மலையை ஒரு உந்தி அப்படி கிளம்பினாராம். மரங்கள்லாம் அப்படியே எகிரித்தான், அவர் மேலே அந்த புஷ்பங்கள்லாம் விழுந்துதாம், அதுவே அலங்காரம் போல இருக்கு. அப்படி கீழெல்லாம் பசங்க எல்லா வானரர்களும் ஜெய் சீதாராம் ராம்னு கத்துறா. பிரச்சன்னஸ்ய பிரகாசஸ்ய சந்திரமா இவ திருஷ்யத்தே எப்படி இருந்ததுன்னா, சந்திரன் கிராமத்தில் பார்க்கலாம், சந்திரன் வந்து மேகம் மூடின்றோம். குழந்தையெல்லாம் சொல்கிறேன், சந்திரன்டா, காணும்டா காணும், அங்கே பாடுறா, இங்கே பாடுறா அப்படின்னு. ஃப்ளைட் ஓட்டச்சு இன்னும் இந்த எக்ஸாம்பிள் நல்லாயிருக்கும்.
ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கும், அங்கே பாடுறா, காணுண்டா அப்படின்னு, அது மேகத்துக்குள்ளே போயிருக்கும். அந்த மாதிரி எல்லா வானர்களும் அனுமார் அங்கப்பார் அப்படி அழகாக சொல்ற, பிரச்சன்னஸ்ய பிரகாசச்ச சந்திரமாயிவ திருஷ்யத்தே அப்படின்னு. கருடன் போல போறாராம் வால்மீகி மகர்ஷி. அங்கேயும் கருடன் நமக்கு மங்களத்தை உண்டாக்கணும். இவர் ராவணனை அங்கே பார்க்க போறார், சீதா தேவியை. அந்த கருடன் அப்படின்ற அந்த இடத்துல கருட பகவானுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைக்கணும். யதா ராகவ நியுக்தா சரஹஸ்ய சன்விக்ரமஹா அப்படின்னு ஹனுமார் சந்தோஷப்படுறாராம். அப்படி பறக்கும் போதே 2 கைகளையும் குவிச்சு இப்படி இருந்து வாயை பொழந்துட்டு அவர் அப்படியே போகிறார். அப்படி பார்க்குறாராம், தன்னையே அப்படி பார்க்குறாராம். அவருடைய வாலு ராமனுடைய துவஜப்பட்டத்தை எடுத்து ராமனை இதுக்காக போறேன்ற மாதிரி இருக்கு. அவரையே பார்த்து சந்தோஷப்படுறேன். நான் ராம பானம் போல நான் இருக்கேன். எப்படின்னா ராமபானம் நேர்மையா போகும், ராமபானம் வேகமாக போகும், எந்த காரியமும் செஞ்சுட்டு தான் திரும்பி வரும். அந்த மாதிரி காரிய சித்தி நான் முடிச்சுட்டு சீதாதேவியை பார்த்துட்டு நான் திரும்பி வருவேன். அப்படி அங்கே சீதாதேவி இல்லைன்னாலும் தேவலோகம் வரைக்கும் எங்கே வேணாலும் பார்த்து சீதாதேவியை கண்டுபிடிப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த லோகத்தையே ஒரு உலுக்கிடுவேன், இந்த லங்கையை தகனம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போறேன். பயாதிவ மகேந்திரஸ்ய பர்வதா வருணாலயா. சமுத்திரம் போயிட்டே இருக்கும்போது அங்கே சமுத்திரராஜன் அங்கே பர்வத்த பொண்ணு இருக்கு. சாகன் சொல்றான், அந்த ஹனுமார் கைங்கரியமா போறாரு இல்லப்பா, மலை நீ போயிட்டு நீ அவருக்கு கொஞ்சம் தாகசாந்தி பண்ணிக்கோ, இறங்கி அங்கே மரங்கள்லாம் தீர்த்தோன்னு அவர் அப்படியே பறக்கிறார். அந்த மலை பறந்து ஹனுமார்கிட்ட வரதான். ஹனுமார்கிட்ட கேட்குறேன், நீர் இருந்து தாகசாந்தி பண்ணணும், ஆற்றுல பகவதா வந்தால் சாப்பிடாம போகக்கூடாது, தீர்த்தமாவது நம்ம கொடுக்கணும், அதனால நீர் இந்த காரியமா போறார், இங்கே வந்தால் எங்களுக்கு பாக்கியம் அப்படிங்கிறார். அவர் சொல்றார், சரிதான் அப்படின்னு கையை இப்படி காமிக்கிறார். நான் இப்போ போகிறது ராம கைங்கரியத்துக்கு, இப்போ உட்காந்து நான் சாப்பிட்டுட்டேன்னா வேலைக்காகாது, நான் இன்னொரு நாள் வரேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு மேற்கொண்டு கிளம்புறேன். தேவர்கள்லாம் பார்த்தாலாம், ஆகாசத்தை மார்க்கமாக போகும்போது நடுவில் நிற்கிறதுக்கு இடமே இருக்காது. பஸ்ஸில் போனாலாவது நடுவில் நிற்கலாம், இப்படி இதில் போனோம். அப்படி ஒரு இடமும் கிடைச்சி தாகசாந்திக்கு ஒருத்தர் கூப்பிடச்சியும் இவர் இப்படி தாண்டி போறாருன்னா இவருடைய பலத்தை என்ன டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா தேவர்கள்லாம் சுரசான்ற நாகமாத்தையை பிரேரணை பண்ணலாம். நாகமாத்தை ஒருத்தி உடனே தத்தோ தேவாச கந்தர்வாஹ சித்தாஸ்ய பரமர்ஷயஹ சூரிய சங்காசம் சுரசானாம நாமதா. அவ சொல்றா, வாயை பொழந்தா ஹனுமார்கிட்ட சொல்றா, யாரா இருந்தாலும் என் வாயுள்ள போய் அப்படின்னா எனக்கு ஆகாரமா ஆயிடணும்னு பிரம்மதேவன் எனக்கு வரம் கொடுத்துருக்கு, யாருமே இந்த இடத்த தாண்டி போக முடியாது, பிரம்மதேவன் வரன் அப்படின்னு ஹனுமார் சொன்னார். பிரம்மதேவன் வரன் அப்படின்னா கண்டிப்பா சத்தியமா பண்ணதான் செய்யணும், சரி நீ வாய் தர நான் உள்ள போறேன் அப்படின்னு. அந்த அம்மா 10 யோஜனை இப்படி இல்லை, இப்படி திறந்தா வாய நேரா இன்னும் பெருசாரு 20 யோஜனை. அந்த அம்மா 20 யோஜனை திறந்தா, இவர் இன்னும் பெருசாரு 50 யோஜனை, 100 யோஜனை பெருசாயிட்டேராம். அந்த அம்மா வாயை திறந்தா அந்த க்ஷணம் சின்னதாகிட்டு அப்படியே நேரம் உள்ள போய் காதுலேருந்து வெளில வந்துட்டேராம். அங்கேருந்து கை கூப்பினேராம், அம்மா பிரம்மா பண்ண சத்தியம் என்ன, வாய் உள்ள போகணும் தானே, நான் பண்ணிட்டேன், பிரம்மதேவனோட சத்தியம் பிரவிஷ்டோஸ்மிஹி தேவத்ரஹ தாக்ஷாயணி நமோஸ்துதே. அதனால தாக்ஷாயணி தேவத்தை தான், அதனால கபிஷ்யாமி யத்ர வைதேஹி சத்யஸ்யாதி வரஸ்தவ, உன்னுடைய வரத்தையும் பூர்த்தி பண்ணிட்டேன், நான் சீதாதேவியை பார்க்க போறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன், அம்மா சக்கல சௌக்கியமாக உனக்கு நடக்கும்னு போறான். சிம்மிக்கைன்னு ஒரு ராட்சசி வந்தாலும் அவளால் தான் என்னால் பண்ண முடியல, இப்போ நான் ஹனுமார் என்ன பண்ண போறேன், இவ உண்மையான ராட்சசி. இவ எப்படின்னா சாய அந்த நம்மளுடைய நிழலை பிடிச்சி இழுத்தாலே நம்ம இழுத்துருமா, அந்த மாதிரி கீழே இழுக்கிறாளாம் அவ ஹனுமாருடைய நிழலை. ஹனுமார் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு, யாருன்னு தெரியல. பார்த்தார், கண்டுபிடிச்சிட்டே ராட்சசினர். உடனே அவளை அப்படியே வதம் பண்ணி தன்னுடைய தலையை 2ஆ பிச்சு கீழே வந்துட்டாராம். சிம்மிக்கை உடனே நேரம் லங்கையில பறந்து அப்படியே குதிச்சேராம். லங்கையில இறங்கினேர். எல்லாரும் தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் பண்ணா. லங்கையில பார்த்த உடனே சொல்றார், இவ்வளவு தூரம் எவ்வளோ பெரிய காரியம், 100 யோஜனை தாண்டி வந்தாச்சு, ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை, இனிமேல் யார்கிட்டையும் மாட்டாம, அதுவும் லங்கேஸ்வரனாச்சே, காத்து கூட உள்ள போகாதான். சுவாமி தேசிகன் அந்த இதில் சொல்றேன், காத்து கூட போகாத இடத்துல ஹனுமார் போயிட்டு வந்துட்டேர் அப்படின்னு. அப்போ தேவர்கள் எல்லாமே அவனுக்கு பயப்படுவா. அதனால நம்ம பார்த்து ராத்திரி சமயமாக போகணும் அப்படின்னு ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துட்டார். நம்மளை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன குரங்கா பூனை ரூபத்தில் அப்படி சின்னதாக இருக்கு. அங்கே சந்திரோதயத்தெல்லாம் ஆச்சரியமா பாடிட்டு இருக்கேன். நேரம் ராத்திரி ஆயிடுத்து, கரெக்டாக பிரதோஷ காலம் அப்படின்றது. அந்த பிரதோஷ கால சமயம் ஜிலு ஜிலு ஜிலுன்னு சந்திரன். அப்போ நேரம் இப்போதான் இதான் சமயம்னு உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே போறேன். லங்கினின்னு ஒருத்தியா, அவ தான் காவல்காரி, காவல் தெய்வத்தை. எல்லாருக்குமே கிராம தேவத்தைன்னு ஒரு இருக்கா மாதிரி லங்கைக்கு லங்கினி கிராம தேவத்தை. அத்தனை ராட்சசர்களுக்கு பலம் அவகிட்ட இருக்கா, அவ்வளவு புஷ்டியா இருக்கா. நேர போறா, ஏ குரங்கே அத்தசா ஹரிசார்தூலா பிரவிஷ்யந்து மகாபலம், எங்க போற அப்படிங்கிறேன்.
ஏதோ லங்கை பயங்கரமாக அழகாக இருக்குமாமே, அதான் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னா. அதெல்லாம் போகக்கூடாது, எல்லாரும் வரவாளுக்கெல்லாம் இந்த உள்ளே வரக்கூடாது அப்படின்றாங்க. அஹசம் ராட்சச ராஜஸ்ய ராவணஸ்ய மகாத்மனः ஆக்ஞா பிரதீக்ஷா துர்தர்ஷா ராட்சசாமி நகரீமிமாம் அப்படின்னு சொன்ன உடனே மகா கோபம் வந்துதான். உடனே அவள் என்ன பண்ணா, சொல்ல சொல்ல கேட்காம போறியா குரங்கே அப்படின்னு தன்னும் அடி பலான்னு ஒரு முதுகில் அடிச்சுட்டாலாம் ஹனுமாரை. ஹனுமாருக்கு ஒரு க்ஷணம் இது வரைக்கும் அம்மா தவிர எந்த ஸ்திரீயும் தொட்டதே கிடையாது, என்னை வேற அடிச்சுட்டான்னு ஒன்று ஒரு நிமிஷம் பரிபவப்பட்டலாம். சரி போய் தொலையிறது, இவகிட்ட எதுக்கு சண்டை அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போகிறேன். திருப்பியும் வந்து 2வது வாட்டி கையை ஓங்கிட்டு வந்த உடனே கோபம் வந்து தான், இவளை அடித்தா ஒரே அடியாக செத்துருவா, ஸ்திரீவதமாய் ஹனுமார் ஸ்திரீயை வதம் பண்ணிட்டேன்னு ஒரு சரித்திரம் வேண்டாம் அப்படின்னு இடது கையால் பிடிச்சி ஒரே அடி அடித்தாராம். உடனே அவள் கீழே விழுந்தா, சுவாமி இது உமக்கு தர்மமா, நீர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு. எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம அடி வாங்கச்சு நம்ம தர்மத்தை பேசுவோம், நீர் இப்படி பண்ணலாமா. கர்ணன் அதான் பண்ணான். கர்ணன் வந்து அர்ஜுனன் வந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்ணன் ஒரு பானத்தை போட்டேன், நாகபாஸ்திரத்தை. கிருஷ்ணன் தேரை இறக்கிட்டேன், அவனுடைய தலையில் பட்டு போயிடுச்சு, பானம் வேஸ்ட் ஆகிடுது. உடனே என்ன பண்ணான்னா கோவம், இந்த கிருஷ்ணர் தானே அவனை காப்பாற்றிட்டேன்னு கிருஷ்ணர் மேலே பானத்தை போட்டான். சாரதி மேலே பானத்தை போடலாமா, அதுவும் ஆயுதம் இல்லாத இருந்துச்சு. சரி கொஞ்ச நாள் பார்த்தேன், கிருஷ்ணர் அதை பற்றி கவலைப்படல. இப்போ இவனுடைய தேர் கீழே விழுந்துச்சு. அவனுடைய சாரதி பார்த்த, சாரதி இறங்கிடானா, யாரா சாரதி உனக்கு அப்படின்னு அவன் திட்டிட்டு இறங்கி போயிட்டான். அவன் ராஜா. ஆனால் இங்கே உட்காந்துருக்க சாரதியோ சர்வேஸ்வரன், அவர் இறங்கினார். சர்வேஸ்வரனுக்கு இருக்கிற கிருப்பம் நம்ம மனுஷனுக்கு இருக்குமா? அவன் போட்டான், உனக்கு ஏன்டா நான் தேர்த்துக்கணும். இப்போ திருப்பி அவன் வில்ல எடுத்து அர்ஜுனா அடிலான்னா. அர்ஜுனா சொன்னா பண்ணக்கூடாதுப்பா, அவன் பாவம் ஆயுதம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னா. கர்ணன் சொல்கிறானா, இது உனக்கு அழகு இல்லை அப்படிங்க. உடனே என்னடா அழகு இல்லை, என்ன அடிக்கும்போது உனக்கு தர்மம், அப்போ மட்டும் தர்மம் தெரியலையா, இப்போ தர்மம் தெரியுதா அப்படின்னு. அதனால நமக்கு அடி வாங்கச்சு நம்ம பேசிடுவோம். லங்கைக்குள்ள போனேர். பிரவிஷ்ய நகரி லங்கா கபிராஜ்ய ஹிதங்கர ஸ்வாத்தியா நிரத்தமா. எங்க பார்த்தாலும் வேத கோஷம் கேட்கறதான். ராவணன் மகா சாமவேத அதிகாரியம், எங்க பார்த்தாலும் வேத கோஷம், ரத்தம், அப்படியே லங்கை பூரிச்சு போறது. என்ன பிரம்மாண்டமான இடம், எப்படி இந்த லங்கையை இப்படி நிர்மாணம் பண்ணான் அப்படின்னு ஒவ்வொரு இடமும் தேடி பார்க்குறான். எல்லா இடத்தையும் பார்த்தா விபீஷணன் கிரகம், அந்த கிரகம், ராஜவீதி, ஒவ்வொன்றுத்தையும் போய் ஒவ்வொருத்தையும் பார்க்குறேன். உடனே ராவணனுடைய இடத்துக்கே வந்துட்டார். ராவணன் கிட்ட வந்தவொடனே ராவணன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். ஒரு பெரிய சர்ப்பம் தூங்கினா சப்தம் பண்ண பாருங்க, புஷ் புஷ்ன்னு ஒரே தலையோட தான் தூங்குறான். அவனுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் அந்த 10 தலை வரும். அந்த மாதிரி அவனுக்கு அந்த ஒரு தலையோடு அவன் தூங்குறான். பார்த்தேரி வந்தான், ராவணேஸ்வரனாக இருக்கணும், ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு. உடனே பக்கத்து ரூமில் போனேராம். மண்டோதரியை பார்த்தேன். மண்டோதரியை பார்த்த உடனே ததரிஷஸ் ரூபசம்பன்னஹா. அந்த மண்டோதரியை பார்த்த உடனே சீதாதேவி மகா பதிவிரதர், அந்த அம்மாவுடைய தேஜஸை பார்த்து சாக்ஷாத் மகாலட்சுமியோ சீதாதேவியே தான் அப்படின்னு நினைச்சிட்டாராம். உடனே ஆஸ்போட்டயாம சச்சுஜும்ப புச்சம் நனந்த சக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோஹம் நிபபாத பூமௌ நிதர்சயன் ஸ்வயம் பிரகிருதிம் கவீனாம். ஆஸ்போட்டனம் பண்ணேராம், குதிச்சேராம், அங்கே இங்கேயும் போனேராம். ஹனுமார் தனக்கு தெரியாமல் தன்னுடைய சேஷ்டையே காட்டுவார் அப்படின்னு. பிரகிருதிம் கபீனாம், குரங்கு சேஷ்டையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சதான். கீழே குதிக்கிறது, சீதாதே ராம் ராம், ஜெய் சீதா ராம் 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 அப்படின்னு. ரெண்டு பஜனம் ரொம்ப முக்கியமான பஜனம். என்ன அப்படின்னா, பிரஹ்லாதன் இரண்யகசிபு வீட்டில் பண்ண பஜனை. அவன் எல்லாரையும் குழப்ப பண்ணிடுவான். அப்பேற்பட்டவன் கிட்ட தைரியமாக அந்த குழந்தை பஜனை பண்ணி. லங்கையில் ராவணன் சபை கிரகத்தில் வந்து பண்ண ஹனுமார் ஒரு பஜனை. இது ரெண்டுமே வசதி. சத்ரு இடத்துல வந்து ராம பஜனை பண்ணுறது. உடனே அங்கே பார்க்குற ஸ்திரீகள்லாம் இருக்கா, தூங்கிட்டு இருக்கா. அவள் அப்படி இப்படியே படுத்துக்கும் போது ஹனுமாருக்கே ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது. என்னப்பா நம்ம இப்படி பிரம்மச்சாரியாக இருந்துட்டு இந்த ஸ்திரீகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, இவா தூங்கிட்டு இருக்கா, என்ன பண்ணுறது. அவர் நான் ஏற்கனவே மண்டோதரின்னு நினச்ச உடனே அவருக்கு மண்டோதரி இப்படி தூங்க மாட்டாளே அப்படின்னு ஒரு இது வந்துடும். எல்லாம் அங்கே பார்த்து அப்படி இப்படி திரும்பினர். மண்டோதரி இப்படி சீதாதேவியாக இருந்தால் இப்படி தூங்குவாளா? ராமன் இல்லாத சந்தோஷமாக, அதுவும் ராவண அரண்மனையில் இப்படி அலங்காரத்தோடு தூங்குறான்னா, சேச்சா இது ஒரு ராவணனுடைய தர்ம பத்னியாக இருக்கும், நம்ம தப்பாக நினச்சிட்டோம், இது சீத்தை இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த ஸ்திரீகளெல்லாம் பார்த்து வெளில வந்து ரொம்ப துக்கமாக என்னடா இவாளெல்லாம் பார்க்குறோமே அப்படின்னு ஆயிடுத்தவர். ஆனால் அவரையே அவர் சமாதானப்படுத்திக்கிறேன். நம்ம தேடி இன்னும் வந்தது சீத்தையை. சீதாதேவி எங்கே தேட முடியும்? பெண்கள் இருந்த கோஷ்டியில் தான் தேட முடியும், ஆண்கள் இருந்த கோஷ்டிலேயே தேட முடியும். நம்ம பார்வை தப்பு இல்லையே, நம்ம எதுக்காக பார்க்குறோம்? சீதாதேவி இருக்காளான்னு தானே பார்க்குறோம் அப்படின்னு அவரே அவருடைய மனசை மாற்றிண்டு சரி மேற்கொண்டு தேடலாம்னு எங்கே பார்த்தாலும் லங்கையில் ஒரு இடம் விடாமல் அத்தனையும் தேடியாச்சு, ஆள் இல்லை. சீதாதேவி இல்லையே, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோமே அப்படின்னு சொல்லச்சு, எல்லா தேவர்களையும் சேவிச்சோமே,
எந்த தேவியை நம்ம சேவிக்க வந்தோமோ அந்த தேவியை நம்ம நமஸ்காரம் பண்ணலையே. அவருடைய அனுகிரகம் இருந்தால் தானே நம்மளால சீதா தேவியை நம்ம சேவிக்க முடியும் அப்படின்னு நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வ்யை சதஸ்மை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேபியோ நமேஸ்து சந்திரத் மருத்கணேபியோ. தன்னுடைய ஹிருதயத்திலே ஒரு கோவில் கட்டினேராம். இந்த கோவிலில் யார் அப்படின்னா சீதாதேவி ஆலயம். ராமலக்ஷ்மணர்கள் 2 துவாரபாலகாலம். அப்புறம் சுற்றி இருக்கிற சகல தேவதைகள் யமன் வாழலாம் இருக்கா. அந்த மாதிரி ஒரு கோவில் கட்டினோம், சீதா அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு கூட லங்கையில் சீதா அம்மன் கோவிலே ஒன்று இருக்கு. எங்கே ஜனகபுரியில் அந்த அம்மா அந்த மரத்துக்கீழே இருந்தாலோ அங்கே இருக்கு. அப்படி நினைச்சிட்டேராம். இவர் சீதாதேவியை சேவிக்கும் போது என்ன சொல்ற, சீதாதேவிய பிரதான தெய்வமா, ராமலக்ஷ்மணரே துவாரபாலக்கா அப்படி நினைச்சிட்டு சேவிக்கும். அப்படி நமஸ்காரம் பண்ணேர். அப்படி கண்ணை திறந்தேர். இவர் பார்க்காத ஒரு இடம் அசோகவனம் அங்கே தெரிஞ்சுதான். அழகாக இருக்கு அசோகவனம். அவ்வளவு மரங்கள். அந்த ராவணன் அவன் என்ஜாய் பண்ற இடம் அது. அதனால அவன் அதை அப்படி கட்டி வச்சிருக்கான். லங்கையே பிரமாதமா இருக்குன்னா அப்போ அவனுக்குன்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னா அது எப்படி வச்சிருப்பான். அப்படியே தங்கத்திலேயே சில மரங்கள் இருக்கான், பவளத்தில் அதனுடைய பழங்கள் இருக்கான். அப்படி அவன் ஆர்டிஃபிஷியலாக அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அங்கங்கே குளம் இருக்கான், கோவில் இருக்கு. இதை பார்த்து அப்படி ஆச்சரியப்பட்டேன். எப்படிப்பா இது, சரி இங்கே இடத்துல நம்ம பார்க்காத விட்டு ஒருவேளை இங்கே தான் சீதாதேவி இருக்கோ அப்படின்னு மரத்துக்கு மரம் இன்னும் சின்ன ரூபத்தை எடுத்துட்டு அப்படி தாவி போகின்னு இருக்கும் போதே மகா ராட்சசிகள்லாம் இருக்காளாம். ஒருத்திக்கு தலையில கொம்பு, ஒருத்திக்கு கையில கண் இருக்கு, ஒருத்தி மூக்கு இப்படி இருக்கு, ஒவ்வொருத்தி மகா விரூபமா ஒவ்வொரு பார்க்கவே பயங்கரமான ராட்சசிகள். அந்த ராட்சசிகள் நடுவில் ஒரு மண்டபம், அதுக்கு கீழே சீதாதேவியை பார்த்தேராம். கண்ணில் ஜலம் வந்துடுது. இந்த அம்மா தான் சத்தியமா சீதாதேவியாக இருப்பா. எந்த பூமியிலிருந்து அவர் பவிச்சாலோ, எந்த ஜனகன் மகாராஜாவுடைய பெண்ணோ அப்பேற்பட்ட சீதாதேவியை நம்ம இங்க பார்த்தோமே. எந்த தேவி நிமித்தமாக ராமர் தனுர்பங்கம் பண்ணி அங்க கல்யாணம் பண்ணிட்டேரோ அப்பேற்பட்ட சீதாதேவியை நம்ம இங்க பார்த்தோமே. எந்த தேவி நிமித்தமாக ராமர் வனவாசம்னு சொன்ன உடனே கூடவே வந்தாலும், எந்த தேவி நிமித்தமாக கரதூஷணர்களை ராமர் வதம் பண்ணேரோ, எந்த தேவி மூலமாகத்தான் நமக்கு ராமருடைய சக்கியம் கிடைச்சதோ. ஏன்னா சீதாதேவி ராவணன் தூக்கிட்டு போற சமயத்துல ஜட்டாயு மரணத்துக்கு அப்புறம் தன்னுடைய நகையை கைட்டி போடுறாளாம். அங்க இவ 5 பேர் அங்க அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா, நகையை போட்டா. அந்த நகை அவ கையில விழுந்தது. பெருமாள் அனுகிரகம் வேணும்னா தாயார் அனுகிரகம் இருக்கணும். எப்ப தாயார் அந்த நகை இவளுக்கு போட்டாலோ அந்த தேவினால தானே எங்களுக்கு ராம சக்கியம் கிடைச்சது. அதனால தானே வாலிவதமாய் எங்க ராஜா சுக்ரீவன் ராஜாவாக ஆனா. எந்த தேவிக்காக அப்பேற்பட்ட ராமனே கதறி அழுதுண்டு சீதை இல்லேன்னு இருக்கேரோ அந்த தேவியை நான் பார்த்தேன் அப்படின்னு கைகளை குவிச்சு சந்தோஷப்பட்டு ஆனந்த பாட்டு விட்டு, ஒரு பக்கம் சந்தோஷம், இப்பயே ஓடி போய் ராமன் கிட்ட சொல்லணும்னு ஒரு ஆசை. ஆனா அதே சமயம் சீதாதேவியை நிதானமா இருந்து பேசிட்டு போகணும் அப்படின்னு அங்க இருக்கிறோம். உத்தரீயம் நாகசப்தம் ததா திருஷ்டுவா பிளவங்கமைஹி பூஷணானி விசித்ராணி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சீதாதேவியை பார்க்கச்சே எப்படி இருக்கு அப்படின்னா, அருமையே அருமையே ஆரிடு ஆற்றுவர் ஒருமையே எம்மனோர்க்கு உரை கற்பலரோ தர்மமே கார்த்துதோ ஜனகன் நல்வினை கருமமே கார்த்ததோ கற்பின் காவலோ. ஒருமையே ஒருமையே இப்பேற்பட்ட ஒரு க்ஷமையா. பூமியிலிருந்து அவதாரம் பண்ணால்னா பூமாதேவி போல ஒரு க்ஷமா, எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம். ராட்சசர்கள்லாம் திட்டுறா, ராவணம் பஜ பர்த்தாரம், ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன உனக்கு எப்பேற்பட்ட ராஜா அப்படிங்கிறான். அப்போ மட்டும் கண்ணை ஜல விடுறாளாம். ஆனால் அவளை எதுவுமே சொல்லலையா. இவ்வளவு பொறுமையா. பூமியை நம்ம எவ்வளவு பண்ணுறோம், பூமியை தோன்றோம், வீடு கட்டுறோம், அதை நாசம் பண்ணுறோம். ஆனாலும் பூமி தேவி அவ்வளவு க்ஷமையாக இருக்கா. ஒரு க்ஷணம் பூமி கம்பம் வந்தால் சக்கலமும் நாசமாயிடும். பூமி தேவிக்கு கோவம் வந்தா. ஆனால் அப்படி இல்லாமல் இப்படி இருக்காளே, அதுக்கு என்ன காரணம்? தர்மமே காத்ததோ ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ. ஜனகனுடைய தர்மம், அவன் பண்ண தர்மமே அந்த அம்மாவை காமிச்சிதோ. கற்பின் காவல், அவருடைய அந்த பதிவிரதா தர்மம் அவளை காப்பாத்திட்டோ அப்படின்னு ஒரு க்ஷணம் நினைச்சாராம். பிரம்மச்சாரி தானே ஹனுமார். ராமர் இப்படி அழறேரே சீதைக்காக, ஏன் இவ்வளவு அழறேன்னு நான் அப்ப நினைச்சது உண்டு. ஆனா இந்த தேவியை விட்டு எப்படி அவர் உயிரோடு இருக்கே அப்படின்னு நினைச்சாராம். இந்த தேவியை பிரிஞ்சு ராமரால எப்படி இருக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்றேன். நமஸ்கிருத்வாச்ச ராமாய லக்ஷ்மணாச்ச வீரியவான். ராமலக்ஷ்மணர்கள் எல்லாம் அங்கேயே அப்படியே அந்த க்ஷணத்துல சீதாதேவியும் ராமரையும் சேர்த்து தன்னுடைய இப்பதானே சீதாதேவியை பார்க்குற ஹிருதயத்துல வச்சு அங்கேயே ஒரு நமஸ்காரம் அஞ்சலி பண்ணேறான். இன்னைக்கு பங்குனி உத்தர திருநாள், வருஷத்துக்கு ஒரு நாள் தாயார் ரங்கநாதனுடைய சேர்த்தி, அந்த ஆச்சரியமான இவாருடைய குலதெய்வம் தானே அவர்.
அந்த 2 பேரையும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணேர் ஹனுமார். உடனே இப்பயே போய் பேசிடக்கூடாது, இந்த ராட்சசிகள்லாம் தூங்கட்டும், இல்லைன்னா வந்த வேலை கெட்டு போயிடும், அவெல்லாம் போய் ராவணன் கிட்ட சொல்லிடுவா அப்படின்னு மேலே இருக்கிறான். தசக்ரீவாஸ்து வைதேகி ரக்ஷிதாம் ராட்சசி கணைஹி. தசக்ரீவன் ராவணன் வரானாம் ராத்திரி ஒரு 2 மணி பின்னால. இந்த சமயமா லக்ஷ்மி சீதாதேவியை பார்க்க வரான். மேளம்லாம் கொட்டுறது. ராஜா வரான்னா இருக்கு சும்மா இருக்கணுமா? அங்கே ஒரு 4-5 ராட்சசர்கள் கானம்லாம் போட்டு துந்துப்பிலாம் அடிச்சுட்டு எல்லாரும் வரான். ராணியோட வரானா, ராணிகளோட வரான். நேர சீதாதேவி முன்னாடி வந்து நிற்கிறான். அவன் கண் கூசுறது. சீதாதேவி நேர பார்க்க கூட அவனுக்கு பயம். சீதாதேவி திருவடியை தான் பார்க்குறான். அந்த தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படின்ற மாதிரி தாழ் கண்டார். அவன் அந்த ராவணனால மொத்தம் சீதாதேவி இது வரைக்கும் அவன் பார்த்ததே இல்லையா. அந்த திருவடியை தான் பார்த்தான். கண் கூசுறது, பேச அவனுக்கே இதுவாக இருக்கு. ஆனாலும் சொல்றானா, தலை குனிஞ்சு சொல்றான். ஸ்வதர்ம ரக்ஷசம்பீரும் சர்வயை வனசம்சயா. என்னவோ சீதை, நீ தர்மம் தர்மம்னு சொல்றியே, ராட்சச தர்மம்னு ஒன்று இருக்கு. எங்களுக்கு யாருடைய மனைவியானாலும் கூட்டுன்னு வரலாம், அது எங்க தர்மம், எங்க ராட்சச தர்மம். நீ என்ன தர்மம் தர்மன்ற? ராமன் என்னவோ பெரிய மகான் பலன்னா என்ன இவ்வளவு நாள் ஆச்சே காணுமையா? என்ன இங்க வந்து என்ன யுத்தம் பண்ணிடுவானா? லங்கையை தாண்டிடுவானா? இல்லை என்னை என்னதான் ராமனை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எந்த விதத்துல ராமனும் நானும் சமம்? அழகுல சமமா, ரூபத்துல சமமா, வீரத்துல சமமா? என் லங்கா ராஜ்யம் எங்க? நீ ஏதோ காட்டுல சுத்தின்னு இருக்கான், ஒண்ணுமே இல்லாத அனாதையா அண்ணா தம்பி அப்பா கொண்டு விட்டவனா சுத்தின்னு இருக்கான். நீ வந்து அவன் உன்னை வந்து எங்களோட ஜெயிச்சு உன்னை கூட்டிட்டு போடுவான்னு நீ கனவுல காண்றியோ? அதுக்கு பதிலாக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு இந்த ராஜ பட்டமகி மண்டோதரிக்கு மேல உன்னை உட்கார வச்சிருவேன் அப்படிங்கிறானா. பூசரா சீதாதேவி இதை கேட்கிறா. ஆனா ஜெகன்மாதானால ஒரு குழந்தை வந்து ஏதோ தப்பான வார்த்தை வெளியில கொண்டு வந்து அம்மா கிட்ட பிரயோகம் பண்ண, அம்மா சீச்சி இதுவே எங்கேயோ கத்துன்னு வந்ததே அப்படின்னு நினைக்கிறாளோ, அப்படிதான் நினைச்சுக்கிறாளோ. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, ஜனகனுக்கு மாசம் துட்டு அனுப்புறேன்றானா. டேய் ஜனகன் யாரு? நீ என்ன சொல்லல, உன்னை மண்டோதரி மேல வச்சுப்பேன்னு சொன்னதுமே உடனே சீதாதேவிக்கு கோபம் வந்துதான். முதல்ல எடுத்த உடனே பேசக்கூடாது. ஒரு திருணத்தை, ஒரு புல் அப்படி எடுத்தாலாம். புல்லை எடுத்து அவன் மேல வீசினாலாம். திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுஷிஷ்மிதா. திருணத்தை எடுத்து ஏன் போட்டா அப்படின்றதுக்கே கிருஷ்ண பிரேமி சுவாமி அவ்வளவு அர்த்தங்கள் எடுத்து சொல்றேன். வந்தவனுக்கு ஒரு ஆசனம் பண்ணுமா, என்னதான் இருந்தாலும் அவன் ராஜா, அவனுக்கு ஒரு ஆசனம் பண்ணும். இந்த திருணத்துல உட்கார் அப்படின்ற ஒரு ஆசனம். அந்நிய புருஷன் ஒரு ஸ்திரீ கிட்ட தப்பா பார்க்கும்போது, அதுவும் ராஜ இது வந்து நேரம் இருக்க மாட்டாளாம். அவ வந்து தரை போட்டுன்னு இருப்பான். இப்ப இங்க தரை இல்லாததுனால, கோஷானியம் தரை இல்லாததுனால அந்த புல்ல ஒரு தரையா போட்டாலாம், புல் தரையா. உன் இன்னவோ பெரிய பிரபாவம், உன் அழகுல சிறந்தவனா, ராமன் எதுல சிறந்தவன் சொன்னியே, இந்த திருணத்துக்கு சமண்டா உன்னுடைய வீரம்லாம். ஏன் ராவணா எங்கிட்டயா வந்து சொல்ற? ராமன் இல்லாத போது, லக்ஷ்மணன் இல்லாத போது என்னை தூக்கிட்டு வந்துட்டு மகாவீரன் நீ நேரம் அவளோட சண்டை போட்டு என்னை கூட்டின்னு வந்துடக்கூடாதா? ஏதோ உன்னுடைய ராஜ்யத்தை காட்டியே சாட்சாத் மகாலட்சுமி. இது என்ன திருணத்துக்கு சமம்? தர்மம் அதர்மம்ன்றது பசுக்களுக்கு தெரியாது. ஏன்னா தர்மம் தெரியாதவா பசுபிஷ்ட ஹீனாகா அப்படின்னா, அந்த மாதிரி நீ வந்து மாடு புல்லு சாப்பிட்றதுக்கு தான் நீ தர்மத்தை என்னன்னு தெரியாத இருக்கிய. நீ புல்லுலேருந்தே ராமன் வந்துருவான், ஞாபகம் வச்சுக்கோ. அன்னைக்கு புல்லையே பிரம்மாஸ்திரமா காக்காசுரனுக்கு போட்டா ராவணன், அந்த மாதிரி இந்த புல் அதிலேருந்தே வந்துருவான், ஞாபகம் வச்சுக்கோ. பிரஹ்லாதனுடைய கிரகத்துல கம்பத்திலிருந்து எப்படி பிரபு நரசிம்மர் வந்தாரோ, அந்த மாதிரி உன்னை இப்பயே நினைச்சாலும் வதம் பண்ணிடுவான். அவர் இருக்கட்டும், நான் நினைச்சாலே இப்போ உன்னை வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு நீ புல்லுக்கு சமம் அப்படின்னு போட்டு ஜனக மகாராஜாவுக்கு துட்டு அனுப்புறேன்னியே. ஜனக மகாராஜா பிரம்மஜானி, உன்னுடைய துட்டை திருணமாக நினைப்பார் அப்படின்னு சொன்னாலாம். உடனே ராவணனுக்கு மகா கோபம் வந்துதான். ஹாஸ்போட்டனம் பண்ணான். 10 தலையோடு அப்படியே சிரிச்சு இது பண்ணி, உனக்கு 2 மாசம் சமயம் தரேன், அந்த 2 மாசத்துக்குள்ள நீ என்னுடைய சபையில இதுல சிம்மாசனத்துல ஏறலைன்னா உன்னை நான் வதம் பண்ணிடுவேன். 2 மாசம் உனக்கு பிச்சை, இல்லைன்னா உயிரோட உன்னை கொலை பண்ணிடுவேன்றான். அப்படி சொல்லிட்டு அடிக்க போகும்போது அவனுடைய தர்ம பத்னி அவரை பிடிச்சி கூட்டின்னு வந்தாலும். ஏன்னா அவ தர்ம பத்னியே மகா பதிவிரத்தை. பதிவிரதைகளுக்கு பதிவிரத்தையினுடைய பெருமை தெரியும். அதனால அவனை அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டாலும். ராவணன் கிட்ட எல்லா ராட்சசி கிட்ட சொல்றான், 2 மாசத்துல இவளுடைய மனசை நீங்க மாத்தலைன்னா கடைசியில நீங்களே அவளை வந்து வதம் பண்ணி
அந்த ரத்தத்தை என்கிட்ட கொண்டு கொடுங்கோ அப்படின்னா. உடனே இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டு போயிட்டா. அப்படி சொல்லிட்டு போயிட்ட உடனே ராட்சசிகள்லாம், என்னது எங்க ராஜா வரா, புல்லு தூக்கி போடுறியா நீ அப்படின்னு எல்லாம் திட்டுறாளாம். புல்லு தூக்கி அவர் மேல போடுறியா, எப்பேற்பட்டவர் அவர், லங்கையிலேயே எத்தனை பேர் அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கா, உன்னை வந்து அவர் கெஞ்சரேர், அவளுக்கு அவர் தானே, ராவணன் தானே ராஜா, அதனால அவ இதை பண்றா, அவரை போய் நீ வந்து துச்சமா மதிக்கிறியா அப்படின்னு ஒவ்வொருத்தர் திட்டுறாளாம். அந்த சமயமா பார்த்து திரிஜட்டை வந்தாலாம். திரிஜட்டை அப்படின்ற விபீஷனுடைய பெண். அவள் ஓடி வந்தாலாம். அந்த தூக்கத்திலிருந்து ராட்சசிகள் கிட்டலாம் சொன்னாலாம், திட்டாதீங்கோ, சீதாதேவியை திட்டாதீங்கோ, எப்பேற்பட்டவள் சீதாதேவி தெரியுமா அப்படின்னு சொல்றான். அது ஆக்சுவலா அந்த ராவணனுக்கு சீதாதேவி வந்து என்னைக்குமே எதுவுமே பேசல, ஆனா இன்னைக்கு வந்து கருணையோட பேசலாம் ஜெகன்மாதாவான. ராவணன் கிட்ட சொல்றான், ராவணா, லங்கை எப்பேற்பட்டது இப்படி இருக்கு, ஒரு லோகம் ஒரு ஊர் நல்லா இருக்குன்னாலே யாரோ ஒருத்தர் தர்மத்தை பண்ணிட்டு இருக்கா, தர்மம் பண்ணலைன்னா அந்த ஊரே நல்லா இருக்காது. அதனால லங்கையில யாரோ ஒருத்தர் தர்மாத்மாக்கள் இருக்கா, ஆனா நீ அவா கிட்ட ஆலோசனை கேட்காம நீ ஏதேதோ பேசுற. தர்மம் ராட்சச விவாகம் எந்த ஸ்திரீயை வேணா எடுத்துக்கலான்னு சொல்றியே, கல்யாணமான ஸ்திரீ எடுத்துக்கிறதுக்கு இல்லை. விவாகம் அப்படின்னா கல்யாணம் ஆகாத கன்னிகை ஸ்திரீயை தான் எடுக்கலாமே தவிர இன்னொருத்தர மனைவியை எடுத்தது மகா பாபம். அதனால இந்த தர்மத்தெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சீதாதேவி சொல்லி, எந்த விதத்திலையும் நீ ராமனுக்கு சமம் கிடையாது அப்படின்னு சொல்றாளாம். அனன்யா ராகவேணஹம் பாஸ்கரேண பிரபாயதாம் அபத்ய பூஜாம் தஸ்ய லோகநாதஸ்ய சத்கிருதம் அப்படின்னு. லோகநாதன் அனன்யாஹி ராகவேணாஹி பாஸ்கரம், இந்த சூரியனையும் பிரபையும் பிரிச்சிட முடியுமா? சூரியன் இருந்தால் அந்த இடத்துல எல்லாம் அந்த வெளிச்சம் இருக்கும் இல்லையா? நீ ஏதோ நினைச்சிட்ட, என்ன நீ பிரிச்சிட்டேன்னு, ஆனா என்னைக்குமே ராமரையும் என்னையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, விதித சஹ தர்மஜ்ஞஹ சரணாகதவத்சலஹ தேன மைத்ரீம் பவது தே யதி ஜீவிதுமிச்சசி அப்படின்னு. நான் உனக்கு சொல்றேன், உனக்கு நல்லவா சொல்லவா இருக்கா, ஆனா நீ அவா பேச்ச கேட்க மாட்டேன்ற. எது ஜீவித மிச்சசி, ஒன்னு உயிரை காப்பாத்திக்கிறோம்னா நான் ஒன்னு சொல்றேன். ராமர் கிட்ட போய் விதித சஹ தர்மஜ்ஞா, மகா தர்மஜர் அவர், சரணாகத வச்சலர், யார் வந்து சரணம்னு வந்தாலோ அவன் தேனம் அவரை அனுகிரகம் பண்ணவே. ஆனா நீ ராட்சசனாச்சே, அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணா நான் போய் இன்னொருத்தன் காலில் விழணுமா அப்படின்ற உனக்கு அகங்காரம் இருந்தா, தேன மைத்ரீம் பவத்துத்தே, நீ போயிட்டு பெருமாள் கிட்ட நான் உன்னுடைய ஸ்நேகித்தன், தெரியாம பண்ணிட்டேன், சீத்தை எடுத்துக்கோன்னு சொல்லு, உன்னுடைய ஸ்நேகித்தன்னு சொன்னாலே போரும், அவர் உனக்கு அனுகிரகம் பண்ணேர், இந்த பிராணத்தை தேவையில்லாத விடாத அப்படின்னு சொன்னான். ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணும் போதே உனக்கு அவருடைய பெருமை தெரிய வேண்டாமா? இங்க வந்து நீ வந்து யாரும் இல்லாத அப்ப வந்துட்டு நீ பேசுறியே அப்படின்னு நீங்க சொல்லு. அப்ப சொல்ற, அசந்தேசாஸ்து ராமஸ்ய தபசாஸ்யானுபாலன் நத்வாம் குர்மித சக்ரீவ பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா. அசந்தேசாஸ்து ராமஸ்ய, ராமருடைய, இங்க சொல்றா ராமருடைய ஆக்ஞை இல்லாததுனால, ராமருடைய அனுமதி இல்லாததுனால நான் சும்மா இருக்கேன், இல்லைன்னா நானே உன்னை பஸ்மமாக்கிடுவேன் ராவணா அப்படிங்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்ப ராமரும் சீத்தையும் முன்னாடியே பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீ போக இரு, ஆனா நான் வந்து உன்னை இது பண்றேன் அப்படின்னு. ஏன்னா இது ராவண வதம் இப்படிதான் நடக்கணும் அப்படின்றது, சீதாதேவியை அபகரிச்சாதான் அவனுக்கு அந்த பாபம் பேரும் அப்படின்னு. அப்படி சொல்லி ராவணன் கோவத்துல போயிட்டான், தானியமாலி சமாதானம் பண்றா அப்படின்னு. அப்ப அந்த திரிஜட்டை அங்க வரா. திரிஜட்டை வந்த உடனே அவ திவ்ய சொப்னத்தை கண்டாளாம். சீதாயாச்ச விஷாலாக்ஷ்யா லங்காயா உபரிஸ்திதஹ இஹோ பஷ்யன் காகுத்ஸ சீதயா சஹ பாரியயா. நான் ஒரு கனவு கண்டேன், நான் சொல்றேன், ராவணனை ராமர் வதம் பண்ணி சகல ராட்சசர்கள் ராவணனோட சைன்யத்தை சின்னாபின்னம் பண்ணி சீதாதேவிய அந்த தங்க விமானத்தில் அழைச்சிட்டு போய் பட்டாபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு கனவு கண்டேன். லக்ஷ்மணோ சஹ பிராத்தா விமானே புஷ்பகே ஸ்திதஹ, புஷ்பக விமானத்தில் லக்ஷ்மணரோட கூடி திரும்பி அயோத்தியா போய் பட்டாபிஷேகம் பண்ணேன். ஆருஹ்ய புஷ்யம் புஷ்பகம் திவ்யம் விமானம் சூரிய சந்நிபம்
ஏவ ஸ்வப்னே மயா திருஷ்டோ ராமோ விஷ்ணு பராக்கிரமஹா. அதுக்கு அடுத்ததே இன்னொரு கனவு வந்தது. திருப்பார்கடல் ஆதிசேஷன்ல ராமர் படுத்துட்டு இருக்கார், சீத்தை திருவடியை பிடிச்சு விடுறா. அப்படி ஒரு கனவு வந்தது. இதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா, ராமரே சாட்சாத் பகவான். அப்பேற்பட்ட சீத்தையை திட்டாதீங்கோ, சீத்தை கிட்ட தப்பு பண்ணாதீங்கோ, இப்பயே போங்கோ. பிரணிபாத பிரசன்னாஹி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராத்தும் ராட்சஸ்யோ மகதோ பயத்து அப்படின்னு. இப்பயே போய் சீத்தை கிட்ட நீங்க சரணாகதி பண்ணுங்கன்னா ராட்சசிகளுக்கு எப்படி சரணாகதி பண்ண தெரியும்? ஆனா தாயார், இதனுடைய விஸ்தாரமான அர்த்தம் நாளைக்கு பார்க்கலாம். ஆனா தாயாருடைய ஹிருதயம் என்னன்னா, அப்படி ஒருவேளை உங்களுக்கு பயம், ராமரால உமக்கு பயம் இருக்குன்னு மனசால தெரிஞ்சா கூட நான் அபயம் கொடுக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அனுகிரகம் பண்றான். பெருமாளாவது சரணாகத்தின்னு வந்தாதான் சரணம் அனுகிரகம் பண்றேன். தன்கிட்ட தப்பா நடந்து எல்லாரும் திட்டுறவா கிட்ட ஆனா தாயார் அனுகிரகமே பண்றான். அப்படி சீதாதேவியினுடைய கருணை. திரிஜட்ட கனவுல சொல்லிட்டு போன உடனே எல்லாரும் போய் இனிமே சரி திரிஜட்டையே சொல்லிட்டா, இனிமே நம்ம எல்லாரும் தூங்கலான்னு போயிட்டாலாம். உடனே சீதாதேவிக்கு இந்த ராவணன் எனக்கு என்ன 2 மாசம் பிச்சை போடுறது, அப்படி என்ன இந்த உயிரை நான் வச்சுட்டு இருக்கிறது, இனிமேது நம்ம பிராண தியாகம் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு நேர சின்சுபா விருட்சத்துக்கு வந்தான். அந்த சின்சுபா விருட்சத்தை சொல்லும் பொழுதே தம் தம் அப்படின்னு போடுறது. பிரபத்தியே தம் கிரிம்பராயா, தம் கிரிம்பரா, அப்பேற்பட்ட மலை அப்படின்ற மாதிரி அப்பேற்பட்ட சின்சுபா விருட்சம். ஏன்னா ஹனுமார் மேலே இருக்கிற விருட்சமாமது. அந்த ஹனுமார் மேலே இருக்கிற விருட்சத்துக்கிட்ட சீதாதேவி வந்து ஒரு க்ஷணம் அங்கேருந்து கதறாளாம். அப்பேற்பட்ட திரிஜட்டை சொப்னத்தில் வந்த ராமர் நீர் என்னுடைய சொப்னத்தில் வரலையே, அவ பண்ண பாக்கியம் கூட நான் இல்லையா, எனக்கு அப்பேற்பட்ட பக்தி இல்லையா அப்படின்னு சீதாதேவி கதறாளாம். மேலேருந்து ஹனுமார் பார்த்துட்டு இருக்கேன், என்ன நீர் மறந்துட்டீரா, ஒரே நாள் ராவணன் எடுத்துன்னு வரைச்சு நீர் வந்துடுவேன்னு நினைச்சேனே, ஒரு நாள் போச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு 10 மாச காலம், 1 வருஷம் ஆக போகிறது. ஏன் அன்னைக்கு லக்ஷ்மணரை பத்தி நான் தப்பா பேசினதுனால, பாகவத அபச்சாரம் பண்ணதுனால என்ன நீர் கோச்சிட்டேரா, இல்ல 14 வருஷம் ஆயிடுச்சுன்னு நீர் அயோத்திக்கே திரும்பிட்டேரா, அங்க போய் பட்டாபிஷேகம் பண்ணி சௌக்கியமா இருக்கேரா, அப்படி நீர் பண்ண மாட்டேரு. ஏன் என்கிட்ட என்ன அப்பேற்பட்ட தோஷம், ஏன் கருணையே இல்லை, அப்பேற்பட்ட பக்தி தான் எனக்கு இல்லையா, இந்த ராவணன் கொடுத்த 2 மாசத்தை வச்சுதான் நான் உயிர் பிழைக்கணுமா அப்படின்னு ஒரு க்ஷணம் தன்னுடைய கூந்தலையே எடுத்து பிராணத்தியாகம் பண்ணிடுவோம் அப்படின்னு மரத்துல போட பார்க்கறாளாம். உடனே ஹனுமார் அங்கேருந்து பார்க்கிறேன், தர்மம் என்ன காப்பாத்தலையே, சீத்தை சொல்றார், தர்மம் என்ன காப்பாத்தலையே, நான் பண்ண தர்மம் ரிஷிகள்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணது, ராமர் பண்ண தர்மம் அன்னைக்கு அம்மா சொல்லி அனுப்பிச்சாலே தர்மம் உன்னை பாலிக்கும் அப்படின்னு, ஆனா தர்மம் பரிபாலனம் பண்ணலையே அப்படின்னு சொல்லும் போதே என்னன்னா தர்மம் பரிபாலிச்சிடுச்சுன்னு அர்த்தம். இதே ஹனுமார் நாளைக்கு வந்திருந்தா எப்படி பார்த்துருப்பா சீதா தேவியை. தர்மம் ரட்சிக்கும் அப்படின்றது இங்கே தெரியுது. உடனே ஹனுமார் நேர குதிச்சா பயந்துருவா, இந்த ராவணனே இந்த குரங்கு வேஷத்தில் வந்துட்டானோன்னு. ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜமாகு ராமோ நாம விசேஷஜ்ஞ சிரேஷ்டா சர்வதனுஷ்மதா அப்படின்னு ராமாயணத்தை சொல்லிகிட்டே வரா. தசரதன் சக்கரவர்த்தி அவருடைய புத்திரன் ராமலக்ஷ்மண பரத சரித்திரத்தை அப்படியே சொல்லிட்டு வந்து சொல்லச்ச சீதாதேவி பார்க்குறா, இது கனவா, இது சொப்னமா, இந்த மாதிரி லங்கேல ஒரு ராமாயணம் கேட்கறது எப்பேற்பட்ட பாக்கியம். பிராணமே போகிற சமயம் அந்த ராமாயணம் தான் தாயாரையே அனுகிரகம் பண்ணிட்டு. யார் சொல்கிறான்னு பார்த்தவொன்னே அந்த வானரர் அழகாக அப்படியே வரையறான். வந்து உடனே சீதாதேவியை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறான். எடுத்த உடனே ராமதூதன் நான் அப்படின்னு சொல்கிறேன். ராமதூதன் அப்படின்றதுக்கு என்ன நம்பிக்கைன்னா ராமருடைய குணங்கள் எல்லாம் சொல்கிறேன். ராமனுடைய குணங்கள்லாம் சொன்னபோது சீதாதேவிக்கு தெரிஞ்சிடுது. அப்படியே ரூபத்தை வர்ணிக்கிறான்னா இந்த ராமருடைய அழகு ராமரை சேவிச்சவாளுக்கு தானே சொல்ல முடியும். அதுவும் ஹனுமார் எப்படி நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் எஜுர்வேத தானு ராமர் சொல்லி அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணவர் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு அந்த ஹனுமாரை சொல்லி, எப்படிப்பா நீங்கள் வானரர்களாச்சே, உங்களுக்கும் ராமருக்கும் எப்பேற்பட்ட சக்கியம் வந்ததுன்னு. அம்மா உம்மால தான் அந்த சக்கியம் வந்தது அப்படின்னு. நீங்கள் அன்றைக்கி அனுகிரகம் பண்ணீங்க, நகையை போட்டீங்க, அது எப்போ எங்கள் கையில் வந்ததோ தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் தான் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நிரூபணம் உம்மால தான் எனக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சதுன்று. அடுத்தது சொல்கிறேன், ராமர் சொல்லும் பொழுது
அங்குலீக பிரதானம். ராமர் தான் ராமதூதன் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு இந்தாங்கோ மோதிரம் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா க்ஷத்ரிய தர்மம் அவ எடுத்துக்க மாட்டான், இப்படி எடுத்துக்க மாட்டான், இப்படி வாங்கிக்க மாட்டான், இப்படி போய் கொடுத்தா வாங்கிக்க மாட்டான். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் இப்படி வச்சுட்டேரான். உடனே சொல்றான், வானரோஹா மகாபாகோ தூதராமஸ்ய தீமதஹ ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவியங்குலீயகம். பஸ்ய பாரும் இந்த ராமருடைய மோதிரம் அப்படின்னு உடனே சீதாதேவி கண்ணில் ஆனந்த பாஷ்பம் விட்டு பர்த்தாரமிவ சம்பிராப்தம் ஜானகி முதிதா பவத் கிரஹீத்வா பிரேக்ஷமானா சபர்த்துஹு கரவிபூஷணம். பர்த்தாரமிவ சம்பிராப்தம், பர்த்தாவே கிடைச்சது போல அந்த ராமரை இத்தனை நாள் தவிச்சு எப்படி இருக்கேரோ எங்க இருக்கேரோ அப்படின்னு நினைச்சு அந்த மோதிரத்தை பார்த்த உடனேயே பர்த்தாவே தனக்கு கிடைச்சேர் அப்படி சந்தோஷப்படுறாளாம். அந்த மோதிரத்தை கண்களில் ஒத்திண்டு ஹனுமார்கிட்ட மேற்கொண்டு பேசுறான்ற சரித்திரம் நாளைக்கு பார்க்கலாம். அந்த ராவணன் அப்படின்றவன் சீதாதேவியை எடுத்துட்டு ராமனை தள்ள பார்த்தான். அவன் கடைசியில எப்படி போனான்னு நமக்கு தெரியும். இந்த சூர்பனகை சீதையை தள்ளிட்டு பெருமாளை மட்டும் அனுபவிக்கணும்னு பார்த்தான். அவளுக்கும் கஷ்டகாலம். ஆனால் இந்த ஹனுமார் தான் நான் முதல்ல பார்த்த ராமனும் கண்ணில் ஜலத்தோடு இருந்தேன், சீதாதேவியும் இப்படி இந்த இதில் கண்ட ஜலத்தோடு இருக்கா, இவாளை சேர்த்து வைக்கணும்னு நினச்சது ஹனுமார். அதனால தான் நம்ம தேசத்தில் ராமர் கோவிலுக்காட்டிலும் ஹனுமாருடைய கோவில் தான் அதிகம். அந்த பெருமாளை சேர்த்து வச்சு சேவிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம், அதனால தான் அந்த ஹனுமார் தான். அதனால தான் ஹனுமார் எங்கே பார்த்தாலும் ஹனுமார் கோவில். அப்பேற்பட்ட ஹனுமாரனுடைய அனுகிரகம் சேர்த்து வச்சார் இல்லையா, அதான். அப்போ ஒரு சின்ன சரித்திரம் வருது. சீதாதேவிக்கும் ராமருக்கும் பிரணய கலகமா, ஒரு குட்டி சண்டை. ராமர் வந்து சீதாதேவியை பார்த்து சொன்னேன், நான் ஒரு இதுக்காக நான் 12 மாசம் கர்ப்பவாசம் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு. சீதாதேவி சொன்னாலும் கர்ப்பவாசம் இருக்கிறதே மகா பாவம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே செய்யணும். பாவம் பண்ணாதானே திருப்பி பிறப்பு. இதை வேற 12 மாசம் பண்ணேன்னு வேற நீங்க பெருமையா சொல்லிக்கிறீர, வெளில போய் சொல்லிடாதையோ அப்படின்னு. நான் பூமியிலேருந்தே அவதாரம் பண்ணேன். அவளுக்குள்ள ஒரு சின்ன பிரளயம், உங்க தேசமா எங்க தேசமா, யாரு தர்மாத்மா. உடனே ராமர் வந்து சீதாதேவி கோவம் வந்துட்டான், பேசலையா 2 நாள். பேசலேன்னு உடனே ராமர் பண்ணா எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம், யார் இப்ப முதல்ல பேசணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மோதிரத்தை கைட்டி சீதாதேவி பக்கத்துல அங்கெங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டார். உடனே சீதாதேவி கிட்ட சொன்னாரா, என்னப்பா என் மேல கோபத்துல உங்க அப்பா கொடுத்த மோதிரத்தை எடுத்துட்டியோ அப்படின்னு. உடனே சொன்னாரா, உங்க பரம்பரை மாதிரி தான் எங்க பரம்பரை, கொடுத்ததை நாங்க திருப்பி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையை மறந்து போயிட்டாலாம். மோதிரத்தை தொலைச்சாரா, அப்பா கொடுத்த மோதிரத்தை தொலைச்சாரா அப்படின்னு 2 பேரும் தேட ஆரம்பிச்சிட்டாலாம். அந்த இதுல இவ 2 பேரும் பேச ஆரம்பிச்சுட்டா மோதிரம் கிடைச்சிடுது. அப்ப சீதாதேவி ஆனந்தப்படுறா, அன்னைக்கு சின்ன சின்ன சண்டையில சேர்த்து வச்சே இன்னைக்கு ராமரை சேர்த்து வச்ச இதே மோதிரம் ராமநாமாங்கிதம். அப்பேற்பட்ட ராமன், அந்த ராமன் நாமமே ராம ரூபம் அப்படின்றது. அதான் அந்த இது நாமம் வேற ரூபம் வேறன்னு கிடையாது. அந்த மோதிரத்தை சேர்த்து வச்சேரேன்னு அப்படியே கண்ணில் ஒத்திண்டு சந்தோஷப்படுறா அப்படின்னு. அதான் இந்த பிரணய கலகம். உறையூர் நாச்சியார் கிட்ட ரங்கநாதன் அங்க இருந்து வந்தேன்னு தாயார் கோவமா, பிரணய கலகம். என்ன நீர் என்ன எங்க போனீர் அப்படிங்கிறார். நான் சத்தியமா உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எங்கேயும் போல, நான் ஏதோ அங்க போய் பக்தர்களை பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறது. இல்லை நீர் போய் சொல்றேன். ராத்திரி பார்த்தா ஆத்துல வஸ்திரம் காணும், பந்து காணும், பூமாலை காணும், வெத்தலை பாக்கு காணும், இதெல்லாம் எடுத்துட்டு நீர் எங்க போனீர், பக்தனை பார்க்க போனீரா, ஏதோ ஏமாத்துறாரு, என்னுடைய 4 புடவை காணும், ஏதோ பண்றாரு நீர் அப்படின்னு. ரங்கநாயகி தாயாரனுடைய ரங்கநாயகி அவதாரம் பண்ணது ஸ்ரீரங்கம். ரங்கநாதன் வெளியூர்லேருந்து வந்திருக்காரு. அந்த ஊர்க்காரர்களுக்கு ரங்கநாயகி தாயார் தான் முக்கியம். டெய்லி தாயார் சன்னதி சேவிப்பா. ரங்கநாதன் என்னைக்காதனால தான் சேவிப்பா. அப்போ ஊர்க்கார மாப்பிள்ளை, இவர் வந்து வெளியூர்லேருந்து வந்த மாப்பிள்ளை, ஆத்துல இருக்காரு. அதனால சொல்லிட்டாலாம் ஊர்ல, இவர் உரியூருக்கு தான் போயிட்டு வந்தார் அப்படின்னு. தாயார் வெளியில வச்சு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேரா அப்படின்னு சபதம் பண்றேன். நான் சபதம் பண்றேன், நான் வேணா பாம்பு வாயில கை வச்சு காட்டி சபதம் பண்ணிட்டோமா, நான் எங்கேயும் அக்னியில கை வச்சு காட்டிட்டோமா, அக்னியில விழட்டமான்னு. 1000 தலை பாம்புல படுத்துட்டு இந்த ஒரு பாம்பு விஷம் உங்களை ஏதாவது பண்ணிடுமா? சூரியனுடைய மத்தியிலிருந்து சூரியன் இருக்குச்சு அந்த அக்னி உண்மை கொளுத்திருமா? இந்த சாக்கெல்லாம் என்கிட்ட வேணாம் அப்படின்ற ஒரு பிரணய கலகம் அங்க வந்து ரிஷி சேர்த்து வச்சார். நம்மாழ்வார் இன்னைக்கு எழுதி நம்மாழ்வார் அவருடைய பிரணய கலகத்தை சேர்த்து வச்சு தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்தான்.
பிரணய கலகத்துல தாயார் பெருமாள் சேவிக்கும் போது அன்னைக்கு பார்க்கணும். அன்னைக்கு ராத்திரி திருமஞ்சனம் நடக்கும். அவ்வளவு திருமஞ்சனம் தாயாருக்கு தான். ஏன்னா அவ ஊருக்கார தாயாருக்கு தான் திருமஞ்சனம். 4 பால், அப்புறம் எப்பயோ இவருக்கு 1 பால், அப்படிதான் திருமஞ்சனம். தாயாருக்கு தான் அவ்வளவோ. அந்த தாயாரும் பெருமாளும் வருஷத்துக்கு 1 நாள் சேர்த்தி. அன்னைக்கு தான் கல்யாணம். பங்குனி உத்தரத்துல தான் கல்யாணம். அன்னைக்கு 2 பேருடைய சேர்த்தி. அந்த சேர்த்தியில தான் பெருமாளும் தாயாரும் இருக்கச்சதான் சரணாகதி பண்ணணும்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர். இந்த சான்ஸ் நம்ம விடக்கூடாது. தாயார் பார்த்தாலா ஏம்பா நாங்களே 1 நாள் தான் சேர்றோம், நீயும் வந்து உட்காந்துட்டியேன்னா எனக்கு இந்த சான்ஸ் விட்டா என்னைக்கும் கிடையாது அப்படின்னு 3 கத்தியம் பண்றேன். சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் அப்படின்னு பற்றி தாயாரம் முன்னிட்டு தாயாரம் முதல்ல சரணாகதி பண்ணி புருஷகாரம் பண்ணி தாயாரும் பெருமாளோட சேர்த்து சரணாகதி பண்றேன். இந்த வைகுண்டத்தை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு உடனே கொடுக்கல. வைகுண்டத்தை கொடுத்தேன்னா அந்த வைகுண்டத்தில் அந்த வர்ணன் அப்படியே தெரியறதான். வைகுண்ட கத்தியம் பண்ணேன். எதிர இருக்க பெருமாளுக்கு திவ்ய தேசம் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறதுனால ஸ்ரீரங்க கத்தியம் பண்ணி அப்பேற்பட்ட கத்தியத்தில் நமக்கு எல்லாரும் சரணாகதி பண்ணா தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்து இருக்கிற சமயத்தில் தான் சரணாகதி அப்படின்னு பாஷ்யக்காரர் நமக்கு காட்டினார். அந்த வேலையில தான் நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்னு. பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். குழந்தையிலேருந்தே ரங்கநாயகி அம்மா தான் அழுவேறம். அம்மா ஆற்றுல இருந்தால் கூட அழுவேறம். அந்த அம்மா என்ன பண்ணுவாலாம், இவரை வந்து ராத்திரி தூங்க மாட்டேன்றது குழந்தைன்னு தாயார் சன்னதியில் விட்டு பக்கத்தில் பால் வச்சுடுவாராம். காத்தால வந்தால் அந்த குழந்தை அழாமல் தூங்கிட்டு இருக்கோம். பால் யார் கொடுத்தான்னு தெரியாது, தாயாரே கொடுத்தாங்க. அந்த மாதிரி குழந்தை பந்து விளையாடிட்டே இருந்தான். உடனே அர்ச்சகர் வந்து பெருமாள் பங்குனி உத்தர சேவை நடந்துட்டு இருக்கு, தர போட்டிருக்கா. இந்த குழந்தை பந்து விளையாடிச்ச பந்து உள்ளே போயிட்டு தான் உள்ளே போயிட்டார். உடனே அந்த அர்ச்சகர் சொன்னாலும் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கா, உள்ள வரைய போடா அப்படின்ட்டாலும். அந்த குழந்தை முகம் மாறிடுது. சரி அப்படின்னு வெளில வந்துட்டு உடனே தாயார் கோவம் வந்துட்டோம், நீர் அந்த குழந்தைய கூட்டுட்டு வரும் அப்படின்னு. இன்னும் பெருமாள் சொல்றாரு, ஏன் நானே 1 நாள் வரேன், அந்த நாள் நீ என்கிட்ட கோச்சிக்கிறிய, அந்த குழந்தைய கூப்பிடும். குழந்தைய கூப்பிட்டார். பராசர பட்டர் குழந்தையிலேயே கேட்கறது, ஏன்பா சந்தோஷமா தானே உள்ள வந்த, ஏன் உன் முகம் மாறிச்சுன்னு. அம்மா அப்பா இருக்கான்னு உள்ள வந்தேன், யாரோ பெருமாள் தாயார் பெருமாளும் பிராட்டியும் இருக்கா, வெளில போனா அதனால வெளில போயிட்டேன் அப்படின்னு. அதனால ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம், ஜெகத்துக்கே மாதாவா இருக்கலாம். எங்க அம்மா ஜெகன் மாதா, எனக்கும் மாதா அப்படின்றது தான் வசதி. அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அதனுடைய சுவாமி தேசிகனுடைய கத்தியத்தினுடைய வியாக்கியானம் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அஸ்மன் மாதரம் அது சொல்லணும். அதே மாதிரி ஜெகத் பிதா இருந்தாலும் அஸ்மத் சுவாமி, ஜெகத் சுவாமி அஸ்மத் சுவாமி சரணமஹம் பிரபத்தியே அப்படின்னு அந்த ராமாயணத்தில் சொல்லதே வச்சு பாஷ்யக்காரர் சொல்றாரு. ராமாயணத்தில் நீர் சொன்னேரே விரதம் மம அப்படின்னு அதை சொல்லி கிருஷ்ணரா இருக்கச்ச நீர் பண்ண அந்த எல்லாத்தையும் சொல்லி கத்தியத்தை என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு அந்த சரணாகதி மார்க்கத்தை காட்டின அப்பேற்பட்ட பங்குனி உத்தரம் நன்னாள் இன்னைக்கு சீதாதேவியும் ராமரும் அந்த மோதிரம் சேர்த்து வச்சது அப்படின்ற வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம். நம்மளுடைய பாக்கியம் உறையூர் நாச்சியார் மகாலட்சுமியினுடைய அம்சம். உறையூர் நாச்சியார் சேர்த்தியில் சீதா கல்யாணம். துவாதசி அன்னைக்கு பாதுகாப்பட்ட அபிஷேகம். துவாதசி அன்னைக்கு தான் நம்ம தீர்த்தம் நம்ம எடுத்துப்போம். பங்குனி உத்தரம் அன்னைக்கு ராமர் சீதையும். இந்த ராமாயணத்தில் ராமாயண புஸ்தகம் இப்படி எடுத்தோன்னா சுந்தரகாண்டம், அதுலேயும் ராமநாமாங்கிதம் ஸ்லோகம்ன்றது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அதனால நாமமே நம்மளை ரட்சிக்கும் அப்படின்றது தான் மத்தியில் இந்த இடத்துல வால்மீகி மகரிஷி அந்த ஸ்லோகத்தை அங்கே வச்சிருக்கேன். கொஞ்சம் கடைசியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிவிட்டு அந்த ஸ்லோகத்தெல்லாம் மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி பங்குனி உத்தரத்தினால தாயார் பிராட்டி மோதிரத்தை சுவாமி தேவநாத சுவாமி இதோட முடி அப்படின்னு சொன்னதுனால பெரியவாளுடைய அனுகிரகம் ஆக்னியினால் அப்படி இன்றைக்கி முடித்தோம். பங்குனி உத்தரத்தினால நம்ம எல்லாரும் பகவானை சேவிச்சு இன்றைக்கி எல்லாரும் சாயங்காலம் இந்த சமயத்தில் திருமஞ்சனமாய் கத்தியத்திரையும் சொல்லுவா. அவ்வளவு அழகாக 100-200 பேர் உட்காந்து கத்தியத்திரையும் சொல்லுவா பெருமாள். இந்த கத்தியத்திரைய மண்டபத்தில் சேவிக்கிறதுக்கே இல்லாமல் நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய லக்கு யூடியூப்ல எல்லாமே வந்துட்டு இருக்கு. எல்லாம் நம்ம சேவிக்கலாம் இன்னைக்கு பெருமாள். அங்கே போய் சேவிக்க முடியலன்னா என்ன, காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேசா பிரத்யக்ஷம் பரமம் பதம். அந்த காவேரி தான் இந்த காவேரி தான் அந்த விரஜானது. காவேரி வைகுண்டம் ரங்கமந்திரம், அந்த வைகுண்டம் தான் இங்கே ரங்கமந்திரம். சவாசுதேவோ ரங்கேசா, அந்த வாசுதேவன் தான் இங்கே ரங்கநாதனாக இருக்கு. ஒருவேளை பிரத்யட்சமாக வைகுண்டம் பார்க்கணும்னா நம்ம அமெரிக்காவில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச் இங்கேருந்து டிவியில் பார்க்குற மாதிரி பிரத்யட்சமான வைகுண்டம் நம்ம தான் ஸ்ரீரங்கத்திலேயே பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு பிரத்யக்ஷம் பரமம் பதம் அப்படின்னு பெருமாளை தியானம் பண்ணி முடிச்சுக்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீசாஹ கோப்ராஹ்மணே சுபமஸ்து நித்யம் லோகான் நமஸ்தா சுகினோ பவந்து.